நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் முருகன் மற்றும் நண்பர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். இன்னொரு எபிசோட்ல உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயம் நடக்குமான்னு நான் எவ்வளவு நாள் காத்திருந்தனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எபிசோடு தான் இது. விடாமுயற்சி டிஸ்கஷன் அண்ட் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்திலே நம்ம தலைவர் ஒருத்தர் வந்து நாராசமா திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு. வாங்க டாக்கிமிச்சி, ஃபெயில் ஆகி 5 வருஷம் ஒரே படிப்பே படிச்ச டாக்கிமிச்சி, வணக்கம். ஓகே ப்ரோ வணக்கம். எனக்கு கடைசியா இன்ட்ரோ குடுறான்னு சொன்ன அறிவுகட்ட கூதி. பேரை லேட்டா போட்டா திட்டுறான், முன்னாடி போட்டாலும் திட்டுறான். எல்லாத்துக்கும் பேச்சு. நான் ஃபர்ஸ்டே ஆர்த்தர் கிட்ட போன் பண்ணி கடைசியா எனக்கு இன்ட்ரோ குடுறான்னு. என்ன பண்ண போற? என்ன திருக்கிட்ட கிட்ட பாட்டு போட்டு ஆட போறியா? சும்மாதான் இருக்க. அவன் ஏதோ பண்ண போறான்டா. தேவடியாவதான் ரெக்கார்டிங்ல கூட்டல, எதையாவது அவனுக்கு இன்ட்ரோ கொடுத்து தொலையாண்டா. ஏன்டா பேசிய தாலியா இருக்கிறான் அவன். சரிடா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு கூட அப்புறம் டாக்கி வச்சு கூட என்ன பண்றான்னு பாப்போம். சரி ஓகே அடுத்து சரி நான் அதை கட் பண்ணி நான் தான் எடிட் பண்ணுவேன், கட் பண்ணிடுறேன். சரிடா கூட பீஸ் மேக்கர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பீஸ் மேக்கர். சரி இல்லங்க, உடம்பு சரி இல்லங்க, எனக்கு என்ன ஜோரம் வந்துச்சுன்னு புரியலங்க. சரி இல்லங்க, உடம்பு சரி இல்லங்க, எனக்கு என்ன ஜோரம் வந்துச்சுன்னு புரியலங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக கையில காசில கவர்மெண்ட் ஓபி சீட்ட வாங்கினே நின்னங்க, வரிசையில ஊசிய போட்டாங்க. வணக்கம் ஆர்த்தர். வணக்கம் மக்களே. அப்புறம் வந்து நம்ம என் மேல கோச்சுக்கிட்டு கோவமா உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர், மூஞ்சி திருப்பிக்கிட்டு. நான் தான் பேச மாட்டேன். வணக்கம் பீஸ் மேக்கர். ஐயோ வணக்கம் சொல்லிடுறா. டே அவனுக்கு வணக்கம் சொல்லிடுறா. இப்போ வந்து கடைசியா வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டாக்கிமிச்சி வந்திருக்காரு. வணக்கம் டாக்கி. கோட் அது போட்டுக்க ஆர்த்தர். வணக்கம். இல்ல இதுக்கு டாக்கிமிச்சி, இதுக்கு வந்து 4 பேர் சுண்ணிய புடிச்சு லபக்கு ஊம்பலாம் தெரியுமா? அவன் உன் பிசினஸ்ல உள்ள வருவானா? வேணாம் சார், பழப்புல கை மண்ணள்ளி போட மாட்டேன். கோட் இல்ல தீப் த்ரோட் வேணா இருக்கு, வேணுமா அப்படிங்கிறலாம். இப்ப எதுக்கு அப்புறம் நீ இன்ட்ரோ கொடுக்க சொன்ன? இதுக்குதானா? இவன் தானே நடுவுல பேசிட்டானுங்களே. ஏதாவது பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் வீடியோ ஆன் பண்ணி குட்டிக்காரனமாச்சும் அடிக்கணும் எனக்கு. படி டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் வந்து இவங்கெல்லாம் வந்து படத்தை பத்தி ரோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு தான் நினைச்சேன். சரியா, நாள் காலையில எழுந்து கூட பயந்துகிட்டே வந்து ரிவ்யூ பார்க்கும்போது ஒரு 4-5 கிறுக்கூதி தலை ஃபேன்ஸ் வந்து என்ன சொன்னானுங்க, இது மாதிரி வந்து படத்துல ஒரு ஆக்ஷன் சீனே இல்ல, லவ்வர்ஸுக்கு தான் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னானுங்க. நான் அப்ப என்ன நினைச்சேன், சரி படம் வந்து ரொம்ப சட்டிலா இருக்கு போல. இல்ல நம்ம வந்து நம்ம பீஸ் மேக்கர் டூப்ப கூட்டு போறோம் லவ்வர்ஸ்னா. இல்ல அவன் என்ன நினைச்சப்பா, அஜித் ஃபேன்ஸுக்கு படம் பிடிக்கல, கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு. அவன் வந்து இதை இன்டரப்ட் பண்ண வேணாம்னு சொன்னான்டா. ஆமாடா நீ பேசுறாடா. நீங்களே பேசுங்க. ஓகே ப்ரோ, ஓகே. நன்றி கவலைப்படாதீங்க. அது மாதிரி நினைச்சேன். சரி இவனுங்களுக்கே படம் பிடிக்கல, படம் வந்து ஒரு அளவுக்காவது மேனேஜ் பண்ணிட்டாங்க போல, நல்லா ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குது போல அப்படின்னு நினைச்சேன். கடைசியில நான் நினைச்சது வேற, அங்க இருந்தது வேற. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறேன், இந்த படம் வந்து எப்படி மதுரை அஜித் ஃபேன்ஸ் மற்றும் எங்க பக்கத்து ஊரு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். சரியா, நீ போன எபிசோட்ல சொல்லிட்டேன், கட் பண்ண போறோம். அமைதியா உட்கார்ந்து சூத்த முடியும் கொஞ்ச நேரம். ஓகே.
நேத்தாண்டா அது சொன்னா, கட் மறுபடியும் சொல்றான்டா. டேய் கட் பண்ணி டேய், இதுல அதெல்லாம் வச்சுக்கடா. கட் பண்ண போறோம்டா. அந்த பாட்டை நான் கட் தான்டா பண்ணி இதுல எடிட் பண்ண வச்சுக்கடா. போறேன். போர் அடிக்குதுடா டேய். போர் அடிக்குதுன்னா போய் படிடா கொஞ்ச நேரம். அத கட் பண்ணி இங்க ஒட்டிடுறா டேய். அதெல்லாம் நீ வேணா பண்ணு. நீ தான் டாவின்சி எல்லாம் படிக்கிறன்றல, இத பண்ணு உட்காந்து புண்டை. ஆ, இப்போ அதான் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து, எடுத்த உடனே வந்து அஜித்தும் வந்து அதாவது தலையும் த்ரிஷாவும் வந்து சும்மா ஒரு அவுட்டிங் போறதுக்காக கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆரவும் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அஜித் கண்ணுல அவரை வந்து அடிச்சு கீழே சாய்க்க முடியாது, ஏன்னா அவர் பெரிய ஆளு. அதனால அவர் கண்ணுல மண்ணை தூவிட்டு அவரை பாத்ரூம்லயே வச்சு பூட்டிட்டு த்ரிஷாவை கடத்திட்டு போயிடுறாங்க. சரியா? இப்ப வெளியே வராரு அஜித் வந்து சரி அவங்க கார்ல தானே போயிருப்பாங்க. அந்த காரோட டயர் ட்ராக்க பாக்குறாரு. ஓகே, இது அந்த டயர் ட்ராக் எல்லாம் அளவு எடுத்து ஓகே இதான் ரோட்ல எங்கதான் டயர் ட்ராக் பாக்குறது மெண்டல். அமைதியாடுறா. அப்பதான்டா ஒரு மாசான சீனு புரியுதா? மாசான சீன் ஏத்துறேன். அத கால்குலேட் பண்ணி ஓகே இது இந்த கார் தான் முடிவு பண்ணிடுறாரு. ஒரே நிமிஷம் அவர் வந்து கண்டுபிடிக்கிறாராம். கண்டிப்பா இது பொலேரோ கார்ல ஸ்கார்பியோவா தான் இருக்கும். நம்ம ஆளுங்க தான் போயிருக்காங்க. ஐயோ ஒண்ணும் இல்ல, பாக்கெட்ல இருந்து ஒரு டபுள் பேரல் கன் எடுப்பாரு அஜித். ஒரு நிமிஷம் டாக்கிம்சில இவன் வந்து எந்த கதை தெரியுமா? இது அது என்ன இந்த படம் இருக்குல்ல, ஒரு சந்தான படம் இருக்கும் தெரியுமா? ராவணன் படத்தை ஸ்பூஃப் பண்ணிருப்பானுங்கல்ல, அந்த மாதிரி கதையை எதிர்பார்த்திருக்கானுங்கடா. வேற ஒண்ணுங்களா? சிம்பிளா இததாண்டா இவ்வளவு நேரம் முக்கிட்டு இருக்கான். பெருசா காண போனதுல இருந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி கேங்கு, அந்த குட்டி கேங் மூலமா ஒரு பெரிய கேங் அதான் இல்ல அவங்க வந்து யோசிக்கிறாங்களாம், ஏன் வந்து இந்த ஆள் இப்படி துரத்துறான், யார் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா அஜித் வந்து ஒரு ரிட்டையர்டு ஆபீசரா. அது தெரியாம த்ரிஷாவுக்கு இதெல்லாம் வந்து அவங்க இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்களாம். அந்த கேங்கு தியேட்டரே கொந்தளிக்குதான் ஓ அப்படின்ட்டு. புரியுதா? அது மாதிரி எதிர்பார்த்தானுங்க. அது மாதிரி இல்ல, எங்கால் வந்து பேங்க் ஆபீசரா இருந்துக்கிறாரு. படம் வந்து ஊம்பிட்டு போயிடுச்சு. என்னடா பைரவா படம் எடுத்து உள்ளூர்ல கந்து வெட்டி காசு சேல்ஸ் வேணா இருக்கணும். அவன் ஃபாரின் பேங்க்ல ஒர்க் பண்ணவனே கம்பேர் பண்றான் பாரு. அதான் நானும் சொல்றேன். உங்க ஆள் வந்து தலையில வந்து அது பேர் என்னது பான் பராக் தடவிட்டு இங்க வந்து சுத்திட்டு இருப்பாரு. எங்காலையும் அதையும் கம்பேர் பண்றியா நீ? நினைச்சு வரேன், அஜித் வந்து பேங்க் ஆபீஸரா இருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் சீன் இன்ட்ரோவே வந்து எல்லாம் வந்து சார் செக் பண்ணு சார், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அப்புறமா அப்படி. இல்ல டக்குன்னு கேமரா ஆன் பண்ணும்போது குறுக்க அஜித் வந்த மாதிரிதான் இருக்கும் இன்ட்ரோ. இதுலயே படத்துல அப்படிதான் இருக்கும். இது வந்து ஒரு விஷயம் சொல்லிடலாம், இதுல வந்து மாஸ் இன்ட்ரோ கிடையாது, எந்த அந்த எலவேட் பண்ற சீன் எல்லாம் கிடையாது. இவ்வளவு பெரிய ஆக்டர் யாராவது வந்து இப்படி ஒரு நடிப்பாங்களா? இதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும்ல, அது ஒரு விஷயம் மட்டும்தான். இது எனக்கு இல்ல திருச்சி தமிழ் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டேன். திருச்சி யாரா இந்த புண்டை ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க. அதுல எலிவேஷன் சீன் இருக்கா? அதுல எலிவேஷன் சீன் இருக்கா? நான் அந்த படம் பார்க்கவே இல்லை. என்கிட்ட கோச்சியே அந்த படம் பார்க்கவே இல்லை. திருச்சிற்றம்பலம் படத்துல எதுக்கு எலிவேஷன் சீன் நான் முதல்ல கேக்குறேன். மெண்டல் அவன் இப்ப என்ன கேட்டான், இப்ப பெரிய ஹீரோ யாருமே இந்த மாதிரி கதை நடிக்கவே இல்லைன்னா எலிவேஷன்லாம் இல்லாம அவன் அப்படிதான்டா பண்ணுவான். உர்ராசிமோ நீ பேசுற இதெல்லாம் நார்மலா பண்றதுதான். இவன் பண்ணிட்டாங்கிறதுக்காக ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தான் பேசுவான். நார்மலா பண்றது இல்ல. கங்குவாக்கு எப்படி பண்ண? ஏன் இதுக்கு முன்னாடி இந்த படத்துல எதுவும் பண்ணது இல்லையா? இவரு தான் புதுசா பண்றாரு. அதேதான் இங்க அதேதான் கேக்குறேன். நீ சொன்னீல அதேதான் நானும் கேக்குறேன். இப்ப இவரு தான் புதுசா பண்ணாரா? இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணதே இல்லையான்னு கேக்குறேன். இதுக்கு முன்னாடி வேற திருச்சி தம்பலம் இன்னொரு படம் சொல்லு. சரி ஒரு 3 படம் சொல்டா, நீ சொல்ற மாதிரியே சொல்றேன். கமல்லாம் காலங்காலமா இதாண்டா பண்ணிட்டு இருக்கான். யாரா நீ செவனேன்னு உட்கார்றா ஓரமா நம்பி யாரா வந்து அரை போதையில எந்திரிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கான். ஓகே 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 சாரி ப்ரோ. ஓகேவா? படம் வந்து எனக்கான சத்தியமா வந்து படம் அவ்வளவு எல்லாம் இதுவாகல. சரியா? ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துலயே திராபே ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல ஆர்த்தருக்கும் போன் பண்ணிட்டேன். என்ன ஆர்த்தரு இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கதறதுக்கு.
இதுக்கப்புறம் வந்து என் நண்பர்கள் நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. எனக்கு தெரியாது, நீ தான் பேசணும். எனக்கு கங்குவாக்கு வச்சு அடிச்சுதான் வாங்குவா. எங்க போற? ஓரமா போறங்க. ஓவர்லாப்பர் நான் ஒன்னு பேசிக்கிறேன் ஒரு நிமிஷம். இந்த படம் வந்து முக்கியமான காரணம் ஊத்துக்கிறது காரணமே அந்த இதுதான். அந்த சிம்பிளிசிட்டி எல்லா வகையிலும் சிம்பிளிசிட்டி. ஐயா வந்து எதுவுமே எந்த அளவு எலிவேஷன் இல்லாம சீன் எலிவேஷன் கூட சிம்பிளிசிட்டியா வச்சா எப்படா எவன்டா வந்து உற்சாகமாய் பார்ப்பான். எல்லாமே டெத் பெட்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க எல்லாம். அது வந்து சீன் இது கூட ரொம்ப மாசா காட்டக்கூடாது. நம்ம வந்து சப்டிலா காட்டணும். அந்த ஒரிஜினல் பிரேக் டவுன்ல கூட ஒரு மாதிரி அந்த சீன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அது ரொம்ப சப்டிலா இருக்கும். ஆனா நல்லா இருக்கும். அது ஒரு சீன், சில சீன்ல கடைசி ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் தான். அது இல்லாம இன்னொரு விஷயம் நான் பாத்திருக்கேன் 1.5 மணி நேரம் அந்த படம் ரொம்ப கிறிஸ்பா எந்த சீன்லாம் எடுக்க கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டானோ பாத்தியா? ஆமா, அந்த அது ட்ரக் சீன்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அது சூப்பரா இருக்கும். அது அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டானோ. எதுக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்குப்பா எடுக்கிறதுக்குன்னு. ஆர்த்தர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் நானு. சரியா, அந்த ட்ரக் சீன் ஏதாவது எடுக்கும் போது எங்க ஆள் கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டு ஏதாவது உயிர் போயிடுச்சு வச்சுக்கேன், மகிழ் திருமணி குடும்பத்தையே கொண்டு இருப்பானுங்க. சரியா, கன்ஃபார்மா. அதனாலதான் அது எடுக்கல. இந்த ஆளும் வந்து இது டூப் போட விட மாட்டான், நானே தான் பண்ணுவேன்னுமா. அப்ப ஏதாவது அடி பட்டுருந்துச்சு, ஃபேட் எல்லாம் ஏதாவது ஒரு அடி பட்டுருந்துச்சுன்னா அவ்வளவுதான். இல்ல ஆர்த்தர், இப்போ இந்த படம் எடுத்தாங்கல்ல, திடீர்னு இந்த இடத்துல புயல் அடிச்சதுன்னு எடுக்க முடியாதுன்னு சொன்னானோல. ஆமா, இத வந்து சிஜில கிரியேட் பண்ற முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமான லொகேஷனா அது? வாய்ப்பே இல்ல, ஈஸியா பண்ணுவோம். செட்டு போட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமான லொகேஷனா அது. அந்த டயத்திலேயே விஸ்வரூபத்துல அந்த ஆப்கானிஸ்தானா அவன் ஒரு நாட்டுல இருப்பானா, அந்த செட் வந்து சென்னையில போட்டிருந்தானோ. அப்படியாடா? உட்கார்ந்துட்டு ஆமாண்டா இதெல்லாம். அதான் இல்ல, என்ன தெரியுமா பீஸ், நம்ம வந்து சிம்பிளிசிட்டியா எடுக்கணும், நம்ம வந்து நேச்சுரலா எடுக்கணும், படத்தை வந்து சூப்பரா கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இதுலயே இவங்க பண்ணி அது எதுக்குமே உதவாம போயிடுச்சு டோட்டலா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு இவனுங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க. இந்த இடத்த ஃபாரின்ல வந்து ஏன்னா ஃபாரின் படத்தை ரீமேக் பண்ற, அதனால நம்ம ஃபாரின் போகணும். அதாவது ஒரு தமிழ் படத்தை ஃபாரின்ல செட் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. இது வந்து நேச்சுரலா எந்த இடத்துலயுமே இல்ல, எல்லாம் ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. இது டாக்கிமிச்சி வந்து பேசுவான்ல, இது மாதிரி என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எங்க அப்பா 1 லட்ச ரூபா தான் செலவு பண்றாரு, 2 லட்ச ரூபா செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கு நிறைய விஷயம். அவனை வந்து பாவம், என்னடா இவனை எந்த லெவல்ல பார்த்தாலும் இவன் பொண்டாட்டி காண போறதுக்கு நம்மளுக்கு பாவமே இல்லையடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆள் வேற. உண்மையா பொசுன்னு இருக்காரு, நல்ல பங்களா எதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. ஏமாத்திட்டு போனதான்டா காணாம போனா என்ன ஆகுது அப்படின்னு அப்படிதான்டா நானே நினைச்சேன். அவதான் பிடிக்கிறேன்டா, எங்கட கெட்டு போடா அப்படின்னு பாக்குறது. ஏன்டா இவ்வளவு அடிச்சுட்டு உருண்டுட்டு இருக்க, அப்படிதான் நானே பாத்துட்டு இருந்தேன் நானு. அவனே ட்ரஸ்ட பிரேக் பண்ணிட்டான். இவர் என்ன பண்ணாலும் இவர் வந்து என்ன சொல்றாரு, என்ன பண்ணாலும் முதுகுல குத்தி சாணி அள்ளி மூஞ்சில அடிச்சாலும் சாரிமா சாணி தானே நான் தொடச்சிக்கிறேம்மா, எங்க இருக்க மாமா காப்பாத்துறேன். இல்ல ஆர்த்தர், இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கலாம். இது வந்து த்ரிஷா வந்து இது ஸ்லட் ஷேம் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் இல்ல. சரியா, அவங்க சீட் பண்ணிட்டாங்க. அவங்க சீட் பண்ணிட்டாங்க அதான் உண்மை. அவங்க வந்து அஃபேர் வச்சுக்கல, அவங்க சீட் பண்ணிட்டாங்க அந்த படத்துல, அதான் உண்மை. சரியா, அத வந்து ரொம்ப சட்டிலா சொல்லிட்டானுங்க, அதுவும் தெரியுது ஆர்த்தர். அவங்க வந்து அஃபேர் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க, புனிதப்படுத்துறாங்க, எல்லாத்தையும் புனிதப்படுத்துறாங்க. நல்லது. டேய் ஒரு நிமிஷம், எனக்கு நீங்க சொல்றீங்கல்ல, இததான் அப்ப கேட்டேன், அதுக்குதான் வந்து ஆர்த்தர் அசிங்கமா திட்டினேன். கொஞ்சம் இந்த கதையோட கோர்வையா சொல்லிட்டீங்கன்னா நல்லா பேசிட்டு சீன் பை சீனா போவோம். இதெல்லாம் பேசிட்டுதான். அப்புறம் வந்து இன்னொரு என்னமோ சொல்ல வந்தா அப்படியே பிளாங்க் ஆயிட்டேன்டா. இரு, இந்த படம் இப்படி இருக்குது, இதெல்லாம் ஓகே. ஆர்த்தர் ஒரு ஸ்டோரி போட்டதுக்கு ஒரு புண்டை வந்து ஸ்டோரி போட்டுச்சு, நான் பேர் சொல்லி அந்த புண்டைய பெரிய ஆளாக்கி விடுறதுக்குலாம் நான் வந்து வரல இங்க. சரியா பீஸு, நான் உனக்கு அப்புறமா யாருன்னு சொல்றேன். சரியா, அதனாலதான் நம்ம இதுல அவன் என்னமோ நான் என்னமோ அவனை கொடுமைப்படுத்தி வெளில அனுப்புற மாதிரியும், அவன் என்னமோ வன்மத்துல வந்து அட்டாக் பண்றேன்னு நினைச்சிட்டுதான் காமெடி பண்ணிட்டு இருக்கான். தெரியல, இந்த 2 இடத்துலயுமே பேரை வந்து பீப் போடு, அப்பதான் அந்த புண்டைக்கு தெரியணும். பீப் போடு, கெட்ட வார்த்தை மாதிரியே. இதுவும் இருக்கட்டும் அப்படியே. பீஸ் மேக்கரோட எடுத்து வந்தானே அப்படிதான் இருப்பான். ஓகே ப்ரோ. அடுத்து என்ன விஷயம், படத்துக்குள்ள போயிடலாமாடா ஆர்த்தர்? அப்படியே இல்லடா, ஏண்டா எந்த எபிசோடு கூப்பிட்டாலும் எதுவுமே வரல, ஏதாவது காரணத்தை சொல்லி எதையாவது கட்டைய போட்டு அவன் ஓடிட்டு அவர் என்னமோ இங்க உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கான். அவன் நேரம் வந்து பேசுங்கடா, ஏன்டா லூசு கூதிங்களா இருக்கீங்க. சரி, படத்துக்குள்ள போலாம். எனக்கு இந்த படத்தை பத்தி ஒப்பீனியன் ஒண்ணு இருக்கு, நான் அதை சொல்லிட்டு அப்புறம் போறேன். இந்த படம் வந்து ஒரு கேவலமான நாராசமான படம்லாம் கிடையாது.
கேவலமா நாசமான படம் தான். ஆனா அவ்வளவு கேவலமான நாராசமான படம் கிடையாது. கங்கு அது அளவுக்கு எப்படின்னா இல்ல. கங்கு அளவுக்கு இல்ல. அது உண்மைதான். எப்படின்னா இவங்க வந்து எவ்வளவோ நல்லா எடுத்துக்கலாம்டா. சிம்பிளா இந்த இவங்க சொல்றானுங்கல்ல, இந்த சிம்பிளிசிட்டிய வச்சு எவ்வளவோ ப்ளே பண்ணியிருக்கலாம் நெறைய விஷயம். இல்லடா ஃபார் ஆர்த்தர். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2, 3 ஹை மொமெண்ட்ஸ். இப்போ அந்த அஜித் அந்த கன்ன தூக்கிட்டு நடந்து வர்றது தான் இவங்க ஹை மொமெண்ட்ஸ் நெனச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸ்லோ மோஷன்ல நிக்கிறது. இவன் இவன் ஃபர்ஸ்ட்ல கார் இருந்து எத்தன ஓட்டுறது. தடவ காட்டுறாய்ங்க. செக்கோஸ் கன் கார் ஓட்டுறது. அது ஒண்ணு. இப்போ செக்கோஸ் கன் மாரி வைக்கிறானுங்க. இவர் வந்து வாட் அ இன்டெலிஜென்ட் மேன். அஜித் இஸ் மேன் ஆஃப் ஸ்மார்ட் பீப்புள் அப்படிங்கிற மாரி சொல்றானுங்க. ஆனா ஆமா. இவன் பண்ண மேக்ஸிமம் இன்டெலிஜென்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? இவன் கட்டி போட்டிருக்கப்ப கையில இருந்து அந்த கத்திய வச்சு அறுப்பான்டா. அந்த கத்திய எடுத்துட்டு வந்துருவான்ல. அதையும் கீழே விட்டுருவா ஒரு வாட்டி. அதையும் கீழ விட்டுருவாரு. அது நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க? இதெல்லாம் ஒரு இது விஷயமாடா? சரி பிரேக் எனக்கு டவுன் படம் வந்து நீ அடாப்டேஷன் பண்ற டாக்குமெண்ட்ரி. நீ ஒரு படத்த அடாப்ட் பண்ற. படத்துல டம்மா ஒரு விஷயம் வச்சிருக்கான்னா, அந்த டம் விஷயத்த அப்படியேவா எடுத்து வைப்ப? இல்ல நம்ம கொஞ்சம் இல்ல அறிவாளியா ஆர்த்தர். யோசிப்போம். எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, இந்த ஆள் அதாவது மகிழ் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா, இவரை வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது, காமன் மேனாவே டேய் காட்டிட்டு வந்துட்டோம்னு மகிழ்லாம் நினைக்கல. நினைச்சிட்டானா? அவன் தான்டா மகிழ்லாம் நினைச்சிருக்கான் இத. நினைக்கல. மகிழ் தான் இவருதான் நினைச்சிருக்கான். நடிச்சிருக்காரு. நான் உன்னும் சொல்லவா? அவன் கொடுத்த பேட்டி எல்லாம் பாத்தியா? அவன் எத்தனை வாட்டியோ சார் இங்க எலிவேஷன் வைக்கலாம்னு சொல்லி இருந்திருக்கான். இல்ல இது வந்து கதைக்கு நல்லா இருக்காது, சிம்பிளா போகணும். இவன் தான் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான். அஜித் தான். ஃபுல் இன்வால்வ்மெண்ட். இல்ல இவன் மகிழ் வந்து அப்படியா? ஈஸியா ப்ளே பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட்லயே வந்து அவன் சொல்லிட்டான். இது மாதிரி இந்த கதையை நான் சூஸ் பண்ணல. ஏகே தான் சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவனுக்கு இதே வேணாம்? அப்படியா? ஏதாவது ஒரு டைரக்டர் கதையோட வந்தான்னு வச்சுக்க, இந்த டிவிடியை பாரு, இதை பார்த்து எனக்கு ஒரு படம் எடுத்து கொடு. ஹச் வினோத்துக்கு அது ஒரு அப்படிதான் வேலை. பண்ணான். டேய் இது போப்பா. இது தெரியுமா ஆர்த்தர்? இந்த கதை வந்து டெல்லியில இதே மாதிரி ஒரு ஹைவேஸ் இருக்கு ஆர்த்தர். இந்த மாதிரி எதுவுமே இல்லாம அந்த ரூட்ல சூப்பரா நடக்கிறதா பண்ணான். தான் ஐடியா. ஓகேவா? இவன் ஓகே. தான் அசர்பைஜானுக்கு புஷ் பண்ணிருக்கான். அது ஒரு எக்ஸ்பிரஸ் வேடா நீ சொல்றது? டெல்லி எக்ஸ்பிரஸ் வே நீ சொல்றது? அந்த இடத்துல இல்ல இதே நான் மாதிரி ஒரு இன்னொன்னு இடம் கேக்குறேன். இருக்கு. நீ ஒன்னும் ம். படம் வந்து ஒன்னும் மேட் மேக்ஸ் மாதிரி ஃபுல்லா ரோட்ல எடுக்கல. ஜஸ்ட் ஒரு ம். 4 சீன், ஒரு 4 ம். ஸ்ட்ரெச் வந்து ரோட்ல எடுக்கிற. மீதி எல்லாமே ஒரு லொகேஷன்ல நடக்குது. பழைய படம் மாதிரி விண்டு மில்லுல ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இது அசர்பைஜான் போகணும்னு அவசியமே கிடையாது. உள்ளூர்லயே முடிச்சிருக்கலாம். நார்த் இந்தியாக்கெல்லாம் போனா அஜித் தெரியவே தெரியாது யாருக்குமே. ம். சைலண்டா இல்ல வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏரியால தான். விஸ்வாசமே கொல்கத்தால ஒரு வில்லேஜ் சைடுல தான் எடுத்தாங்க விஸ்வாசம்லாம். ஆமா. அது மாதிரி எடுக்க ஆ, முடியாதா? இவர் டூர் அங்க போனாரு. அசர்பைஜானுக்கு ஏதோ டூர் போனாரு. ம். அது டூர் அங்க விளையாண்டுட்டு இருந்தாரு. ஆடிக்கிட்டும், ஓடிக்கிட்டும் தம்பி இருந்தாரு. அவதூறு அதனால இல்ல பேசாதீங்க தம்பி ப்ரோ. பேக் பண்ணிட்டு இங்க வந்துருங்க. அண்ணன் வரமாட்டேன். பேக் பண்ணிட்டு இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு அவ்வளவுதான். இல்லடா இவனுக்கு இப்ப ஈஸியா அடுத்த படம் கிடைச்சிருப்ப. மகிழ் திரும்ப நீ கிடைக்குமோங்கிற டவுட் தானே இப்போ. கிடைக்காது. அது இவன் கொஞ்சம் ஈஸியா கஷ்டம் தான் தான். பண்ணிட்டு போயிடுறான். இவங்க வேற எனக்கு பயங்கர சாட்டிஸ்பாக்சன் ஆனது. இந்த பெஸ்ட் திங் இஸ் மேக்கிங் த கிரவுட் கோ சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குல்ல. அந்த மாதிரி தான். இவனே இந்த வெளில சொல்லிருப்பான். ஆடினாங்க. மகிழ் திருமேனே ஒரு வாட்டி பேட்டி சொல்லிருப்பான். வெளியில வந்து ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு அந்த ஆட்டம் போட்டு ம். அஜித்தேன்னு ஆடிட்டு இருந்தாங்க. வெளில வரும்போது எல்லாம் திரிசாவை திட்டிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி பேச்ச கேட்கலன்னா இதான் நிலைமை. புருஷன் பேச்ச கேட்கலாம். புருஷன் பேச்ச கேட்கலன்னா எனக்கு இன்னொன்னு சொல்றானுங்க. இது மாதிரி இந்த படம் வந்து பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி தராரு. நீங்க சீட்டே பண்ணாலும் அவங்களுக்காக உயிரை கொடுத்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நான் படிச்சிட்டு இருந்தேன். எனக்கு கேட்டா எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் அப்படிலாம் இது கிடையாதுப்பா. அப்படிலாம் எதுவும் அவ்வளவு கிடையாது. சேனிட்டியோட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் என்ன எதுவும் சொல்ல கிடையாது. வராங்கன்னு தெரியல. சீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அமைதியே இடையே வந்துடும். அவ்வளவுதான். நீ வந்து அவங்களுக்காக உயிரை கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. சரியா? அந்த இது அவ்வளவுதான். நல்லா அமைதியா இருந்துச்சுடா. வேலையை அந்த ஒரு பார்த்துட்டு போயிடு. விஷயம் இவன் வந்து அவ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை போட்டு ஸ்லட் ஷேம் பண்ணி அவளை கேவலப்படுத்தி லட்சியம் பண்ண மாட்டான், எதுவும் பண்ண அதெல்லாம் பண்ண மாட்டான். மாட்டாப்ல. அதெல்லாம் பண்ண சைலண்டா மாட்டான். அவன் வந்து அப்படியே வெளியே விலகிடுவான். வந்துடலாம். சரியா? உயிரை கொடுப்பேன். அது வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்க இது. அவ்வளவுதான். ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம் அது. அது இவங்களுக்கு பிடிக்கவே இல்ல. ஏகே ஃபேன்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கல. நீ சொன்ன மாதிரி இவங்க மட்டும் இதை மட்டும் அப்படியே கார்ல கடைசியா போயிட்டு இருக்கும்போது காப்பாத்தி போயிட்டு இருக்கும்போது அஜித் கதை திறந்து திரிஷாவை வெளில தள்ளி விட்டுருந்தோம்னு வச்சுக்கேன். வேற லெவல் தலை வேற அப்படின்னு போயிட்டாங்க. லெவல் மாசு. அது ஒரு சீன்லயே படம் ஓடி இருக்கும். அதான் ஆமா உண்மை. வேற லெவல்ல ஓடி இருக்கும் படம். ஏகே அதனால அதனால இந்த படத்தை வந்து இந்த படத்தை எடுக்க போறதில்ல. இத மாசா எழுதலாம். எவ்வளவு அஜித்துக்கு இந்த சோக ஆக்டிங்க வராதுடா. அவனுக்கு தெரிய மாட்டேதுடா. அவனுக்கு அந்த சோகம் முடிஞ்சு வரல. அந்த ரொம்ப நாளா அந்த சீன்ல நடிக்காதனால அவனுக்கு அந்த சோகம் முடிஞ்சு வர நானும் மாட்டேங்குது. இல்லடா பீஸு. நானும் ஆர்த்தருமே இன்னொன்னு ஆல்டர்னேட்டிவா என்ன யோசனா, ஒண்ணும் இல்ல. இவ்வளவு பண்றான்ல இந்த ஆளு. இந்த ஆளுக்கு வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ட்வீக் தான். இவரு வேலை செய்யற இடம் வந்து இந்த பேங்க் இல்லாம அவர் வந்து ஒரு பழைய ஆர்மி
ரிட்டையர் ஆகி அதுதானே இங்க வந்து சொல்றேன். வெக்கேஷன்ல இருக்காரு. ம், இதுவே ஒரு பயங்கரமான எலவேஷன். அதுக்கப்புறம் ம், இவரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹண்ட் பண்ற மாதிரி வச்சிருக்கலாம் இவனுங்கள. அதாவது புரியுதா? இந்த தேடி தேடி. நோபடின்னு சொல்லிட்டு மிஸ்டர் அந்த நோபடின்னு ஒரு படம் இருக்கு ஆமா தெரியுமா? ஆமா ஜான்விக்கோட அது ரிப் ஆஃப் மாதிரியே இருக்கும் அது. ரிப் ஆஃப் கிடையாது, அதே யூனிவர்ஸ்ல நடக்கிறது. அது அவங்களோட ம், கிரியேட்டர்ஸ் தான் அவங்க, அதனால அப்படி எடுத்தாங்க. ம், ம், அது வந்து அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த இப்படி வச்சிருந்தா ம், வச்சுக்கேன். இவன் ரொம்ப இதா இருக்கான், யாருக்கு இது பண்ண, ஏன்னா அந்த மாதிரி தான் பிரமிஸ் வந்து செட் பண்ணிருக்கானுங்க. இல்லடா, இதே படத்திலே எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அவன் வந்து ஒரு மாதிரி ஆரவெல்லாம் போட்டு மிதிப்பான். ஒருத்தன் ஓடு இப்படி ஓடு, ஒருத்தன் அப்படி ஓடுன்னு சொல்லிட்டு அந்த சாட்டையால அடிப்பான். இப்படி ஓடு அப்படி இவனுக்கு ஓடுன்னு சொல்லிட்டு. ஆரவ் மேல என்ன அப்சஷன் எனக்கு தெரியல. இல்லடா அடுத்த ஆரவ் அவன் கலாத்தலைவர் நல்லா நடிச்சிருப்பான். அவன் அந்த ரோல் அந்த மாதிரி தான் இருக்கும் அவன் கொடுத்த ரோல். இல்ல, இந்த படத்துலயுமே அவன் நல்லா தான் நடிச்சிருப்பான். அவனுக்கு ஒரே வேலை என்ன தெரியுமா, அந்த படத்துல இரிட்டேட் பண்ணும் ஸ்கிரீன்குள்ள வந்தாலே. அந்த வேலையை கரெக்டா பார்த்திருப்பான். புள்ளி பண்றதும் சூப்பரா பண்ணிருப்பான் போட்டு தலைய. சரியா? டாக்கிமிச்சி அதெல்லாம் நான் வந்து எடுத்து எப்பவுமே சொல்லல. இந்த மாதிரி பண்றதுதான். அப்பாவோட கார் எடுத்துட்டு போயிட்டு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தொந்தரவு பண்றதுதான் வேலை. அதனால அவனுக்கு கனெக்ட் ஆயிருக்கும், பர்சனல் கனெக்ட். இதெல்லாம் அதுல ஓகே. எனக்கு எங்க தெரியுமா ரொம்ப இடிச்சுது, ஃபர்ஸ்ட் சீன்லாம் போட்டு அடி அடின்னு வெளுக்குறான் போட்டு ஆரவு. அதுக்கு அடுத்த ஒரு அந்த கையில அந்த டேப்பை பிச்சுட்டு ஒரு ரன்னிங் கார்ல 3 பேரை ஒரு தனி ஒரு ஆளா அடிக்கிறாரு. ஆனா அந்த ஷாட் சூப்பரா இருந்துச்சு. அது நான் வந்து நல்லா குறைய இருந்துச்சா? சொல்ல மாட்டேன். நல்லா இருந்துச்சா? அந்த ஷாட் அது சூப்பரா வந்து இருந்துச்சு. ஐசா த டெவில் படத்துல இருந்து எடுத்தது. அதனால நல்லா தான் இருக்கும் அது. சரிப்பா. இதுக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி வேற எந்த படத்துலயும் இந்த டேய் மாதிரி எடுத்து நீ அப்படியே பார்த்ததே இல்லையா? எடுத்திருப்பாங்கடா மெண்டலு. அது வேற டேய் எந்த படத்துலயும் அந்த இப்படி சீன் காப்பி அப்படியே அடிச்சு பார்த்ததே எடுத்திருப்பாங்கடா. இல்லையா? வாத்தாடி டென்ஷன் எனக்கு அதான் வேணும். யாராவன் நான் சொல்றது புரியுதா இல்லையா? மகிழ் திருமேனிட்டு இருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றேன்டா. ஓகே ஓகே. ஆனா ஷாட் நல்லா தான் இருந்துச்சு. ம். அது சூப்பரா இருந்துச்சு. நான் பார்த்த பிரிண்ட்ல அதெல்லாம் வரவே இல்லையடா. ஐயோ. ஓகே ஓகே. ஐயோ எது ப்ரோ, அர்ஜுனும் ரெஜினாவும் இருந்ததா இல்ல ப்ரோ? இல்ல ஏன்னா லியோலே திருசாக்கும் விஜய்க்கும் அந்த ஸ்டேர் கேஸ் சீனியா வைக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டு இருந்தாங்க விஜய் ஃபேன்ஸ். அந்த நாள் தான் ஆர்த்தர் எதிர்பார்க்கலாம் அதெல்லாம். ஆமா ஆமாண்டா, அதை வேற சொல்லிட்டு இருந்தாங்கடா. அப்ப கன்ஃபார்மா செகண்ட் ஹாஃப்ல இது ஸ்டேர் கேஸ் சீன் இருக்கு அப்படின்னாங்க. என்ன சொன்னானுங்க, அந்த படம் ட்ரெய்லர் வந்தப்ப அந்த கிஸ் பண்ற சீன் மாதிரி வருதுல, அப்பயே அவங்க வந்து அந்த ஸ்டேர் கேஸ் சீன் வரும், வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படம் பார்க்க நினைக்கிறேன். அவனுக்கு அந்த நல்லா இருக்கும். ஸ்டேர் கேஸ்ல ஒரு மேட்டர் சீன் இருக்குடா அந்த படத்துல. அது அந்த இடத்துல எல்லாம் போச்சுடா. அது ரொம்ப தேங்க்யூ சீமா ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷன். நான் அவனை ரஃப்பான சீன் அது வந்து சாஃப்ட்லாம் கிடையாது. ஆமா ரஃபா வேற இருக்கும். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? அதான் படம் ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்க சொல்லுங்க. ஒரு உணர்ச்சி வேற லெவல்ல இருக்கும். ஒரே நிமிஷம் எனக்கு டிக்கி சீனை திறக்கும் போது அஜித்துக்கு அங்க போதெல்லாம் டாக்டர்ல என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் அப்படி போடி போட்டுறது அந்த ஸ்கிரீன். அதுக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க டிக்கிக்குள்ள. தம்பி நீ வந்து சூத்த முடு. ஒரு வந்து நான் ஓவரா பேசியிருந்தேன். நாய் கோழைக்கிற மாதிரி தவுக்கல ஓடி வந்துச்சு, கத்தி ஓடி வச்சு. சரியா? அதுக்கெல்லாம் இது எவ்வளவு பரவாயில்ல, ஓன்னு கத்திட்டு ஓடி வந்துச்சு. அறுத்துருவோம். பரவாயில்லடா நேற்று கேளு சீமாட்டா எந்த அளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இந்த படத்தோட ரிப்போர்ட் பார்த்துட்டு ஐ மேட் திஸ் டேங்கிற மாதிரி இருந்தேன். இல்ல உங்க படம் ஓடாத அளவுக்கு இந்த படம் ஓடாம போகாது. இல்ல இவனுங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி அடிச்சுக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. ஆனா நான் வந்து அப்படியே சைலண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இல்ல எனக்கு என்ன வச்சுக்கேன், விஜய்னு ஒரு படம் தான், அதுக்கப்புறம் நடிக்க மாட்டான். அது கடைசி படத்துல எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கோ இல்லையோ அவங்க அழுவானுவோம் விஜய் ஃபேன்ஸ். பாத்தல இவங்க இதுக்கப்புறம் இவங்கதான் வந்து இண்டஸ்ட்ரியே பிடிக்க போறாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல 4 பேரும் சேர்ந்து இங்க பாரு நான் இண்டஸ்ட்ரியை பிடிக்க போறேன், இண்டஸ்ட்ரியை பரட்ட போறேன்னு நான் சொல்ல. நான் அனுபவிச்சதான் இந்த இவனு காந்தி அனுபவிக்கணுங்கிற மாதிரி இருக்கு நானு. பரவாயில்ல. நாங்க இண்டஸ்ட்ரியை பிடிக்க போறோமா இல்லையாங்கிறது இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. நான் அனுபவிச்ச வழியா அந்த காந்தியை அனுபவிக்கணுங்கிற மாதிரி உட்காந்துருக்கேன் நானு. இன்ட்ரோ சீன்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் வந்து இவங்க 2 பேருக்குள்ளார ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து காட்டுவாங்க. அதாவது அதெல்லாம் வீரபாகு பொண்டாட்டி ஒருத்தர் வச்சிருக்காம்ல. இல்ல ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் ஆச்சுன்னு காட்டுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் த்ரிஷாவே வந்து பண்ணிட்டானே. ஒரு நிமிஷம், அதெல்லாம் முரட்டு கிழிஞ்சு அது கட்டு வேற. அது அவனுங்களுக்கே தெரியும் நம்ம கேவலமா இருக்கு, நம்ம வந்து கட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணோம்னா ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவதிகா பாட்டெல்லாம் போட்டு இந்த பிரசன்ட் பாஸ்ட்னு மாத்தி காமிச்சிட்டு
இந்த மாத்தி மாதிரி மாத்தி அந்த காமிச்சிட்டு இருந்தானுங்க. இது செம காமெடியா இருக்கும். இவன் சொல்ற மாரி உணர்ச்சியே இல்லை அப்படிங்கிற மாரி ஒரு மூஞ்சி வச்சிருப்பாரு. அது ஒரு செட்டே ஆகாது சுத்தமா. ஆ ஒரே அந்த ஒரு ஷாட் மட்டும் சொல்றேன். அந்த கன் எடுத்துட்டு இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்டில்லு கூட இருக்கும். அது லைட்டா தான் முறைச்சு பார்ப்போம். அது எவ்வளவு ஸ்வாகா இருக்கும் அஜித்துக்கு. அஜித்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும். அவன் வந்து இந்த மாதிரி குடும்ப படம்லாம் நடிக்கக்கூடாது. அவனுக்கு அந்த கேங்ஸ்டர் அந்த பில்லா மாதிரி இருக்க லுக் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அவன் ஏன் இப்படி போட்டுட்டு கெடுத்துக்கிறான்னு தெரியவே மாட்டேது எனக்கு. நான் எந்த சீன் சொல்றேன் எங்க தெரியுதா? ப்ரோ? அந்த காருக்குள்ள நீ ஒரு ஃபைட் சொன்னீங்களா டாக்கி மிச்சு. தெரியுதுடா கன் எடுத்துட்டு தெரியுதுடா. லெஃப்ட்ல வச்சுட்டு இப்படி காட்டுவான் துப்பாக்கி வந்து செம்மையா இருக்கும் அந்த ஷாட் அப்படியே. இவன் என்ன அவர் ஆனா வந்து மூஞ்ச இதுக்கு ஒரு மேல மாதிரி வச்சுக்கிட்டு லூசு மாதிரி ம், பண்ணிட்டு இருக்கான் எனக்கு. எனக்கே உணர்ச்சியே இல்லைன்ற மாதிரி தான்டா இருக்கு. விடுங்கடா ப்ளீஸ்டா. ம். சரி அதான் இது என்னடா பண்றாங்களா இவனுக்கு இவன் அந்த வற்புறுத்துறான்டா கிளீன் அவங்கள சேவெல்லாம் போட்டு. பண்ணிட்டு கிளீன் சேவெல்லாம் பண்ணிட்டு முழு முழுன்னு வேற வருவாரு. அதுல வேற அதெல்லாம் செம ஏ காமெடியா இருந்துச்சு அந்த இதெல்லாம். அது யார் நல்லா இருக்கா இதெல்லாம் யார நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு தெரியல எனக்கு. அந்த இதுவும் கேவலமா தான் இருந்துச்சு. அந்த பிளாக் கலர் தாடியோட அந்த உட்காந்துட்டு வா எனக்கு அது தெரியாதுமா அப்படிங்கிறது. அப்புறமா அந்த அதான்டா. மேல வந்து அந்த மேல ஏறி வந்து மோதிரம் கொடுக்குற சீன்லாம் செம காமெடியா இருந்துச்சு. அப்புறமா அது அந்த வேற ஒரு தொப்பையா வேற ஆ, இருப்பான்டா. இவ்வளவு பெருசா வேற ஆமா இருப்பான்டா. ஆமா பெருசா வேற இருப்பான். ஆமாமா. அதுல வேற ம். தெரியும். அந்த இதை வச்சுக்கிட்டு இது வந்து மோதிரம் உங்களுக்கு இல்ல இது வந்து எங்க இதுல உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கியூட்னா கியூட்டா அந்த ஒரு கியூட் கியூட். அதுல இது வேற சொல்லிட்டு இருந்தாங்கடா. இதுல அவரோட பெஞ்சில வந்து அர்கன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். அர்ஜுனுக்கு பதிலா அர்குன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். இவங்க வந்து போட்டாங்க என்னடா ஸ்பெல்லிங் கூட தெரியல தற்கூரி அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி கத்த அது ஆரம்பிச்சாங்க. வந்து அப்புறமா தான் அசர்பைஜான்ல சில லெட்டர் வேற மாதிரி அசர்பைஜானில இருக்கும். அதாவது ம். அசர்பைஜானில வந்து இது அர்ஜுனுன்னா அர்கன்னு சொல்லிட்டு எழுதணுமா. அதை வேற இன்னொன்னு ஆஹா. ஒரு இடத்துல அர்ஜுன் இருக்குமா இன்னொரு இடத்துல பார்த்தா அர்கன் இருக்கும் இன்னொரு இடத்துல அர்ஜுன் இருக்கும். அதனால இவங்க கடுப்பாயிட்டாங்க. இல்ல நான் இப்ப இதை விட இப்ப இது கேளு. அதுல வந்து அர்க்குன்னு எழுதிக்குதா என்னு போட்டு பக்கத்துல டாட் எம்னு இருக்கா. நான் வந்து இது அந்த எண்ணை பார்க்கவே இல்லை. எம் மட்டும் தான் பார்த்தேன். என்ன ஆர்க்கம்னு எதுக்குது ஒரு பேரு அப்படின்னு பாக்குறேன். போடு சரி நான் அதை பத்தி நம்ம ஏதோ ஆள் தப்பு பேட்மேன் பண்ணிட்டாங்க போல. எப்படின்னு இல்லையா? அதான் நானும் நினைச்சேன். சரி ஏதோ தப்பா எடுத்தானுங்க போல. நம்ம எதுவும் சொல்லிக்கிறோனா இத பாட்காஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கடந்து போயிட்டேன். அப்புறமா தான் இது மாதிரி இல்ல இல்ல ஒரு இது பார்த்தேன் இவங்களுக்கு நானு. அதான் இந்த படத்தோட ம். இன்ட்ரோ ஏன் தெரியுமா பெரிய பிரச்சனை தெரியல. வலிமை படத்துல ஜெயலலிதா பிரச்சாரம் போற வண்டியில ஒரு இன்ட்ரோ வச்சு பயன் அதுக்கு இது எவ்வளவு அப்படியா? பரவாயில்லன்னு விட்டாங்க. ஆமாண்டா உள்ள எனக்கு இருந்து தெரியாதா? வருவான பிரச்சாரம். வலிமை பாக்கலையா நீ? ஆஹா, பார்த்து ஒரே ஒரு டைம் தான் தியேட்டருக்கு போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கணும்னு ஆசையே படல. அதுதான்டா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்டா. அந்த பிரச்சாரத்துக்கு எல்லாம் போவாங்கல்ல ஒரு கார்ல. அதுக்குள்ள இருந்து அஜித் ஆமாமா. வருவான் ஸ்லைட் ஆகி மேல ஸ்லைட் ஆகும் மேல நின்னுட்டு இருப்பான் அஜித். செம காமெடியா ம். இருக்கும் அதெல்லாம். அதுக்கு சரி எவ்வளவு விடுங்க பரவாயில்ல இதுல அப்படின்னு. என்ன இருக்குது. சரி விடுங்க. என்ன அடி அடிச்ச. இப்போ வந்து வா வா வா. அஹ், கார்ல இவங்க 2 பேரும் கார்ல ஒரு 9 hours டிராவல் பண்ணி இவங்க சீட் பண்ணிட்டாங்கன்னு தெரியுதுல. அதனால அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. சரி நான் கூப்பிட்டு போய் விட்டுறேன் நீ வா ஒரு அப்படின்னு நிமிஷம் சொல்லிட்டு இவர் கூப்பிட்டு போறாரு. சீட் பண்ணிட்டாங்கன்ற என்ன சீட் பண்ணாங்க எனக்கு அததான்டா சொல்ல மாட்டேன். வெறும் கதையை மட்டும் சொல்லுவ. இரு நான் தான் அடிப்பேன் நீ சும்மா இரு. நீ சொல்லு பீஷ்ம. சரி சரி அவன் என்ன ரொம்ப ஆகும்னா அடிச்சிடாதீங்க நம்ம சார். வந்து ஏய் இல்ல இல்ல பண்ணாதடா ஏன்டா அப்படி பண்ற. அவன் வந்து சொல்லுவாடா ஓகே. திருச்சா வந்து நம்ம வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா அவனே நமக்கு என்ன வயசாயிடுச்சா நம்ம வந்து இதை பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படியா போன மாசம் அப்படியே மேலே கீழே பார்ப்பான் வெள்ள மண்டையெல்லாம் பார்ப்பான் வயசாகல அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போன மாசம் உனக்கு லவ் யூ மோமோ ஏதோ சொல்லி அனுப்பியிருப்பான். அப்படி இல்லடா அனுப்புன பாத்தியா? ப்ளீஸ் இல்லடா இது அவரு கேட்பாரு இது மாதிரி என்னம்மா நம்மளுக்கு வயசாயிடுச்சா அர்ஜுன் உன் கண்ணாடி உன் மூஞ்ச கண்ணாடியில பாக்குறியா இல்லையா அர்ஜுன் அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்புறமா வந்துட்டு இவர் வந்து நான் போன வாரம் லவ் யூ ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அமிச்சேன் அது வந்து பாத்தியா இல்லையா பார்த்தேன் அதுல என்ன இருக்கு லவ் யூ தானே அப்படின்னு சொல்லிட்டு மேனரிசம் கியூட் மேனரிசம் பண்ணுவாரு. தபால்னு அந்த பொண்ணு போட்டு உடைக்கும். அது நான் உன்னை இத்தனை வருஷம் 12 வருஷத்துல உன்னை என்னைக்காவது நான் கியூட்டின்னு கூப்பிட்டுருக்கேனா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவ்வளவுதான் ஆளு உடஞ்சு போயிடுவாரு. உணர்ச்சியே அப்போ இல்லை வந்து மூஞ்சிக்கு போயிடுவாரு. இல்ல அதான் அனிருத் ஒரு பேங்கர் போட்டிருப்பாரு. பணத்துக்காக என்ன விட்டுட்டு அவன் கூட போயிட்டியே அப்படின்னு ஒரு பாட்டு. சீ இல்ல சீ சீ அதுல வேற ஒரு சீ செக்ஹவுஸ் சீ கன் ஒண்ணு த்ரிஷா வைப்பாங்கடா. ஒரு சீ அதுல ஒரு செக்ஹவுஸ் கன் ஒண்ணு வைப்பாங்க. இவ்வளவு இன்டெலிஜென்ட்டான ஆள் நீ இத கூட கண்டுபிடிக்கலையே அப்படின்னுவாங்க. புரியுதா? ஆனா அவன் வந்து அப்பயே சொல்லிட்டாங்க எங்க ஆள் வந்து இன்டெலிஜென்டா ஒண்ணுமே பண்ண இன்டெலிஜென்ட்னு. மாட்டான்டா. படம் பூரா இன்டெலிஜென்டா ஒண்ணுமே பண்ண அமைதியாடுறா. மாட்டான். ஆனா நீ இன்டெலிஜென்டால ஆள்னு மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அவன் இன்டெலிஜென்டா எதுவுமே பண்ண மாட்டான். அவர் இன்டெலிஜென்ட் சொல்லி அந்த பொண்ணு தலையில கிளவுன் மாஸ்க மாட்டி விட்டு அவர் வந்து மூக்குல இது வச்சிருந்தா அதான் அந்த ரவுண்டா இருக்கும்ல கிளவுன் மாஸ்க்
அத ம். போட்டு விட்டுரும். ஆனா இது ஒரு பெரிய விஷயம் தான் இது ஆக்சுவலி. இந்த மாரி வந்து ஒரு பெரிய ஹீரோ அஜித் அவர் பெரிய ஹீரோன்னு நெனச்சுக்கவே இல்ல. ஆக்சுவலி அதான் உண்ம. அவர் வந்து நான் வந்து ம். காமன் மேன் அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்காரு. ம்ஹ்ம். இருந்தாலும் இவ்வளவு ஒரு மார்க்கெட் உள்ள ஒரு மார்க்கெட் இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு பெரிய ஹீரோ, ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிற ஒரு ஆத்தரு ஹீரோ. ஓத்தா. டேய் ம். பேசு மார்க்கெட்லாம் பேசு. விஜய் கம்பேர் பண்ணும்போதெல்லாம் கம்மி தான்டா அஜித்துக்கு. டேய் ஓத்தா, ஃபேன்ஸ் எதுக்கு அதிகம். எடுத்தாலும் ஃபேன்ஸ் விஜய் இருக்கானுங்க. கூட பாத்துறா அ கால் நடி தமிழ்நாடு வந்துருப்போது நீட்டி தமிழ்நாடு நீட்டி. மார்க்கெட் இருக்குடா. அப்ராட்லலாம் இல்லடா. தமிழ்நாட்டுல இருக்கு. எங்கேயுமே ஆ. வெளியூர்லலாம் கிடையாதுடா. ரொம்ப கம்மிடா. ம். விஜய் கம்பேர் பண்ணும்போதெல்லாம். ரஜினிக்கே கம்மி தான்டா. இப்ப இருக்கிற வேட்டையன் படம் என்னடா பண்ணாங்க? பி மாரி தான்டா இருந்துச்சு. எங்கடா ஓடுனுச்சு? பி மாரி தான்டா அதான் கலெக்ஷன்லாம் வந்துச்சு. அது எப்படி சொல்றது? விஜய்க்கு தான் இப்போ வந்து அந்த வாரிசு மாரி நடிச்சாலும் ஓடுதுன்னா, அவனுக்கு இருக்க ஃபேன் பேஸ் இப்ப ஆ அப்படிதான் இருக்கு. அது ஒரு ம். பெரிய அது விஷயம். அது கரெக்ட் அந்த தான். அளவுக்கு ம். இல்ல. ம். ம். அந்த அளவுக்கு இல்ல. இருந்தாலும் ம். என்ன பிய குடுத்து இது சொல்லுவாங்கல்ல. ம். இது மாரி அம்மா சமைச்சிருப்பாங்க. "தம்பி சாரிப்பா, இது கருகி போச்சுப்பா. சாப்பிட முடியுமான்னு தெரியல." "பரவாயில்லம்மா, நான் அஜித் ஃபேன்ம்மா. என்ன குடுத்தாலும் சாப்பிடுவேன்." அப்ப அந்த மாரி சரி, அஜித் விஜய் ஃபேன்ஸ்லாம் தம்பிங்களா இருக்காங்க. அமைதியா இருக்கணும். ஓகே ஓகே. இல்ல பேசுறா நீ. அது வந்து எப்படின்னா, நம்ம ஆளு என்ன பண்ணிட்டாரு, இந்த ஒரு சீட் பண்ற மாரி, அவங்க வந்து ஒய்ஃப் வந்து அவன விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. சீட் பண்ற மாரிலாம் இப்பதான் நடிக்கிறானுங்க இவனுங்க கொஞ்சம் முன்னேறி வந்து. அந்த இதுல கூட ம். கோட்ல கூட எப்படின்னா, ஆ இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சு தனியா இருக்கிறதெல்லாம் வந்து பழைய படத்துலலாம் பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமா தான் நமக்கு வந்து ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். அதெல்லாம் வந்து ம். இப்போ ஓரளவு இவங்க இந்த வயசுல தான் இவங்க முதியோர் ஆகுற டைம்ல தான் இவங்க எனக்கு அறிவே வருது. அதெல்லாம் நடிச்சதே ஒரு ம். பெரிய விஷயம் தான். ஏன்னா, இப்ப வந்து இத வச்சு எத்தன பேர் கலாய்ச்சிருக்காங்க தெரியுமா? ஏன்னா, "எண்ணே இருந்தால்" படத்துல ம். த்ரிஷாவ வந்து வேற ஒருத்தனோட ஒரு புள்ள ம். பெத்திருப்பா. அத வந்து அஜித் வந்து வளர்ப்பாரு எடுத்து. அதுக்கே வேற எவனோ அ இது பண்ண குழந்தைய வந்து இவன் வளர்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கலாய்ச்சாங்க விஜய் ஃபேன்ஸ்லாம். ஓகேவா? ம். இந்த சிரிக்கிறான் பாத்தியா? இந்த மாரி ஒரு மைண்ட் செட் உள்ளவங்கன்னா இப்படிதான் டேய் டேய் இருப்பானுங்க. டேய். நீ ஆனா, விஜய் அப்படி ஃபேன்ஸ் இருக்கிறப்போ கலாய்ச்சாங்கன்னு சொன்னது தானே நான் சிரிச்சேன். ம். அப்படி விஜய் இருக்கிறப்போ ஃபேன்ஸ் இல்ல. அஜித் ஃபேன்ஸே கலாய்ச்சாங்க. அவங்களே கலாய்ச்சாங்க. அவங்களே திட்டிட்டு நான் போறாங்க நான் அசிங்க அதான் அசிங்கமா. யோசிச்சேன். விஜய் ஃபேன்ஸுக்கு முன்னாடியே அஜித் ஃபேன்ஸ் தியேட்டர்ல கத்தியிருப்பானுங்களே. இவன் ஏன் வந்து விஜய் ஃபேன்ஸ சொல்றான்ட்டு. ஆமாண்டா. என்ன ஏன் இருந்தாலும் பெருசா போகாதனால தானே அவன் திரும்ப திரும்ப சிவாக்கே வாய்ப்பு குடுத்துருந்தான் மெண்டல் மாரி. ஆமாமா. என்ன இருந்தாலும் மட்டும் ம். நல்லா ஓடி இருந்ததுன்னு வச்சுக்கயேன், திரும்ப அவன் அந்த மாரி ஏதாவது ம். படம் நடிச்சிருப்பான் அவன். ஓ! உங்களால எண்ணெய் தான்டா. இருந்தால் அதுதான். அவ்வளோலாம் போலையா? சுத்தமா நல்லா ஓகே. இருக்கும். போகல அந்த படம். சுத்தமா போகல அந்த படம். நல்லா இருக்கும்டா ஆனா படம். அது வந்து என்ன ச்சே. ஆச்சுன்னா, ஐ ரிலீஸ் ஆன வருஷம் தான் அது ரிலீஸ் ஆச்சு. பொங்கலுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க டேட். அப்புறம் ஐ வருதுன்னு அ. சொல்லிட்டு மாத்துனாங்க. பிப்ரவரி இதே மாரி பிப்ரவரில ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு எப்படி மிக்ஸ்டா ரிவ்யூஸ் வந்துச்சோ, அதே மாரி தான் என்ன இருந்தாலும் வந்துச்சு. ஐ வருதுடா, ஐ வருதுடா, ஐ வருதுடா, ஐ வருதுடா டேய்! சரி விடுங்க. அதுக்கு வேற ஐ ஒரு இது படம். போட்டிருந்தாங்கடா. அந்த வருஷமும் இது என்ன சுந்தர் சி ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு. விஷால் படம். இந்த ம். வருஷம் சுந்தர் சி ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதே மாரி என்ன இருந்தால் போல, அதுக்கப்புறம் வேந்தாளம் வந்து பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதே தான் இந்த வாட்டி நடக்கும்னாங்க. அதே மாரி தான் கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்கு. எங்க பாப்போம் பாப்போம். விடாமுயற்சி தான் ஃப்ளாப் ஆயிடுச்சே. அதனால தான் குட் பேட் அக்லி வருதுல்ல. அதான் நானும் அந்த வருஷமும் சொல்லிக்கிறேன். அப்படிதானடா. விடாமுயற்சி வந்து டேய் ஃபர்ஸ்ட் எதுனா என்ன இருந்தால் வந்து பெருசா ஓடல. அதுக்கப்புறம் வேதாளம் தானே ஹிட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆதிக் வந்து இந்நேரம் உஷாராயிருப்பான். ஒருத்தா இவனுங்க வந்து ஒரு 2, 3 வெடிக்கிற சீன் வச்சா கூட ஜாலியா கிளாப் தட்டி படத்த ஓட வச்சுருவானுங்க. அவன் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டான். ரீஷூட் இதுக்கப்புறம்லாம் பண்ணாம எதுவும் பண்ண போவான். முடியாது. இல்ல எடுத்து பண்ணாலும் பண்ணுவான். முடிச்சுட்டான். லாக் பாப்போம். லாக் பண்ணிட்டான்டா. முடிச்சிட்டான் ஆளு. டேட்லாம் போட்டு லாக் 14 அப்படியா? ஐயோ! ஏப்ரல் 10 சரி. கன்ஃபார்மா ரிலீஸ். ம். ஜாலி தான் எங்களுக்கு. இரு. சரி. இல்ல. எனக்கு ஆ. என்னன்னா, கழகத் தலைவன் தடையறத்தக்க தடம் எடுத்த டைரக்டர்ல குடுக்கும்போதே ஒண்ணும் பண்ணல. நம்ம ஆளு வந்து திருசாலன்ல இருந்தாரா, ட்ரிபிள் ஏ, மார்க்கெட்டிங் பக் பகீரா, மார்க்கெட்டிங். மார்க் ஆண்டனி கூட இவங்க ஓட்டிட்டாங்க. இந்த படம் எடுத்த மார்க் உடனே ஆண்டனி கூட திருப்பி ஆ, தியேட்டர்ல உட்காந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ம், என்டர்டெய்னிங்கா இருக்கும். அப்படியே முடிஞ்சு போயிடும் அது. ம். ரொம்ப ஒரு சலிப்பெல்லாம் இருக்காது. ம். ஏன்னா எஸ்.ஏ. இல்ல. சூர்யா காப்பாத்திட்டான் அந்த படத்த. இல்ல இவங்கள்ட்ட கேட்டோம்னா ம். சொல்லுவாங்க, "தம்பி ட்ரிபிள் ஏ வந்து சிம்பு தான்பா காரணம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பகீரான்னு ஒண்ணு எடுத்தாங்கல்ல, "பகீராவா?" அப்படின்ட்டு ஓடிருவாங்க. ஐயய்யோ! அப்படின்ட்டு இல்ல பாயிண்ட் இதையும் இல்லாம. நான் ஒத்துக்க மாட்டேன். இதையும் நான் ஒத்துக்க ம். மாட்டேன். இப்ப வந்து சிம்பு தான் காரணம்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளவோ வந்து விஷயம் பண்ணியிருக்கலாம். இவன் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இல்லடா, அவன் வந்து ம். அவன் நடிச்ச மாரி எடுக்க முடியலன்னு சொல்றான்னா, இப்போ ப்ளூ சட்டையே கேட்டிருப்பான். சரி நீ எடுத்த சீன் தானே இதெல்லாம். இதுலயே ஒரு சீனுமே நல்லா இல்லையா? அப்படின்னு கேட்டிருப்பாரு ப்ளூ சட்டை. ம். கரெக்ட்டு ட்ரிபிள் ஏ தான். ரிவ்யூல. ம். சரிங்க. அதான் அப்புறம் வந்து இவங்கலாம் கார்ல ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. ஆ ம். அப் எங்க அப்புறம் ஏதோ டூரிஸ்ட் வேன்ல கார்ல ஏறி போயிட்டு இருக்கு. டூரிஸ்ட் வேன்ல ஏறுற மாரி ஆ சொன்னான். கார்ல ஏறி கார்ல போயிட்டு. ஏறி போயிட்டு இருக்கும்போதே வந்து நடுவுல வந்து அது எப்படி எனக்கு அந்த ஆரோவோட ஹம்மர் வந்து அவுட் ஆஃப் ஃபக்கிங் நோவர் நடுவுல வந்துச்சுன்னும் எனக்கு தெரியல. எப்படி அவ்ளோ பெரிய கார் இல்ல. அந்த நீங்க நீ சொல்லணும்னா எக்ஸாம்பிள்னா, நம்ம ஊர்ல எக்ஸ்யூவிலாம் பார்த்திருக்கல்ல நீ. எக்ஸ்யூவின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கார் இருக்குமே. ஆமா. தெரியும். அத விட பெருசா ஏய் இருக்கும். இப்போ ஹம்மர்லாம் எனக்கு தெரியும்டா. டவுன் ஒரு ஹம்மர்லாம் மாரி தெரியும்டா டவுன் எனக்கு. சிண்ட்ரோம்
டவுன் சிண்ட்ரோம் உள்ளவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த எழுத்துக்கூட்டி படிப்பாங்கல்ல, திஸ் இஸ் கை SKYS அந்த மாதிரி பீஸ் மேக்கர் சொல்லி தரோம். XUV பெருசா இருக்கும்ல. ஹம்மர்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் இந்த பேட் பாய்ஸ் படத்துல இருந்து ஒரு தமிழ் டப்பிங்லயே காட்டிட்டாயிரா. அதான் அந்த ஹம்மரு ஒரு ரோட்டு ஓரமா நிக்கிறதாடா தெரியாது, அது குறுக்கால வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மால் வந்து அதுக்கு முன்னாடியே என்ன ஆகும்னு வச்சுக்கேன், இவன் வந்து ரோடே பார்க்க மாட்டான். இந்த அம்மா என்ன பண்ணுது, அவனுக்கு மெசேஜ் பண்ணுது, என்ன மெசேஜ் பண்ணுது, அது என்ன பண்ணுது, ஹெட்செட் போடுது அப்படின்னு வண்டி ரோடே பார்க்க மாட்டான். அந்த பையன் அவர் வந்து கேட்டுட்டு இருப்பாரு இது மாதிரி அந்த சலிப்பு இதோட அந்த உணர்ச்சி இல்லை மூஞ்சிலே கேட்பாரு. நீ வந்து என்கிட்ட ஹானஸ்டியா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, தேங்க்யூ, ஐ மீன் இட், எஸ் நீ என்கிட்ட ஹானஸ்டா இருந்த அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆடா ஏமாத்திட்டா அப்புறம் ஏன்டா அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு திருசாவை கட்டி போட்டு ரெஜினா மானங்கனே கேட்கும் பாரு, எனக்கெல்லாம் அப்படியே எஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒன் சைடா பேசுற மாதிரி இருக்கும் சீட் பண்ணதுனால. எந்த ஒரு ஆம்பளை சீட் பண்ணிருந்தாலும் சரி, பொம்பளை சீட் பண்ணிருந்தாலும் சரி, தப்பு தான். அந்த குடிகாரங்கிறத திட்டுறது இல்லையா, குடிகாரனா பொம்பளை குடிகாரனா இருந்தானா ஆம்பளை குடிகாரனா இருந்தானா, குடிகார குதிதான். ஓகே ப்ரோ, ஓகே. அடுத்துதான் வந்து ஆர்னவ் கார் வந்துருது, கொஞ்சம் தூரத்துக்கு சேஸ் பண்ணினே வர மாதிரி பின்னாடி வரானுங்க. அப்புறம் போடா லூசு கூதி அப்படின்ற மாதிரி எங்க ஆள் வந்து விட்டுறாரு. பில்லாராம் மாதிரி போயிட்டே இருக்கிறாரு வண்டி எடுத்து. இல்லடா அவன் இது பண்ணிட்டு முன்னாடி போயிட்டு ஸ்லோ பண்ணுவான் மாதிரி எடுத்து வெளில பார்ப்பான். இவன்ல கண்ணு தெரியாதா அந்த இது மாதிரி சந்தோஷம் கையிலேயே செஞ்சு கட்டுவான், கையிலேயே செஞ்சு கட்டுவாரு. பேசுவேன்டா, சந்தோஷ சுப்பிரமணியத்துல முட்டுனா கொம்பு முளைக்கும் அப்படின்ட்டு ஜெனிலியா ஒண்ணு பண்ண தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ பண்ணி காட்டுவான். அவரு ஆரவு பார்த்துட்டு ஊம்பு அப்படின்னு நடுவரில் காட்டிடுவான். சரி காமெடி இறக்கலாம். ஒரு தடவை முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்க தலையை அப்படி வச்சு பண்ணுவான் பாரு. மூஞ்ச வேற ஒரு மாதிரி உணர்ச்சியே இல்லைங்கிற மாதிரி பண்ணுவான்டா. எனக்கு நான் அந்த சாட்ல போட்டிருக்கேன் பாரு உணர்ச்சி இல்லை போட்டோ வந்து, நான் அந்த காதல் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறமா பாக்குறேன். சரி. எனக்குலாம் எப்படி தெரியுமா, அந்த பழைய கோபி சுதாகர் வீடியோ ஒண்ணு டாஸ்மார்க்ல உட்காந்துட்டு கோபி சிரிப்பான் தெரியுமா, அப்படின்னு சரிவா அந்த மாதிரி தாண்டி பாத்துருந்தா உட்காந்து தங்கி பிடிச்சி சொத்தடி இன்னைக்கு அன்னைக்கு என்ன பேச்சு பேசுறேன் அப்படின்னு பாத்துருந்தேன். எல்லாம் பிரச்சனையே இல்ல, இங்க விடு. அடுத்ததான் வந்து கார் ஸ்டேஷனுக்கு போயிடுவானுங்களா. கார் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்புறம் இவர் வந்து தலைவர் வந்து இன்ஜின் ஆயில் நான் வந்து லைட்டா போட போறேன், எனக்கு ஒன்னும் புரியல எதுக்குடா நீ வந்து இன்ஜின் ஆயில், அது ஏன்னா வந்து ஒரு பிளாட் ஹோல் மாதிரி, அது அப்பதான் வந்து பானட்டை திறந்து வைப்பாங்க. கிடையாது, பிரேக் டவுன் படத்துல அதே சீன் தான் இருக்கும், அதனால அதே சீன் வரும். அப்படியா? பிரேக் டவுன்ல வந்து அவன் கார் வந்து ஆட்டோமேட்டிக் கார் இருக்காது, இதுல வந்து ஆட்டோமேட்டிக் காரு. அதுல வந்து பழைய கார், ஏன்னா 30 வருஷம் முன்னாடி எடுத்த படம்ல அது வந்து கார் பழைய காரு. சோ அது வந்து ஏதோ கூலா ஏதோ ஹீட் ஆயிட்டு சம்திங் ஏதோ சொல்லுவான். அதனால நான் இன்ஜின் ஆயிலும் இது வாங்க அதுக்காக ஏதோ வாங்க போறேன்னு சொல்லிட்டு போவான். சரியா, அந்த வாங்க போறேன்னு அதே மாதிரி போயிட்டு தான் வருவான். அப்பதான் வந்து அந்த ஆரோ கேரக்டர் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவானுங்க. நானே விழுந்து சிரிச்சேன்டா, பூமரே பூமரே. அவன்கிட்ட போயிட்டு சார் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. இவரு அஜித் குமார் போயிட்டு சார் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு, நான் சாரி கேட்டப்பா, நான் கேட்டேன், நீ கேட்கணும்னா கேட்கலாம் அப்படின்ட்டு போவாம போடா பூமர். அவன் என்ன கேப்பான், அவன் என்ன கேப்பான், என்னயா நான் தப்பு சொன்னா என்ன பார்த்து சாரி கேட்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவான் கண்ணா முன்னாடி. இவர் அஜித் வந்து அதே இதுல வந்து ஆல்ரெடி நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன்டா டைவர்ஸ் பண்றதுல முடிங்கடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவரு இந்த காமெண்ட்ல டேய் தம்பி உன்கிட்ட சண்டை போறது எனக்கு சக்தி இல்லடா, சென்டிமெண்ட் வில்லன் மாதிரி பேசிட்டு போயிடுவாரு. ஆமா பேசிட்டு போயிடுவாரு. எனக்கு இல்ல அந்த 1997ல வந்து அந்த இதுல இன்னொன்னு என்னன்னா, அவன் வந்து அவன்கிட்ட சேவிங்ஸே இருக்காது, அவன்கிட்ட வந்து காசுலாம் இருக்காது. அதெல்லாம் ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிருப்பாங்கடா. அதுக்காக அந்த 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 செட்டப் வந்து ஒரு இதுக்கு யூஸ் ஆகும். அந்த டோனட் வாங்குறதெல்லாம் ஞாபகம் இருக்காடா, ஆர்த்தர் டோனட் வாங்குவா, அதெல்லாம் ஓரளவுக்கு யூஸ் ஆயிருக்கும். இதுல வந்து எதுவுமே யூஸ் ஆகாது. போனா இவன் வந்து உள்ள போயிட்டு எனக்கு வந்து இல்லை அவன் வந்து ஏதோ ஏதாவது சாப்பிடுறதுக்கு நீ போய் சாப்பிடுமா மாதிரி இவன் வந்து அந்த இதுல இருக்கும், அந்த உள்ள அந்த கடை மாதிரி ஒண்ணு இருக்கும், ஸ்டோர் மாதிரி இருக்கும். அங்க போய் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு டின்ன கூட எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பாத்துருந்தேன் நானு. டின்ன உருட்டி விட்டுருவான். அதான்டா நானும் யோசிச்சேன், டின்ன உருட்டி விட்டுருமா. நீ யாராவது பார்த்து நான் ஒண்ணும் இல்லடா பாசஞ்சரு
இவ வந்து ஷேர் பண்ணாரு. இது மாதிரி நான் இந்த ஊர்ல இருந்தேன். அப்புறம் இங்க வந்து வந்தேன். அங்க தொழில் நல்லா இல்லைன்னு இங்க வந்துட்டேன். ஐயோ, அப்புறம் இப்பதான் நல்லா தொழில் பண்ணிட்டு இல்லடா ஆர்த்தரு இருக்கிறேன். காரால தான் இல்ல எங்க சும்மா இருக்கோம். ஆர்த்தர் அவன் எப்படிமா சொல்லுவா, இன்ன தேதி கல்யாணம் ஆச்சு, இப்ப எங்க சொத்து மதிப்பு இவ்வளோ, இதனாலதான் நாங்க 2 பேரும் டேய் இவ்வளவு டீட்டெயில்ஸ் எதுக்குடா நீ அதுட்ட சொல்றாங்கிற மாதிரி பாத்து இருப்போம். நானு வந்து இது மாதிரி நாங்க வந்து லாஜிஸ்டிக் கம்பெனி இங்க பண்ணோம். ஹலோ கேட்டு கேக்குதாமா? தான்டா இருக்கிறேன். சொல்டா. ம். சொல்லு. அதான் நாங்க வந்து லாஜிஸ்டிக்ஸ் வச்சிருக்கோம். இது வந்து இப்போ நாங்க வந்து பிசினஸ் இந்த ட்ரக் வச்சு பிசினஸ் பண்ணோம். இப்ப இந்த பிசினஸ்னால இப்ப எங்களுக்கு growth ஆகி இப்ப வந்து 3 ட்ரக் இருக்கு. நாங்க வந்து டிபிலிசில இருந்து இப்ப பாக்குக்கு போய்கிட்டு இருக்கோம். டேய் என்னடா இவ்வளவு டீடைல்ஸ் எதுக்குடா அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அதான் எனக்கும் யோசனையா இருந்துச்சு. ஏன்டா இவ்வளவு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. அது ஒண்ணுடா, அவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் சீன் வந்து த்ரிஷாவும் அஜித்தும், அது வந்து பக்குன்னு ஒரு ஏரியா, அது சூப்பரா இருக்கும்டா. அது வந்து அசர்பைஜானோட கேபிட்டல். அது வந்து ஓ அப்படியா? அது சூப்பரா இருக்கும். அவங்க போறாங்க டிபிலிசின்னு, அதுவுமே சூப்பரான ஊரு. 2மே சூப்பரான ஊரு. சும்மா நீ அப்புறமா இருக்கும்போது சும்மா போட்டோஸ் எல்லாம் பாரு, சூப்பரா இருக்கும். அது கார் எடுத்துட்டு இவங்க விட்டுட்டாங்க, கிளம்பி போயிட்டு இருக்கும்போது என்னதுன்னா, அவங்க வந்து இந்த ரெஜினாவும் அர்ஜுனா அப்பதான் இன்ட்ரோ ஆயிட்டு இது மாதிரி நாங்க இதெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னா சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு சீனரி இருக்கும் அந்த ரோட்ல, அது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, சரி நான் முடிஞ்சா போறேன் அப்படின்ட்டு திருசா வந்து இவங்க கூட கிளம்பி வரும்போது என்ன பண்றா, எனக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு இது என்ன பண்றதுன்னு தெரியல, அது ஏதோ சொல்லுவா, நாசல்ஸா இருக்கும் ஏதோ சொல்லுவா. முன்னாடி நாசி ஏட்டிங்கா இருக்குன்னு வாடா. நாசி ஏட்டிங்கா இருக்குன்னு. அதனால முன்னாடியே வந்து திரும்பி திரும்பி இது பாத்துட்டு ஓரமா நிறுத்துவான்னு கேட்பாரு. ஓரமா நிறுத்துவான்னு கேட்பாரு. இவங்க வேணான்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப என்னன்னா அந்த கார் தெரியலடா, இவனுங்க ரொம்ப அந்த படத்தை அடாப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப வீணாகிட்டானுங்களா எனக்கு சத்தியமா. ஏன்னா அவனுக்கு ஓட்டி போற கார்ல வந்து ஏன்னா இதெல்லாம் அப்படியே இருக்கும் அந்த படத்துல. இல்லடா, அந்த படத்துல அந்த பழைய படத்துல அவன் ஏதோ ஒரு வயரை பிடிங்கி விட்டான், கார் நின்னுச்சு. சரி, இவனுங்க ஓட்டின்னு வர்றது இப்ப இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் லக்ஸரி காரு ஓட்டின்னு வருது. அதுல ஒரு முரட்டு காமெடி என்னன்னா, ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த ஆக்டிங்கே பண்ண தெரியாதவங்க சில பேர் பண்ணுவாங்க தெரியுமா. இப்படி கையை அப்படி வச்சுக்கிட்டு அஜித், ஐ டோன்ட் நோ, எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எட்டி பார்ப்போம், ஒயர் அறுந்துருக்காத பார்ப்போம். எட்டி இந்த இதுல வேலாயுதம் படத்துல, இது வேட்டைக்காரன் படத்துல மாப்பிள்ளை ஒளி வச்சிருப்பாயில, எட்டி பார்த்தாலே நான் இருக்கு தெரியுண்டாங்கிற மாதிரி லைட்டா கையை விட்டுருந்தாலே இந்த ஒயர் அறுந்துருக்குன்னு தெரிஞ்சது. ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லுவாரு, எவ்ரிதிங் should be in our control, all south zone DSP contact அப்படிங்கிற மாதிரி. பிரேக் டவுன்ல கூட அந்த அடியில இருக்க ஒயர் தான் புடிங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா ஞாபகம் இல்ல, பிரேக் டவுன்ல அடியில இருக்க ஒயர் தான் புடிங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படியே சைடு பை சைடு எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் படம். இவங்க வந்து நடு ரோட்ல நிக்கிறாங்களா, பின்னாடி வந்து இவர மாதிரி சிவா நான் வந்து கீர்த்தியை ஸ்டாக் பண்ற மாதிரி வந்துடுறாரு அங்க இருந்து ஆர்வம். நல்லா இருக்கு அப்படின்ட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் சரி இடிக்க போறான் அப்படின்னு பார்த்தா தூரமா போய் நின்றுட்டு தூரத்துல இருந்து இந்த ஆங்கிள் அந்த வடிவேல் வந்து ஒவ்வொரு ஓட்ட வழியா பார்ப்பான் இந்த படத்துல, குசேலன் படத்துல. இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி வேற ஆங்கிள் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. இது வேற ஏன் ஹாலிவுட் படத்துல ஒரு ஆள் தான் இருப்பான். இது வந்து அஜித் வந்து பெரிய ஆள், அதனால இதுல 4 பேரு. ஹாலிவுட் படத்துல ஒரு ஆள் தான் இருப்பான். ஒரு ஆள்லாம் நம்ம அடிச்சா நம்ம பெரிய ஆள் கிடையாது பாக்குற மாதிரி. சரி 4 பேரா வச்சுப்போம், கார்ல 4 சீட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி 4 பேர். அதுல இவனே அதுல சூப்பரா பண்ணிருப்பாங்கடா. அந்த இதுல ஒரு ரேஞ்சர் மாதிரி ஒருத்தர் வருவான், கவுபாய் ஹேட் போட்டு. அவன் ஒரு ஆளே போதுங்கிற மாதிரி இருக்கும். இதுல அவங்க வந்து 4 பேர் இருந்தாலும் தண்டத்துக்கு தான் இருப்பானுங்க. இவங்க 4 பேரை பார்த்தாலும் காமெடி மாதிரி தான் இருக்கும். அவன் ஒரு ஆளு அந்த சொல்ற மாதிரிதான், அவன் ஒரு ஆள் ஒரு அடி தான் அடிச்சான், ஒரு பக்கம் லாக் ஆயிடுச்சு. நீங்க 4 பேர் சுத்தி அடிக்கிறீங்க, ஒரு இன்ச்சு கூட திரும்பல, கடகடப்புல வரும். அந்த மாதிரி இவங்க 4 பேர் நின்று சொல்லு. அந்த ஆர்த்தர், நீ இன்னொரு படம் பாத்திருக்கேன்னு தெரியல, இங்கிலீஷ் படத்துல அவனோட ஒய்ஃப் அவனோட பொண்ணை வந்து தனி கார்ல ஏத்திடுவானுங்க, அவனை மட்டும் தனி கார்ல ஏத்திடுவாங்க. தெரியும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஆர்த்தர்? அந்த படம் பேர் எனக்கு மறந்து போச்சு. கடைசியில அந்த ஒய்ஃபும் அந்த பொண்ணையும் வந்து கொன்றுவாங்க. அவன் மட்டும் வந்து ஷெரீப் கூட சேர்ந்து அதை வந்து பழி வாங்க போவான் தெரியுமா? நாக்டர்னல் அனிமல். நாக்டர்னல் அனிமல் தான்டா. நாக்டர்னல் அனிமல் அந்த அளவுக்கு அதான். ஆரவ் வந்து நிறுத்திட்டு, நான் இந்த காரை சரி பண்ணி எடுத்துன்னு வரேன், நீங்க வந்து அந்த கார்ல உட்கார்ந்து கூட இது இப்படி கூட பிரிச்சு கூட்டு போயிருக்கலாம்டா. ரொம்ப நேரமா இந்த ஆனா பிரேக் டவுன் படத்துல அப்படிலாம் இல்லையா? ஆமா, நாக்டர்னல் அனிமல் படத்துல வந்து பாத்தீங்கன்னா
நாக்டர்னல் அனிமல் படம் அளவுக்குலாம் எடுக்க வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரு. அதுல வந்து எந்த ஒரு பேக் ஸ்டோரியுமே இருக்காது. ஹீரோக்கு, ஹீரோயினுக்கு பேக் ஸ்டோரி ஆமா கிடையாது. கரெக்ட் எதுவுமே தான். இருக்காது. ஜஸ்ட் அவங்க கார்ல வருவாங்க. ஒருத்தன் கார மறைச்சிட்டு தொந்தரவு பண்ணுவான். அந்த இடம் நமக்கு ஐய்யயோ! ஒரு என்ன மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு பயம் சீட்லயே உட்கார கொடுக்கும்டா. மாட்டோம்டா. படபடப்பா இருக்கும். படபடப்பா இருக்கும். ம். பயப்படுவோம். கதறி கதறி பயப்படுவோம். அந்த மாரி இருக்கும். அது அவ்ளோ பயத்த கன்வே பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு ட்ராஜிக்கா ஒரு மொமெண்ட் நடக்கும். அதெல்லாம் தேவையில்ல இங்க. இல்ல இருந்தாலும் அவரு அந்த வந்து ஒரு கார் சீனு 2 பொண்ணுங்க வச்சிருக்காங்க. அவங்க இவனுங்க 4 பேரு 2 கார்ல இருக்காங்க. ஓவர் பவர் பண்ணிருவானுங்களே! எப்படி ஹீரோ வந்து காப்பாத்துவாரு? ஒரு ஆணா இருந்து ஆ இங்க அப்படின்னு ஒரு பயம் வரும். சரியா? இதெல்லாம் இதுல இல்லவே இல்ல. ஒண்ணுமே இல்ல. போ போ கார்ல அந்த இதுல ஏத்தி அனுப்புவான்ல, சுந்தரபாண்டியன்ல ஏறு ஏறு லாரியில ஏறி போ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு சுந்தரபாண்டியன் போயின்னே இல்ல. இருக்கிறாரு ஆளு. நாடோடிகள். இது இதுல நாடோடிகள்ல. அது மாரி அனுப்பிச்சு விட்டுறாரு கார்ல லாரியில ஏத்தி போம்மா அப்படின்ட்டு. நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆவுங்க அப்படின்ட்டு. இருடா, ஒரே நிமிஷம் கேக்குதாடா? ஆ கேக்குது. பேசுறேன். இந்த படம் பார்க்கும்போது அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் படோடப்பா தான் இருந்தாங்க. படம் முடிய போகும்போது வெளில போனா விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்களோன்னு. ஆமா வந்துருவாங்க, அடிப்பாங்க நம்மள. ஹலோ, என்ன அமைதியாயிட்டீங்க? ஹலோ, கேக்குதாடா? ஏய் நீ ஹலோ, பேசுறதே கேக்கலடா. கேக்குதா இல்லையாடா? டேய் கேக்குதுடா, அவன் சும்மா சொல்றான்டா. மெண்டல். அதான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பின்னாடி வந்து ட்ரக்ல இவங்களும் ரெஜினாவும் இவனும் வருவாங்க. அர்ஜுன் சார்ஜா. இவரு அர்ஜுனும். அவர் பேர் என்ன? அவர் தான். இப்ப இவன் பேரு அர்ஜுனு. இவனை எப்படின்னு சொல்றதுன்னு தெரியலையே. அவன் பேர் என்னன்னு தெரியலையே. அவன் பேரு அபிலாஷ். அபிலாஷ். அபிலாஷா? அபிலாஷ் என்னது? அவனா? இல்ல நான் சும்மா அபிலாஷ்னு சொல்லிட்டேன். அபிலாஷ் அவன் பேரா? சரி விடு. இவன் அஜித்னே சொல்லுவோம் போ. இவனுக்கு தனியா படத்துல வர பேரெல்லாம் சொல்ல முடியாது. இல்லடா இல்லடா இவனை ஏகேன்னு. வந்து இல்லடா இவனை வந்து ஏகேன்னு சொல்லுவோம். அர்க்கன்னு சொல்லு. அவனை வந்து அர்ஜுன். அதான் அர்ஜுனும் ரெஜினாவும் வந்து இதுல வருவாங்க. அந்த ட்ரக்ல வந்துட்டு கேஷுவலா கேட்பாங்க, என்னாச்சு, வாட்ஸ்அப் ப்ராப்ளம் அப்படின்னா, இது மாதிரி வந்தோம், வண்டி நின்றுச்சு, இந்த திருசா பேசுவாளா, இவன் வந்து பாத்துட்டு இருப்பான். ஓ இவன் தான் நம்ம சக்காலத்தனம்னு பாத்துட்டு இருப்பான். அப்புறமா இல்ல இவன் நம்ம சக்காலத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவான் அஜித். நம்ம சக்காலத்தன் இல்ல. இல்லடா, அவன் வந்து யோசிப்பான் மைண்ட்ல. அவனை பார்த்துட்டு நல்லா ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்ட்டு. இல்ல அப்புறமா சரி இல்ல இவர்தான் வெளியூர் ஆட்டக்காரரா அப்படிங்கிற. அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி நம்ம ரஜினா வாங்கிடலாம் அப்படின்ட்டு போவான். போய் பார்த்தா ச்சே இந்த சான்ஸும் இந்த ஆப்ஷனும் இல்லையா அப்படின்னு போயிட்டு கேட்பான். அசையாத மரம் ஒன்று ஓய்ந்தது கீழே அப்படிங்கிற மாதிரி இல்ல இவன் போயிடுவாரு. போய் கேட்கலான்னு போறதுக்குள்ள திருசா சொல்லிடுவாங்க, இவங்களதான் நம்ம பார்த்தோம்ல அங்க பார்த்தோம்ல ச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஷிட் இது மாதிரி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு. நம்மால ஏகே வந்துட்டு மீதி 50 ரூபாய்க்கு நீ என் கூட வந்து படுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் பேசலாம்னு வந்திருப்பாரு. டபால்னு போட்டு உடச்சிருவாங்க. அதான் பேக்கரி கதை மாதிரி இதை நீ வச்சுக்க அவளை நான் வச்சுக்கிறேன்னு கேட்டுருவாங்க நினைச்ச நல்லா டார்க்கா. சரி அதெல்லாம் நடக்கலாம். அப்புறமா போயிட்டு அர்ஜுன் என்ன சொல்லிடுறாரு, அந்த டாக்டர் மாதிரி கை வரிச்சிடுறாரு. சாரிப்பா இது வந்து ஆமா ஆமா. புது 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 கார், எனக்கு தெரியாது, பழைய காருன்னா பெரட்டி எடுத்திருப்பான் அப்படின்னாரு. அவ்வளவுதான். சரி சைட்ல தள்ளி வண்டியை தள்ளி போடுப்பா சைட்ல வண்டியை தள்ளி போடுவாங்க. அதான சூப்பரா இருக்கும்டா. அந்த அந்த சீட் பெல்ட் எடுத்து இது பண்ணுவாங்கல்ல, ஆமா அது அது அப்படிதான் ஆக்சுவலி பண்ணணும். இதுதான். ஆமா அது அப்படிதான் கரெக்டா போடணும். பண்ணும். இவனுக்கு புரியல. எதுக்கு சீட் பெல்ட் போடுறது, சீட் பெல்ட் போட்டு உட்காரப்ப எதுக்கு வெளில வராருக்கிறான். டேய் செத்தனா செவனேடுறாங்க. பைத்தியக்காரன். தூக்கி வெளில ஓரமா வைக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா, இங்க பெட்ரோல் வண்டி வரட்டும் அப்படின்னு சொன்னோன்னா, இது இல்ல பக்கத்துல இது இருக்கு, நாங்க இவ்வளவு போகும்போது அங்க விட்டுறோம், ஜப்பர்ஸ் கஃபேன்னு ஒண்ணு இருக்கு, நாங்க அவரை விட்டுறோம், நீங்க என்ன பண்ணுங்க அங்க இருந்து போன் பண்ணீங்கன்னா அந்த பிக்கப் அந்த இது மாதிரி இருக்கும்ல, கொக்கி மாதிரி போட்டு இழுத்துட்டு போவாங்க, அது பேர் என்னது, பிக்கப் டோ ட்ரக். ட்ரக்குடா. பிக்கப் ட்ரக், டோ ட்ரக். அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு திருசாவை வந்து அதுல ஏத்திட்டு போவான். இவன் நின்னு பார்ப்பான். 2 hours லேட்டர் அப்படின்னு பார்த்தா அப்பதான் சரி என்னதாண்டா இருக்கு அப்படின்னு தலையை விட்டு பார்த்தா ஒயர் பிஞ்சு இருக்கும். அதை கனெக்ட் பண்ணோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவான். வந்துட்டு பார்த்தா அந்த இதுக்கு வந்துருவான், ஜப்பர்ஸ் கஃபேவா அங்க வந்துருவான். வந்துட்டு ஆமா ஆமா. இந்த அது மாதிரி நீ பாரு இவனுங்க வந்து இந்த எப்படி சொல்றதுடா, கொஞ்சமாவது இந்த இதுல நல்லா இல்ல அதுல ஆர்டிபிஷியலா இருக்குன்னா அதை நம்ம இது பண்ணணும். இவனுங்க என்னமோ அந்த அப்படியே ஜெராக்ஸ். நம்ம பிரேக் டவுன் அடாப்ட் பண்ணோம், அதான். ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே ஒட்டிடுறது, காப்பி பண்ணி இந்த ஹோம்ஒர்க்கு காப்பி பண்ற மாதிரி. ம் அப்படியே எதுவுமே சேஞ்ச் பண்ணாம டைலாக்ஸ் முத கொண்டு அப்படியே அதே டைலாக்டா, புதுசாலாம் எழுதவே இல்ல.
அவங்க அந்த சொல்ற துண்டு டைலாக் சீட்ல முதற்கொண்டு தேர்றது அதேதான். முத கொண்டு அப்படியே வச்சிருப்பான்டா. அதுதான். ஆஹ் எதுவுமே அந்த பைத்தியம் மாரி ஒருத்தன் வந்து இது பண்றது பிடிக்கிறது ஆஹ் அதெல்லாம் ரொம்ப லேமா இருந்துச்சு. மறுபடியும் எதுக்கு? அதெல்லாம் கூட ஓரளவுக்கு இல்லடா. முக்கியமான கேரக்டர்னு வச்சுக்க. ஒருத்தி வாந்தி எடுப்பாள, அதெல்லாம் ரெப்ளிகா பண்ணிருப்பானுடா. ஆமா. இதுல வேற அந்த என்னது என் மனைவியை காணும், மனைவியை காணும். யாரு டேய்? என் ஒய்ஃப்னு சொன்னா என் மனைவின்னு சொல்லிட்டு இருப்பான் அவனுக்கு ஃபுல்லா. அவனுக்கு இங்கிலீஷே புரியல, இதுல தமிழ் வேற ஆ. அப்படிங்கிற மாதிரி இல்லடா, உட்கார்ந்து. அது வேற ஏகேவோட மைண்ட் வாய்ஸ் மாதிரி அப்பப்ப காட்டுவானுங்க. கீழ படுத்துட்டு, ஐயையோ நான் பேசுற பாஷையே இவங்களுக்கு புரியலையே, நான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வரும் பேக்ரவுண்ட்ல வேற. காமெடியா இருக்கும் அந்த அந்த சீனு. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு நம்ம பொறுமையை சோதிப்பானோட அவனு உட்காந்துட்டு. ஆமா. நானும் பாக்குறேன் எப்படா இந்த சீன் முடியும்ட்டு. நான் சொல்றது புரியலையா? மை ஒய்ஃப் மிஸ்ஸிங், வி கேப் டூர், மை ஒய்ஃப் மிஸ்ஸிங். ஐயோ மை மனைவி அவன்கிட்ட சொல்லுங்க டிரான்ஸ்லேட்டிவ் மை மனைவி. அவன் பார்டெண்டர் இருக்கானா, அவன் இவன் பேசி முடிச்சடா. ஏன் தெரியுமா நீ சொல்ல போறியா, மூஞ்சில சுடுதண்ணி பிடிச்சு ஊத்தும் அந்த மாதிரி சொல்லி அனுப்பிடுறோம். அஜித் போறியா இல்ல மூஞ்சில சுடுதண்ணியை பிடிச்சு ஊத்தும். அவன் வந்து சொல்லுவான்டா, இவ அருவானா முன்னாடி தொலைப்பானா என்கிட்ட கேட்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்பதான் அந்த லேடி இருக்கும். அந்த ஒரு சில படத்துல இரிட்டேட்டிங் லேடி ஒண்ணு இருக்கும்ல, அந்த கவன்ல எல்லாம் அந்த வில்லனோட பிஏவா ஒண்ணு இருக்கும்ல, அது மாதிரி ஒரு லேடி உட்காந்துருக்கும் இதுல. அது என்ன பண்ணும், அவனை பார்த்து லாரி டிரைவர் கியூட்டா இருந்தானா அவன் கூட ஓடி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அது இல்ல உட்காந்து அவரு வேற, ஐயோ நானே வெந்த புண்ணுலயே வேலை பாய்ச்சுறாங்களே டே, அந்த கடுப்புல வேண்டா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவான். இல்லடா, அந்த லேடிய வந்து ட்ரெய்லர்ல காமிக்கும் போதே நான் ஏதோ ஒரு வேலை புதுசா ஏதோ கேரக்டர் ஆட் பண்ணிட்டாங்க போல, அது கொஞ்சம் இதா காட்டுவாங்க போல அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா இந்த பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறது அதெல்லாம் இருந்தாலும் என்ன, ஐயோ ஏதோ பண்ண போறான் அந்த கேரக்டர் வச்சு ஏதோ ட்விஸ்ட் வர போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. இது பரவாயில்ல. தண்ணி கேன் போட வந்த மாதிரி ஒருத்தன் முடி வச்சிட்டு இருப்பான். லைட்டா ஒரு சைடாப்ல பார்க்கும்போது லைட்டா அஜித் குமார் மாதிரி இருப்பான். ஆமா அவனை வேற க்ளோஸ் அப் பண்ணாங்க. வில்லன் அஜித் இஸ் பேக்னு ஒருத்தவங்க இந்த ட்ரெய்லர்ல வந்து ஷாட் எடுத்து டீகோட் பண்ணிட்டு இருந்தானோடி இதுலலாம் ட்விட்டர்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சரின்ட்டு இவன் என்ன பண்ணுவான், திரும்ப போய் ஷெரீஃப்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவானே, அது ஷெரீஃப்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இப்ப அதுக்கப்புறம் அந்த ரோட்ல போய் பார்ப்போம்னு பார்த்தா தூரத்துல இவன் போயிட்டு இருப்பான். அந்த ட்ரக்கை பாத்துருவான்டா. இதுவும் அதுலயே இருக்கும், அந்த படத்துலயும் இப்படியே இருக்கும். அவன் தூரத்துல இந்த ட்ரக்கை பார்த்துட்டு சேஸ் பண்ணிட்டு போயிட்டு கேட்பான். அவன் வந்து அர்ஜுன் வந்து அஜித்தை வந்து புதுசா பாக்குற மாதிரி பார்ப்பான். யார் நீ, எதுக்கு இப்ப என்ன நிப்பாட்ட சொன்ன அப்படின்னு கேட்பான். பாரு உன் கூட தானே என் ஒய்ஃப் அனுப்பி வச்சேன் அப்படி இப்படின்னு கேட்பான். அதெல்லாம் இல்ல. இந்த சீனு ஒரிஜினல்ல கூட நல்லா பயங்கர இதா இருக்கும், நமக்கு புரியவே புரியாது. என்னடா அவன் இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வேற இவன் என்ன நடிக்க தெரியாத மாதிரியே இருக்காரா படம் ஃபுல்லா. ஏகே நல்லா ஒரு அளவுக்கு நடிக்கக்கூடிய ஆள் தான், ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரியே ஒரு மாதிரி இருப்பாரு. அதான் சிவாவோட 4 படம் பண்ணா அப்படிதான் ஆகும். அந்த மாதிரி ஆயிட்டாரு. சிவா நடிச்சார்ல, சிவா நடிச்சார்ல ஜனரஞ்சகமான படம். சிவா கூட படம் நடிச்சவங்கலாம் வந்து இங்க பேச அத பத்தி எல்லாம் பேச சொல்றேன். ஒரு படம் பார்த்து இல்ல ஒரு படம் நடிச்சுட்டு இதுல புளிச்ச மாவு வாட வருதுன்னு தூக்கி விட்டு ஓடி வந்துட்டோம். நீங்க யாரு நீங்க தான் அதுல வந்து 2000 கோடி தோண்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பீஸ் எடுத்தீங்க. பரவாயில்லடா, அது நீங்க எடுத்த ஸ்பை த்ரில்லருக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. ஸ்பை த்ரில்லர் ஒண்ணு எடுத்தீங்கல்ல நீங்க அவரை வச்சு. ஓகே இதெல்லாம் தெரிஞ்சும் ஓகே இவர் வந்து நல்ல தீயா தோண்டி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட போனீங்களே. இல்ல ஆர்த்தர் கூப்பிட்டு 2 பேருக்கு ஒண்ணு முடிஞ்சிச்சு, டிரா தி மேட்ச் அப்படி சொன்னா விவேகமும் கங்குவாவும். விவேகம் சரி, விவேகத்துக்கு கங்குவா முடிஞ்சு போச்சு. வேதாளம், வீரம், விசுவாசத்துக்கு எங்க போவாங்க, அதெல்லாம் ஓடுச்சுல என்ன எது ஓடல. சரி ஓடுச்சுரா, நான் சொல்றது அந்த 3 அஜித்துக்கு ஏதாவது ஒரு பிளஸ் பாயிண்டா இது நடந்துச்சுன்னு சொல்றான். ஒண்ணுமே இது நல்லா கேட்டுக்க, ஓவர்சீஸ் மார்க்கெட் சுத்தமா அவுட். அந்த 4 படத்துல அஜித் ஓவர்சீஸ் மார்க்கெட் புரியவே இல்லடா. திடீர்னு எங்கடா ஓவர்சீஸ் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சீங்க? ஜனரஞ்சகமான படம் எல்லாம் பாக்கணும்னு சொல்லி பாத்துட்டு இருந்த பசங்க நீங்க திடீர்னு வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட் எல்லாம் ஒழுங்கா போக மாட்டேங்குதுன்னு பேசுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க. நீ பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், விஜய் வந்து ரூரல் சப்ஜெக்ட் பண்ணும்போது அன்னைக்கே அஜித் வந்து பில்லா 2ன்னு டிஃபரெண்டா பண்ணிட்டு இருந்தான். இவன் என்னைக்கு இந்த சிவா பையனோட சேர்ந்தானோ அன்னைக்கு முடிஞ்சது கதை. யாருமே முன்னேறவே கூடாதுல்ல.
எல்லாருமே வந்து அடியிலே இருக்கணும், கீழே இருக்கணும். ஆஹ் உம் நீங்க மட்டும் பெரிய ஆள் ஆயிட்டே இருப்பீங்க. ட்ரயம்ப் பைக் எல்லாம் வாங்கிட்டு. ஆஹ் ஐயோ, ஐயோ. சரி, சரி, பேசு அழுவாத. இல்ல அவன் சொன்ன விதத்தை பாத்தியா பீஸு? உம் ஏண்டா நேத்து நேரம் எங்க கீழ இருந்த பசங்க நீங்க மேல வரீங்களாடா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இருங்க பாய். நீங்க ரேஸ்க்கு தேவையில்லாம போகும்போது நாங்க மறுபடியும் இந்த அயன் டைம் மாதிரி வந்துட்டோம்னா ஒண்ணு அறுத்தெறிஞ்சிட வேண்டாம் வந்து. அந்த டேய், ரெட்ரோ டேய், டேய், படம் வந்து டேய், டேய், பீஸு ஊப்பிடும்டா டேய். பீஸு எனக்கே சிரிப்பு வருது. வேண்டாம், நம்ம அடுத்து போலாம். இருங்கடா. எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு டவுன் பேஸ் இருந்துச்சுல, சுறா, வேட்டைக்காரன், காவலன்னு வரிசையா அடிச்சு ஒடுங்கிட்டு இருந்தீங்க. இத நாங்களும் நான் கட் பண்ணிடுவேன். ஆனா சூர்யா ஐயோ இருக்கிறதே டவுன் பேஸ்ல தான் இருக்காரு. இருங்கடா. ஐயோ. பள்ளத்துல இருக்கவங்க எப்படினாலும் பேட்டுக்கு வந்து தானே ஆகணும். மேல ஏறி ஏண்டா நீ வாங்கடா, மேல சிரிக்கிறியடா, ஏறி நீ வாங்கடா. சிரிக்கிறிய நீ சிரிக்க. ஐயோ. உனக்கு பில்லா 2க்கு அப்புறம் மங்காத்த வரைக்கும் இடையில போய் பிலிமோகிராஃபி போய் பாடுறா போடா. தம்பி, ஆழ்வாரு கடைசி 10 வருஷமா வந்து தேட்டரே வராது. நீங்க எல்லாம் பேசாதீங்கப்பா, அமைதியே இருங்கப்பா. தேட்டருக்குலாம் வரோம். படம் ஓடல ஒத்துங்க. உங்களுக்கு சூத்தம் ஒண்ணு முழுங்கப்பா. ஓடுது, ஒண்ணு ஓடல. எங்களுக்கு அப்படி இல்ல. ஒரு 10 படம் ஓடல, அடுத்த 10 படம் ஓடும். பாத்துக்கலாம். ஓடும், இன்னும் வரல. அது வரைக்கும் சூப்பர் வரும் பாய். முடியும் பேசு. மே 1 அன்னைக்கு இருக்கு பாய் உங்களுக்கு. இல்ல ஏன் மே இப்படி 1 தான் அந்த படம் பேசிதான் ரிலீஸ் ஆனா? இல்ல இப்படி பேசிதான் செருப்பு கழட்டி சாணியில முக்கி அடி வாங்கினேன். அந்த எபிசோட 10,000 பேர் கேட்டிருக்காங்க. நீ சாணி முக்கி நீ செருப்படி வாங்கினத. அதெல்லாம் பரவாயில்ல. நம்ம அண்ணன், எங்க அண்ணனுக்கு நான் தானே செய்வேன். அவ்வளவுதான். ஒரு பண்ணு, ப்ரோமோ காலி நல்லா போட்டுருக்கான். செய். சரி, இந்த படத்துக்கு வருவோம். படத்துல வந்து டக்குன்னு இந்த ரேடியோ எல்லாம் ஒர்க் ஆகலன்னு சொல்லுவார்ல ஃபர்ஸ்ட். டக்குன்னு ரேடியோ ஆமா. கேட்கும். நம்ம ஏகே வந்துட்டு ஏய் You bloody ஏமாத்த cheat. பாக்குறியா, யூ பிளடி You சீட், யூ bloody- ஃபக் யூ இல்லடா. அந்த ஜாப்பனீஸ் இது சிங்கப்பூர்காரர் ஒருத்தர் தாத்தா வந்து யூ ஃபக் யூ அப்படி வரல. அந்த மாதிரி யோ ஃபக் யூ சன் ஆஃப் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாரு அங்கிட்ட அங்கிட்ட. அப்போ வந்து போலீஸ்காரன் வந்துருவானா. இந்த படத்திலே 2 போலீஸ் தான் இருப்பானோ. இந்த இவ்வளவு பெரிய படத்தை இந்த 2 போலீஸ் தான் இருப்பானோ. இல்ல இது மாதிரி டெசர்ட் சைட்லாம் வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு 3 பேர் தான் இருப்பாங்க. அவங்க பேர் ரேஞ்சர்ஸ். போலீஸ கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரேஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஷெரீஃப் டெப்யூட்டி 2 பேர் இருப்பாங்க. எனக்கு தெரியும்டா. இந்த படத்துல அது வந்து 97 நடக்குது. அந்த படத்துல 2 போலீஸ் தான் இருப்பாங்க. இது இப்ப 30 வருஷம் கழிச்சு கொஞ்சமாச்சும் போலீஸ் அதுவும் அந்த இடத்துல சரி இது பரவாயில்ல. இங்க பாரு, அந்த இடத்துல அடிக்கடி காணா போற கேஸ் நடந்துட்டே இருக்குன்னா அந்த இடத்துல போலீஸ் இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கட்டும்டா, காணா போயிட்டு போறாங்க அப்படின்னா இருப்பாங்க. இல்லடா, எப்பவுமே காப்ஸ் வந்து இந்த மாதிரி ஏரியாஸ், இந்த டெசர்ட் ஏரியாஸ்ல எல்லாம் பைக்ல போயிட்டே இருப்பாங்க. 2 பேர் ஜோடியா மீன்ஸ் ஆம்பளம் போல. அந்த 2 பேர் வந்து எப்பவுமே ரோந்து பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது வந்து நிறைய கிரைம் நடக்கிற ஏரியா. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் ட்ரக் ஸ்மக்லிங் நிறைய நடக்கும். சோ அதுக்காக எல்லாத்தையும் செக் பண்றதுக்காக வருவாங்க. ட்ராக்கிங் வச்சு தான் போனா ஈஸியா மாட்டிக்குவோம். எனக்கு படத்துல ரொம்ப உறுத்திட்டது என்ன தெரியுமா, இந்த வெயில்ல டபுள் கோட் போட்டு இந்த ஆளுக்கு வேர்க்க மாட்டேது அப்படின்னு பாக்குறதா. இல்ல நீ வந்து அதுல டெம்பரேச்சர் அந்த கார்ல பாத்துருந்தோம்னா வெளியே வந்து 28 அதுக்கே தான் காட்டின்னு இருக்கும். வெளியில எல்லாம் ஓடுவானடா. அப்ப கேட்டேன்டா. அதுல அப்படியும் வந்து ஓடும் போது டெம்பரேச்சர் அதிகமாயிடுமா? ஆவாது. 27 28 தான் இருக்கும். மெண்டல் தானே நீலாம். உனக்கு வேர்த்ததானே தெரியும். வேர்வெல்லாம் உனக்கு வேர்த்தே கிடையாது. உனக்கு எப்படி தெரியும்? அவன அப்படி சொல்லாத பீஸ். ஏன்னா வந்து போன வாரம் இந்த வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுல வந்து ஆளு வேர்த்துருச்சு. ரொம்ப வேர்த்து போச்சு. ஒரே டென்ஷன். என்ன உடம்பு ஏதோ சுரைக்கிறது, ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துல ஆர்த்தரே, நான் சொல்றதை கேளுங்க. நான் ஏன் தெரியுமா அங்க வந்து டெம்பரேச்சர் கம்மியா இருந்துச்சுன்னு நான் சொன்னேன்? ஏன்னா அந்த கார் வந்து பிரேக் டவுன் ஆகுற சீன்ல இன்ஜின் மால் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒண்ணு காட்டும். சரியா? அதை நான் வந்து பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். அதுலதான் நான் டெம்பரேச்சர் பார்த்தேன். 27 பாக்கல, பிரிண்ட்ல தான் பார்த்தேன்னு தெரிய வச்சுட்டப்போ. சரி, பரவாயில்ல. இதுல என்ன இருக்குது? எனக்கு உடம்பு சரியில்லை. அவனா வந்து கூட்டு போவான். அஜிதா இல்ல, கேள்வி கேக்குறவன். நான் சொன்னது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷனான்னு சொல்லிட்டு டவுட் ஆகி நானும் செக் பண்ணி பார்த்தேன். 28 டிகிரி செல்சியஸ்ல காட்டுது. காட்டுதா? அதான் நான் கரெக்டா தான் சொன்னேன். சூத்தம் ஊரா பீஸ். அவன் சிம்பிளா சொன்னான்டா. டேய் பைத்தியக்காரன். அவன் என்ன சொன்னான், இது மாதிரி இவ்வளவு இதுல வந்து ஓடுறாரு நம்ம ஆளு, தாத்தா அங்கிட்டு இங்கிட்டு போறாரு, அவ்வளவு குதிக்கிறாரு, ஆனா அவருக்கு ஏன்டா அவருக்கு வேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலான கேள்வி கேட்கறான். நீ என்ன சொல்ற? இல்ல காருக்குள்ளாரோ அப்படின்ற. எனக்கு வந்து நார்மலா கொஞ்ச நேரம் எனக்கு என் உடம்பு அப்படிதான் டக்குன்னு வேர்த்தணும்.
இவனை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ச்சே, இப்படி இப்படி இருக்கானே, வேர்க்கவே மாட்டேதே அப்படின்னு பார்த்திருந்தேன் நான். பேங்க் ஆபீசர் அதுக்கப்புறம் பழைய இருக்கும். அதான் நான் அப்புறமா அதான்டா இவன் வந்து இருவரா அர்ஜுனை ஒரு நிமிஷம் இரு. மதிச்சு அவன் பேசுறானா, பேங்க் பரவாயில்ல ஆபீஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் பேங்க் ஆபீசர்னா எங்க பீஸ் மேக்கர் புரியல. தான் தொன்னையா, அவனும் பேங்க் ஆபீசர் தானா? டேய் டேய் டேய், நானே இப்ப டேய், வெட்டி ஆபீசரா பேங்க்ல இருக்கேன்டா, இருடா. பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கும் வெட்டியா சூத்துல அடி வாங்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. டேய் சும்மா இருக்கடா. அதான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவங்க 2 பேரும் ரோட்ல நின்னு அடிச்சுட்டு மாள ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவர் வந்துருவாரு, அங்கிருந்து ஒரு போலீஸ் வந்துருவாரு. நில்றா, என்னடா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னா, இது மாதிரி என்னப்பா இவன் என் இல்ல பொண்டாட்டி இல்ல எடுத்துட்டு டீஸ் ஓடிட்டான். என்னப்பா முளைய வந்தவங்க வேணும் நாங்க அவங்களும் தெரியாதவங்க கிட்ட போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைட். ஆனா இவன் அஜித் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும் போதெல்லாம் இவன் மேல தப்புங்கிற மாதிரி தான்டா இருக்குவே அந்த பக்கத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு. 2 இல்லடா வாட்டி இது அது போலீஸ் அது படத்துலயே அப்படிதான் இருக்கும். அது படத்துலயே அந்த மாதிரி தான் காட்டுவானுங்க. அது அவன் ஃப்ரேம் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பானுங்க. இவன் ஒரு மென்டல் மாதிரி தான் ப்ரொஜெக்டே பண்ணுவாங்க அந்த ஒரிஜினல் மூவிலேயே. அடுத்து என்ன ஆகும்னா, அது பேர் என்ன, இல்ல பீஸ் நீ சொன்ன தெரியுமா, அது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டோரி தெரியுமா? அது அதெல்லாம் வந்து இவன் போலீஸே இவனை சந்தேகப்படுது, ஆனா இவன் எப்படி கண்டுபிடிக்க போறான்னு தெரியலன்னு படபடப்பா இருக்கிற ஒரு மொமெண்ட். அத வந்து என்ன இருந்தாலும் இந்த அங்கிள் இப்படிலாம் பண்ணிருக்க கூடாதுப்பா, அந்த இவங்களோட கார்ல அமைச்சிருக்க கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதுல ஃபுல்லாவே. ஒரிஜினல் படம் கூட ஒரு பி தான், அவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் மூவி எல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஒரு மாதிரி சுமாரான ஒரு படம் தான் அது. ஆனா ஆனா இந்த அதுல படத்துல கூட எனக்கு ஓரளவு தெரிஞ்சு இருக்கும். இல்ல இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு அதோட கரெக்டா பண்ணது என்னன்னா, இப்ப அர்ஜுன் மட்டும் இருந்து அப்ப அவன் திருசா அனுப்பி விட்டுருந்தானா உடனே டவுட் வந்திருக்கும். இப்ப எப்படி ஆமா இவன் ஆமா கூட அனுப்புனா அப்படி. இப்ப ரெஜினா கேரக்டர்ன்றதுனால அவன் ஒய்ஃப் இருந்ததுனால அனுப்புன. அப்ப அது மட்டும்தான் இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு கரெக்டான மாடிஃபிகேஷன். அந்த படத்துல இருந்து இவங்க ஆமா பண்ண கரெக்டான மாடிஃபிகேஷன் அது மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவன் வந்து சொல்லுவான், இவன்ட்ட ஒரு எவிடன்ஸுமே இருக்காதா, என்ன பண்ணுவான், அர்ஜுன் என்ன சொல்லுவான், இது மாதிரி நான் போயிட்டு அங்க லோட் எடுக்கணும், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்னா போலீஸ்காரன் விட்டுருவான். இவன் வந்து சொல்லுவான், எப்படி நீ அவனை விடலான்னா, இது மாதிரி அவன் நம்பர் பிளேட் நான் நோட் பண்ணிட்டேன், அவன் எங்க போனாலும் புடிச்சுக்கலாம், நீ பக்கத்து இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க ஷெரீஃப் என் இருப்பாரு, டெப்டி போய் இருப்பான். போய் அங்க இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னா, சரிப்பா அப்படின்ட்டு போவான். போயிட்டு இன்னொன்னு அங்கேயும் எனக்கு எப்படி இப்பதான் ஞாபகம் வருது. அந்த ஃபர்ஸ்ட் சவடிகா பாட்டு வரும்ல, அந்த பாட்டுல வந்து ஏகே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அப்ப ஆமா த்ரிஷா வந்து சொல்லிருக்கு, இருங்க பாய் அப்படின்னு த்ரிஷா தான் சொல்லிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்காரு, இருங்க பாய். பாய், ஹோம் கொடுக்க போறேன் பாய் இத அப்படின்னு. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த இவர் இருக்காருல்ல, அவன் பேர் என்ன, விக்னேஷ் சிவன் ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்னான் தெரியுமா அஜித்துக்கு. ஆமா அதுவும் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரியான கதை தான். ஆனா அது ஒன்லைன் அர்த்தரு. அது எப்படி தெரியுமா, என்ன இந்த சொல்லு. உள்ளூர்ல வந்து ரொம்ப காமெடியா அந்த ஆவேசத்துல ஒரு டான் இருப்பான், அந்த மாதிரி ஒரு டான், ஓகேவா. ஆ, அந்த மாதிரி ஒரு டானு அவனோட கையால இப்ப மாறி மாதிரி ஒரு டான் வச்சுக்க, மாறி மாரி ஒரு டான், ஓகேவா. ஓகே. அவனோட கையால் தான் வந்து சந்தானம் வந்து ஓகே சொல்லிட்டான், அந்த படத்துக்கு கதை கேட்டுட்டு சூப்பரா இருக்கு, நான் பண்றேன், காமெடியா பண்றேன்னு சொல்லிட்டான், ஆமா ஆமா ஆமா. ஓகேவா. அது மாதிரி ஒரு கேரக்டர், இன்னொரு கேரக்டர் பிரசன்னாவா, இன்னொருத்தர் யாருன்னு தெரியல, ஓகேவா. இவங்க 3 பேரு, அதாவது இவங்களுக்கு வந்து இவங்க டான் தானே, காமெடியான டான்னு வச்சுக்க. இவனோட ஒய்ஃப் வந்து இவனோட ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு பெரிய அப்ராட்ல இருக்க பெரிய கேங்ஸ்டரோட பிரச்சனை ஆயிடும். அந்த அப்ராட்ல இருக்க கேங்ஸ்டர் வந்து இவன் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிடுவான். ஓகே ஓகே. இந்த உள்ளூரோட காமெடியான கேங்ஸ்டர் வெளிநாட்டுல இருக்க பயங்கரமான கேங்ஸ்டர் இருந்து அவன் ஒய்ஃப் எப்படி காப்பாத்துறாங்கிறது தான் கதை. ஓகே ஓகே. அத என்டர்டெய்னர் காமெடி படம் மாதிரி. காமெடி என்டர்டெய்னர். டார்க் காமெடி. இந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு, அது எடுத்திருந்தானா கூட. அஜித் தான்டா, அஜித் சந்தான காமெடியில உள்ள கேங்ஸ்டரோட கையால் மாதிரி. ஓ, ஓகே ஓகே ஓகே. அவன் கூட இல்லடா. தெரியுமா, எல்லாரும் போட்டு பீஸ் அடிச்சாங்கல்ல மேக்கர். ஆவேசம் மாதிரி. நீ என்ன பிளான் பண்றன்னு எனக்கு தெரியும்டி. தானா சேர்ந்த என்னது? கூட்டம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்து இவன் கரியரை காலி பண்ணணும். இல்ல என்னன்னா, அவனுக்கு அது பேர் என்ன, அவன் கூட சொன்னான் தெரியுமா, அந்த ரவுண்ட் டேபிள் உட்காந்துட்டு, நான் அஜித் சார்ட்ட சொன்னதே ஆவேசம் மாதிரியான ஒரு கதைன்னு. அப்ப கூட எல்லாரும் போட்டு அடிச்சாடும் தெரியுமா, ஒன்ட்டெல்லாம் அப்படி ஒரு கதையே இருக்காது அப்படின்ட்டு. லாயக் கிடையாதுடா. இல்ல நீ சொல்றல இந்த கதை அந்த ஆள் கன்ஃபார்மா எடுத்திருக்கவே மாட்டான், நீ சூஸ் பண்ணிருக்கவே மாட்டான் அந்த ஆளு. மெண்டல் அது சொல்லி ஓகே ஆயிடுச்சு. அதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்கான். இவன் அதை ஒழுங்கா பண்ணல இவன் சொன்ன டயத்துக்குள்ள. அதுதான் பிரச்சனை ஆயிட்டு 2 பேருக்கும். இல்ல சார், இதெல்லாம் அம்மா சென்டிமெண்ட் கொண்டு வர முடியாது சார் அப்படின்னு சொல்லிருப்பான். அவன் அழகா பண்ணிருக்கான்டா. இந்த அப்ராட்ல இருக்க கேங்ஸ்டர் அஜித் தான், 2மே அஜித் தான்ங்கிற மாதிரி. ஓகே. கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா, பில்லா அஜித் விசஸ் கேங்ஸ்டர் கணேஷ், அந்த மாதிரி ஒரு படம். தமாசு. மஜாவா இருக்கும் அந்த படம். உண்மையா அவன் சொன்ன மாதிரி, அந்த ஒன்லைன் கேட்ட மாதிரி அவன் பண்ணியிருந்தானா. அப்படியே இதுக்குள்ள போவோம்.
போயிட்டு அந்த போலீஸை போய் பார்க்க சொல்றான். போலீஸை போய் பாக்குறான். அங்கேயும் போயிட்டு பார்த்தேன்னா இவன் மேலதான் பழி விழுற மாதிரி ஆகுது. அவன் ஒன்னொன்னா கேட்டுட்டு உனக்கு யாரு கூட அஃபேர் இருக்கா, அவளுக்கு யாரு கூட அஃபேர் இருக்காருன்னா அவ எனக்கு தெரிஞ்சு காணா போயிருக்க மாட்டா. அவ வந்து இல்லைன்னா அவங்க கூடயாச்சும் அவங்க கூட ஓடி இருப்பா. அந்த தமிழ் படத்துல சொல்ற மாதிரி அவனும் சொல்லுவான். பாசம் இல்ல மட்டும் அவன் எப்படி மாறிட்டு. சொல்லுவானா, அவங்க உன் ஒய்ஃப் காணா போல, அவ சந்தோஷமா தான் இருக்கா, ஆனா உன் கூட சந்தோஷமா இல்ல அப்படிமா. பிஆர் மாதிரி அழுதுட்டு உட்காந்துருமா அஜித். அவரு திரும்பவும் அந்த ஜப்பர் பாய் கடைக்கு வந்து ஜப்பர் பாய் பிரியாணி தானே ஞாபகம் வருது எனக்கு. ஜப்பர் ஜப்பர்னு அவர் வேற கேமியோ பண்ணிருக்காரு. துபாயில இருக்கிறது அது. இல்ல அவன் போறானா அந்த கஃபே பேரு ஜப்பர் கஃபே. ஓ சாரி மாமா, நான் கூட துணிவுல எப்படி இந்த யூடியூபர் எல்லாம் கூட்டு வந்து இது பண்ணானுங்க, கிரிஞ்சு பண்ணானுங்களா, அந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டேன் நினைச்சேன். இல்ல அதான் திரும்ப அங்க வந்துட்டு கேட்பான் இந்த மாதிரி என் ஒய்ஃப் என்னடா அவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி. மனைவி வந்தாளா? ஏ அதுல என்ன பிரச்சனைனா பீஸ், இவன் அவங்கள்ட்ட போட்டோவே காட்ட மாட்டான். ஆமா. என் மனைவி வந்தாளா இங்க? காட்டுவான்டா, காட்டுவான் ஃபர்ஸ்ட் காட்டுவான்டா. அப்படியா? இல்ல வந்து என் மனைவி எங்க அப்படிமா. அப்ப வெளில வருவான், கண்ணை காமிச்சு அமுச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி அமுச்சு விட்டா வெளில பார்த்தா டாக்கி மிச்சி மாதிரி ஒருத்தன் இருப்பான், இது மாதிரி வாய வச்சுக்கிட்டு. இல்ல அந்த சீனே வந்து அந்த ஒருத்தன் வந்து லேடிஸ் டாய்லெட் போய் பார்க்க சொல்லுவானே, அது அந்த படத்துல இருக்கும். அந்த படத்துல தேவையில்லாதானே இவங்களும் வெட்டி தூக்க வேண்டியதானே. வேணே அந்த சீனை கூட அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருப்பானுடா. வேணாம் சம்பந்தமே இல்லாம ரேண்டமா போயிட்டு லேடிஸ் டாய்லெட்டை பாரு அங்க இருக்க வாய்ப்பு இருக்குமா, இவனும் போய் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு லேடி திட்டினால அவங்க வாழ்ந்து எடுத்துட்டு இருப்பான். ஆமா. இது இப்ப எதனால இவன் காப்பின்னு சொல்றானா, காப்பி வந்து சொல்லக்கூடாது, ஆனா அடாப்டேஷன்னால. ஆனா அடாப்டேஷனுக்கு காசே கொடுக்காம எடுத்ததுனால இது காப்பி தான், திருடி வச்சிருக்கிறது தான் நான் சொல்லுவேன். இல்லடா முதல்ல கொடுத்திருந்தா அவன் வந்து 20 லட்சம் 30 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருப்பான். ஏன்னா 30 வருஷம் முன்னாடி வந்த படம். இப்ப படம் எடுத்து முடிச்சுட்டு போய் கேட்டோம்னா அவனுக்கு தெரிஞ்சுட்டு இப்ப நம்மள்ட்ட காசு கொடுத்தா இவங்க படம் ரிலீஸ் பண்ணான்னு சொல்லிட்டு 28 கோடி அவ்வளவு கேட்டிருக்கான். கடைசியா பேசி 15 கோடி, வெறும் 15 கோடிக்கு இந்த ரைட்ஸ் வாங்கிருக்காங்க. மனசாட்சி இல்லாம. லைக்காட்ட காசு நிறைய இருக்கு, அழிச்சு கொட்டுறானுங்க எல்லாரும். இது வந்து மகிழ் திருமணி மலை எவன் மேலே தப்பு இல்லை. இதுக்கு பிரச்சனை வந்து இது லைக்கா தான். அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்திருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. இவரு நம்ம ஆளு வேற உள்ளூர்ல இருந்தாலும் சரி, இவரு ரேசர் ஆயிட்டாரு வேற, அங்கிட்ட இங்கிட்டும் சுத்திட்டு இருக்காரா, அதனால இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த படமே எப்படி தெரியுமா, ஒரு நாள் பிளைட்ல எந்த ஊருக்கோ இந்த வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த பிளைட்ல பாத்துருக்காரு தலைவர் இந்த படத்தை. இந்த படத்தை நம்ம ரீமேக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, உண்மையதான் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நம்ம ரீமேக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிருக்கான். மகிழ் திருமணிட்ட கழகத் தலைவன் பண்ணும் போதே 3 பெரிய ஹீரோக்கு பண்ற ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. 3த்தையுமே விஜய்க்கு சொல்லி, விஜய் என்ன சொல்லி இருந்தாருன்னா, இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, 3 ஸ்கிரிப்ட்ல நான் எதை சூஸ் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கவன்ட்ட போயிட்டு இந்த டிவிடியை புடி, இத வச்சு என் மூஞ்சி வச்சு எடிட் பண்ணி கொடுங்கிற மாதிரி கொடுத்துறான் கையில. இல்ல உட்காந்துட்டு இப்ப அது அப்படி அதே மாதிரி எனக்கு பண்ணி தரணும். இவனை பீஸ் மேக்கர் இப்ப முதல்ல அனுஷ்கா கூட இருக்க போட்டோ, மமிதா பேஜ் கூட இருக்க போட்டோ இருக்கு, இதுல என் மண்டையை ஒட்டி கொடுமா இப்ப போட்டு. அதேதான் அதான் அந்த மாதிரி திரும்ப என்ன பண்ணுவான். சரி இப்ப பாரு, அந்த படம் நடந்தது வந்து 1997 அதுல ஒவ்வொருத்தன் கொடுக்குற ஆர்டரை ஒரு சீட்ல எழுதி வச்சான்னா ஒரு நியாயம் இருக்கு. இப்பயும் வரைக்கும் அந்த படத்தை ஹோட்டல்ல வந்து எல்லாம் சீட்ல எழுதிட்டு போனோம். அவன் என்ன ஆர்டர் கொடுத்தான், ஏன்டா போன் எல்லாம் கிடையாதா, சரி அங்க ஒரு இது கூட கிடையாதா, மெனு எல்லாம் கிடையாதா அப்படின்னு பாத்துருந்தேன் நானு. யாரு பேர் சொல்லி அவங்க ஆர்டர் எழுதி வச்சுட்டு இருப்போம் அந்த படத்துல வர மாதிரியே. அதுக்கப்புறம் அந்த பேப்பரை தேடுவான். அந்த பேப்பர் தேடுறதுக்குள்ள அவன் ஷார்ட் கண்ணை காட்டுவான் பாரு, பயந்து ஓடி வந்துருவான். ஓடி வந்துட்டு என்ன பண்ணுவான், வெளில இருந்து டெலிபோன் பேசிட்டு இருப்பான்டா. இப்பதான் டாக்கி மிச்சி கேமியோ. ஆமா, டாக்கி மிச்சி கேமியோ வேற லெவல்ல இருக்கும். அவன் வருவான், ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக்கா மாதிரி ஒருத்தன் வருவான். என்ன இல்ல ஆமா நேத்து அமுச்சு விட்டான்னு சொல்லிட்டு அவன் மெனக்கட்டு மலையாளம் ஆக்டர் ஒருத்தன் மலையாளத்துல சின்ன சின்ன ரோல் பண்ணுவான். அந்த கேரக்டர் தேவையே இல்லை, அவன் வேணா பண்ணிருக்கான். வேணே அவனை கூட்டு வந்து அவனை கேஷ் பண்ணியிருந்தாங்க அந்த ரோலுக்கு. இல்லடா அது எப்படிமா, அவன் வந்துட்டு இது மாதிரி டாக்கி மிச்சி நம்ம பாட்காஸ்ட்ல இருக்க மாதிரி தான். நான் வந்து எல்லாரும் என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்காங்க, அதனால என்ன எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன எல்லாமே நான் வந்து லூஸ் மாதிரி இல்லடா, நான் சூப்பரா டாக்கி மிச்சி லூஸ் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே நான் லூஸ்ன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி பண்ணுவான். அவன்கிட்ட கேட்பான், எங்க என் ஒய்ஃப் பாத்தியா, அவன் தமிழ்ல பேசுறானே, தமிழ்ல பேசுவான். ஒய்ஃபை பாத்தியா, ஒரு லாரியில ஏறி போனாங்க, அந்த லாரி வந்துச்சு, அந்த லாரில இருந்து இன்னொரு ட்ரக்ல ஏறி போனாங்க. நான் என்கிட்ட சொன்னது அப்படியே போலீஸ் சொல்லு அப்படின்னா, உனக்கு விஷயமே தெரியாதானே, நீ லூசா, இது போலீஸ் தான் கூட்டே, அவங்க சொல்லிதான் இவங்க செய்யறாங்கன்னு சொன்னா அவன் ஷாக் ஆவான்.
அப்ப இன்ட்ரோல் போட்டிருந்தா கூட சூப்பரா இருக்கும்டா. என்னடா எல்லாமே அவனுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கும். திரும்ப அதுக்கப்புறம் என்னன்னா திரும்ப ஒரு 10 நிமிஷம் எங்கிட்டு போனா அப்படின்னா ரூட் நம்பர் 7 பக்கம் போனா, ஆனா அந்த ரூட் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இவன் கார் எடுத்துட்டு போவான். போயிட்டு ஒரு இடத்துல பிளாக் ஆயிருக்கு, இறங்கி நின்று பார்த்துட்டு இருப்பான் பாரு, டம்முன்னு மண்டையில ஒரு அடி. மண்டையில இப்ப முதுகுல குத்தி இருந்தா டேங்கா இருந்திருக்கும். வழக்கம் போல அஜித் குமார் முதுகில் குத்தப்பட்டாருங்கிற செகண்ட் இதுல ஒரு முதுகு குத்து சீன் ஒண்ணு இருக்கு, அதை நான் சொல்றேன் வரப்போ. அது முதல்ல குத்திட்டாங்க. முதுகு குத்து வந்து இருங்கு பாய் குத்திட்டாங்க ஏற்கனவே. முதுகு குத்து இருங்கு பாய் குத்திட்டாங்க, ஆனா இவங்களும் குத்துவாங்க ஒரு முதுகு குத்து. அது வந்து மென்டலி முதுகு குத்து, பிசிக்கலி முதுகு குத்துன்னு வரல. என்ன பண்ணுவான், இவன் அடிச்சு போட்டுட்டு பார்த்தா அந்த ஐ படத்துல அந்த கடைசியில சுரேஷ் கோபி வந்து சிகரெட்டை பத்த வைக்கிற மாதிரி அந்த ஆர்டிஸ்டிக்கே வருவான். நான் சொன்னல இவன் என்ன பார்த்து ஏமாந்துட்டான் பாத்தியா அப்படின்ட்டு பண்ணுவான். பூமர் பூமர் திருப்பாய் பூமர் பூமர் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சாண்டு சமையாத இருக்கும், டேங்கா இருக்கும். ஏமாந்துட்டான் பூமர் பூமர் அப்படின்னு சொல்லி திருச்சிருக்கணும் 2-4 பேர் நின்று. அப்புறமா பார்த்தா என்ன ஏன்டா அப்படி கடத்திட்டு வரீங்கன்னு பார்த்தா அந்த கந்தசாமியில அவனை முட்டி போட்ட வச்சு எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருப்பாங்கல்ல. அப்ப வந்து தலைவர் அர்ஜுன் வருவாரு. அர்ஜுனும் இவனும் வருவான், த்ரிஷாவும் வருவாங்க. சி அர்ஜுனும் ரஜினாவும் த்ரிஷாங்கிற மாதிரி. அர்ஜுனும் ரஜினா வந்து இவனை போட்டு தள்ளிடு, இவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்குன்னு சுடுவான். தப்புன்னு சவுண்ட் இருக்கும். அதோட இன்டர்வல் திடீர்னு அப்படியே லைட், இந்த ஹாலிவுட் படத்துல திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க எல்லாம் இன்டர்வல் அந்த மாதிரி போட்டுருவாங்க. திரும்ப கடைசி வரைக்கும் அந்த பிரகாஷ் யாருன்னு சொல்லவே இல்லடா. பிரகாஷ் யாரு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க, பிரகாஷ் யாரு. அந்த அந்த இந்த படத்துல ஒரு படத்துல விவேக் தூக்கத்துல இருந்து டேய் உன்னாலதான்டா அப்படின்னு தூக்கத்துல இருந்து கத்துவான் தெரியுமா. மறுநாள் பிரகாஷ் இப்படி பண்ணிட்டியடா, பிரகாஷ் இப்படி பண்ணிட்டியடா. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் இருக்கிற ஐஎம் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா. இல்ல வேணா இந்த இவன் என்ன அவன் பேர் வேணா பவர் ஸ்டார் ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருப்பான். அந்த படத்துல வந்து லத்திகா பொண்டாட்டிய கொடுத்துடுறா. காமெடியா இருக்கும் அந்த படம். இதை விட கடைசி கிளைமாக்ஸ் எல்லாம் டேங்கா ஒரு மீம் இருக்கு, அதெல்லாம் செம காமெடியா இருக்குல்ல. சொல்ற மாதிரி அது பேர் என்ன பார்த்தா இப்ப வந்து திரும்பவும் மண்டை கழுவுவாங்க. இவனும் ரெஜினாவும் இவனும் வந்து இந்த மாதிரி உன் பொண்டாட்டி சொல்லி தானே நாங்க கடத்தினமே. பாய் எப்படி தெரியுமா ஒரு வேலையை பார்த்தான். பாய் வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் எடுத்து போட்டிருந்தான். நான் படத்துக்கு அது ஃபுல் ஸ்பாயிலர். அதுல சப்டைட்டில் இருக்கும். ஸ்பாயிலர்ரா. நான் போயிட்டு பாய போட்டு திட்டினேன்டா, ஏன்டா இத போட்டேன்னு சொல்லிட்டு. நீ போய் பாருடா ஜீமோ, பாயோட ஸ்டோரி பாரு. அவன் ஒரே ஒரு அஜித் போட்டோ போட்டுருமா, அங்க கீழே சப்டைட்டில் என்ன தெரியுமா இருக்கும், நீ ஒரு முட்டாள்ரா, உன்னை தூக்கினதே உன் ஒய்ஃப் சொல்லி தாண்டா அப்படிங்கிறது இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கும். அதை எடுத்து அதான்டா இன்டர்வல், அதான் ட்விஸ்டே, அத போட்டான். ஆனா அது எனக்கு அது புரியவே இல்லை. ஆனா அது கரெக்டா புரியல எனக்கு. ஏன்னா திரும்ப திருசாட்ட போய் வேற கதை சொல்லுவானோ, அது ஆக்சுவலி ட்விஸ்ட் கிடையாது. இவ வந்து பைத்தியம்ல அஜினா கேரக்டர். அவ ஜஸ்ட் இவனை வந்து அவ சைடு திருப்பி விடுறது, அவனை வந்து அவளை வந்து இவன் சைடு திருப்பி விடுறதுதான் பிளான். பொய் சொல்லுவான். அது என்னன்னா அவங்க ரெஜினா கேசன்ட்ரா வந்து பெரிய மேனிபுலேட்டர்னு காட்டியிருப்பாங்க. புரியுதா? மேனிபுலேட் பண்ணியே வந்து ஒருத்தவங்களை சூசைட் பண்ணிக்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆளு. அதனாலதான் இவங்க வந்து மாத்தி மாத்தி மேனிபுலேட் பண்றது. இவங்களையும் அவரையும் மாத்தி மாத்தி மேனிபுலேட் பண்ணுவாங்க. புரியுதா? ஓ இத கண்டுபிடிக்கலையா நீங்க? அதான் பார்த்தேன். எதுக்கு இவங்களுக்கு வந்து இவ்வளவு அவங்க வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரிடா. புரியுதா? இவரை வந்து இது மாதிரி எதோ சொல்லி இந்த ஆள மேனிபுலேட் பண்றாங்களா, அதே மாதிரி அவளையும் மேனிபுலேட் பண்ணுவாங்க. புரியுதா? அவன் வந்து உன் ஃப்ரெண்டு கூட சீட் பண்ணிட்டான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? இதெல்லாம் கடைசியில வந்து அவங்க முறியடிச்சு உணர்றாங்களாம். அதான் அத விடாமுயற்சியா இருந்து ரிலேஷன்ஷிப்ல விடாமுயற்சியா இருக்காங்க. அதான் விடாமுயற்சியா. ஆமாங்க. உன்னை வெளுத்துருவான்டாடே. ஏதாவது இஷ்டத்துக்கு டைட்டில் வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பேசக்கூடாது. அதான் நானும் யோசிச்சேன், எதுக்கு இவனுக்கு விடாமுயற்சின்னு வச்சானுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எதுக்கு இது வந்து விடாமுயற்சி அப்படின்னு. இப்ப ரூட் நம்பர் 7க்கு திரும்ப சொன்னானே, ஒரு ரூட்ல போக சொன்னானே, அது வந்து அந்த ஒரிஜினல்ல சூப்பரா இருக்கும். அவன் போவான், அந்த கேட்டு க்ளோஸ் ஆயிருக்கும், இன்னொருத்தவங்க துரத்துவான், இவன் கொண்டு போயிட்டு அந்த லேக்ல கொண்டு வண்டியை விட்டுருவான். அவன் வந்து வந்த வழிக்கு லாபம் லேக்ல இருந்து அந்த வண்டி திருடிட்டு போவான். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணலாம், அது வந்து முட்டு செவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுத்தமா பாறை வச்சாங்க. இதெல்லாம் டம்மான ஒரு மேக்கிங்டா. இவன் சொல்றது கரெக்ட், பீஸ் சொல்றது. எது கஷ்டமா இருக்கோ அதை வந்து அடாப்ட் பண்ணல.
எது ஈஸியா இருக்கோ அதை மட்டும் அடாப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆயா வாந்தி எடுக்கிற சீன் எல்லாம் கேட்டா எனக்கு யாராவது எவன் கேட்டான் அதெல்லாம்? டாக்கி மிச்சிக்கு வேணா அது மாதிரி ஃபெட்டிஸ் எல்லாம் இருக்குமே தவிர வேற யாருக்கும் ஐயோ இருக்காது. பொண்ணுங்களா அமைதியா இருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன கூட பண்ணுவான் பேசுறேன். இரு வரேன் அந்த ஒரிஜினல்ல சூப்பரா இருக்கும். அவன் ஒரிஜினல் வந்து அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவங்கள்ட்ட காசு இல்ல, 1 ரூபா பண்ணு வாங்கி திங்கிறவங்கள்ட்ட இவங்கள்ட்ட என்ன காசு இருக்கும், டோனட் வாங்கியிருப்பான். டோனட்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா ஒரு கூப்பன் மாதிரி இருக்கும். கூப்பன்ல போட்டிருக்கும், இதுல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 90,000 $9 லட்சம் கிடைக்கும், இல்லைன்னா 9 லட்சம் டோனட் கிடைக்கும்னு சொல்லியிருப்பான். அதை முன்னாடியே செக்அப் கன் மாதிரி காட்டிட்டு திரும்ப வரும்போது என்ன ஆகும்னா இது மாதிரி இவங்கள்ட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறேன், இவங்கள்ட்ட காசு இல்லைன்னா இங்கேயே கொண்டுடலாம், ஆனா உன் பொண்டாட்டி வந்து காசு இருக்குன்னு சொன்னா, அவ சொன்ன அமௌண்ட்டும் நீ சொல்ற அமௌண்ட்டும் ஒன்னா இருந்தா நாங்க வந்து உன்னை விட்டுருவோம், இல்லைன்னா கொண்டுருவோம் அப்படின்றாங்க. அவன் வந்து அந்த டோனட்னு சொன்ன வேகத்துக்கு அவன் என்ன பண்ணுவான், அந்த இதை கேட்ச் பண்ணி என்கிட்ட $9 லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் கரெக்டா. அது வந்து சூப்பரா இருக்கும். இதுல எப்படின்னா இவர் வந்து பேங்கர், இவர்கிட்ட சேவிங்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் பேங்க் கேஷியர்னா என்ன வேணா பேசலாமாடா? எனக்கு கடுப்பாகுது. ஏன்டா இந்த ஒரு அந்த பிரேக் டவுனுங்கிறது ரொம்ப ஓரளவுக்கு நல்லா முக்கையான படம் தான். அதுல வந்து நல்லா இருக்க சீன் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு நல்லா இல்லாத சீன் எல்லாம் ஏன்டா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்கிற இல்ல மாதிரி அந்த இருந்துச்சு எனக்கு. படம் வந்து அவங்க ஊர்லயே பிளாப். அந்த அளவுக்குலாம் ஹிட் எல்லாம் கிடையாது, அவங்க ஊர்லயே பிளாப் அது. இவன் என்ன பண்ணுவான், இது மாதிரி சம்பளம் வந்து மாசம் 40,000 அவன் ஊரு காசுக்கு எதாவது சொல்லுவான், ரிங்கெட்ட தான் சொல்லுவான். அது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வந்து 16 லட்சம் இருக்கும், நம்ம ஊரு காசுக்கு 8 கோடி. அது அந்த தூரத்துல தெரியுது பாரு ஒரு ஊரு, அதுல ஒரு பேங்க் இருக்கும், அங்க போயிட்டு இது பண்ணி எடுத்துருவா அப்படிமா. அந்த மாதிரி இங்க பாரு, நான் வந்து ஒரு மெயின் பிரான்ச்ல வேலை பார்த்தேன், எங்கள்கிட்டே அவ்வளவு காசு இருக்காது. எங்கள்கிட்ட இருந்தது 1 கோடி 80 லட்சம் எவ்வளவுதான் இருந்துச்சு அதிகபட்சம். 8 கோடி தான் கேட்டான். ஆமா, நான் பெரிய பேங்கோட ஸ்டோரேஜ்லயே அவ்வளவு இல்ல. இது வந்து எப்படின்னா ஒரு குக்கிராமத்துல ஒரு சின்ன இப்ப நம்ம ஊர்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடம். அங்க போயிட்டு இல்லடா அங்க போயிட்டு ஆர்டிஆர்ல இங்க போய் கொள்ளடிக்க போவானுங்க, அந்த பேங்க்ல காசு இல்லைன்னு வெளில வந்துருவானுங்க, அந்த இடம் அது. அந்த மாதிரி தானே இருக்கும். அந்த அதுல தெளிவா சொல்லுவான், அது இத்தனைக்கும் அவன் தெளிவா சொல்லுவான், பக்கத்துல ஒரு வந்து ஒரு ஆயில் ஃபீல்டு இருக்கு, அந்த ஆயில் ஃபீல்டுல வேலை பார்க்கறவங்க எல்லாருமே இந்த கிராமத்துல இருக்காங்க, இந்த கிராமத்துல ஒரு பேங்க் இருக்கு அப்படிமா. ஒரே ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க இருக்க பேங்க்ல எதுக்குடா அவ்வளவு காசு வச்சிருப்பாங்கன்னு பாத்துருந்தேன் நானு. அது வந்து அந்த பிரேக் டவுன் படத்தை சூப்பரா காட்டியிருப்பான். இப்ப வந்து நீ வந்து $9 லட்சம் நீ அங்க இருந்து எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவான். அவன் போய் என்ன பண்ணுவான், அவன் அக்கௌண்ட்ல வெறும் $5,000 எவ்வளவு இருக்கும், மேலையும் கீழையும் $1000 நோட்டு, $100 வச்சுட்டு நடுவுல பூரா $1 வச்சு வெளியில ஸ்ட்ராப்ல $100 ஸ்டாப் போட்டு சுத்தி எடுத்துட்டு வருவான். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். இது வந்து போட்டு சொதப்பி இருப்பானடா போட்டு இந்த சீன் எல்லாம் போட்டு ஒரிஜினல்ல இருந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான்டா பீஸ், நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரிஜினல் ரொம்ப நல்லா இருக்கும் போலயே. ரொம்ப நல்லா இருக்காதுடா. அதாவது நீ இப்ப வரைக்கும் இந்த படம் பார்த்தீல, இது எல்லாமே ஒரிஜினல் இல்ல நான் ஒரு நிமிஷம் உன்கிட்ட சொல்றேன்ல, அவன் வந்து $9 லட்சம் அந்த மாத்தி சொல்றதா இருக்கட்டும், அங்க போய் கேஷ மாத்தின்னு வரதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த ஒரிஜினல் ட்ரெயிட். அது புரியுதா? ஒரு கிளவரா இருக்கான்னு இந்த படத்துல சொல்லிட்டு மட்டி குதி வேலை பாக்குறான் பாத்தியா, அது மாதிரி இல்ல. புரியுதா? எனக்கு அதான் வந்து அவன் யாரு என்ன எதுவுமே சொல்லிருக்க மாட்டான். அவன் வந்து ரேண்டமா ஒரு 2 பேர் டூர் போறாங்க, அவன் ஹஸ்பண்ட் அந்த டூர் போறாங்க. அதே மாதிரி அவன் வந்து நீ பாத்தீங்க படம் பாத்துட்டு இருந்தீல, அவன் வந்து இது பண்ணுவான் தெரியுமா, வந்து ஒரு கத்தி மாதிரி எடுப்பான் தெரியுமா ஒரு இதுல இருந்து. அது கூட அந்த படத்துல ஒரிஜினல் அது வந்து பாக்க இதுல கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கும். அந்த ஒரிஜினல் என்ன இருக்கும்னா பீனட் பட்டர் சாப்பிடுவாங்கல்ல, அந்த நைஃப் இருக்கும் அங்க. ஓகே பட்டர் நைஃப். அது இருக்கும் அங்க, அதை வச்சுதான் அவன் கட் பண்ணுவான் ஒரிஜினல்ல. ஓகே இப்ப அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து கேட்பான் தெரியுமா, கார் இன்சூரன்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்பான் தெரியுமா. ஆமா, அவன் யாருன்னு நினைச்ச நீ? அது எனக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாதனால அதெல்லாம் நான் வந்து அப்படியே ஊம படம் பாக்குற மாதிரி பாத்துட்டு இருந்தேன். இல்லையா, அப்பனா பாதி படம் புரிஞ்சிருக்காதடா. ஏன்னா வச்சுக்கேன் சீமோ, இந்த பாதி படம் எல்லாருமே அந்த அசர்பைஜான் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க, கீழே சப்டைட்டில் தமிழ்ல தான் இருக்குமே. டாக்கி மிச்சிக்கு எப்படிமா கேட்டிருக்கோம், யாராச்சும் டைம் இருந்தா பிரசாந்த் ரிவ்யூ போட்டிருக்காங்க, இட் இஸ் பிரசாந்த். அத மட்டும் 2 நிமிஷத்துக்கு இப்ப ஆத்தர் இப்ப பேசுறான் தெரியுமா, இது மாதிரி 2 நிமிஷம் பேசிருப்பாங்க ரிவ்யூல. மீம் பார்த்தேன் அப்படிதான் பேசிட்டு. எனக்கெல்லாம் செம்ம காமெடி. டே என்னடா இவனே இந்த அடி அடிக்கிறானே, நைட்டு ப்ளூ சட்டை என்ன பண்ண போறான்னு தெரியல. ப்ளூ சட்டை எல்லாம் போட்டு வெளுத்துட்டான், நான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் பார்த்தேன். அதான் என்ன ஆகும், என்ன சொல்லிட்டு இருந்தேன்,
இவன் இந்த கத்தி எடுத்துட்டு வந்துருவானா, பார்த்தா அந்த 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 வாசல்லே வந்து பார்ப்பான். இப்ப என்ன பண்றது? எங்க போகணும்னு தெரியாம இருப்பானா, சைடுல இருக்க பப்ளிக் பூத்துல ஃபோன் அடிக்கும். அந்த இருக்க ஒரு கிழட்டு பையன் இருப்பான்டா. அவன் யார் சொல்லுவான், அஜித் இந்த குமாரா? மாரி அந்த இல்ல இல்ல ஆ. ஐயோ! அடி வாங்க விட்டுருவான் போல இருக்கு அவன். இல்ல ஏய், அவர் என்ன அவன் பண்ணுவாரு, பாட்காஸ்ட்ல நம்ம போய் கான்ட்ரவர்சி இல்ல பேசணும்ல, இல்ல அதனால இல்ல நம்ம அவரு பாட்காஸ்ட்ல நம்ம பேசுறதுக்குலாம் அவரை வெட்டினாலும் வெட்டுவாங்க. ஆனாலும் நீ பயப்படாத, நீ பேசு. அதான் அதான். அப்புறமா என்ன பண்ணுவான், வாசல்ல வந்துட்டு இது பண்ணுவான். பப்ளிக் பூத்துல ஃபோன் அடிக்கும். இவன் போய் எடு அப்படின்னோனே எடுப்பான். எங்கேயுமே டவர் வராது. இந்த பப்ளிக் பூத்துக்கு மட்டும் என்ன இளவுல இருந்து டவர் வருதுன்னு எனக்கு தெரியல. பப்ளிக் புத்துக்கு எதுக்குடா போன் டவரு? அடிச்சுட்டு அது இதுதானடா, அது ஒயர் என்ன ஒயர் வயர்டு தானடா அது. அது ஒயர். அதாவது அங்கிருந்து இவன் பேசுறானடா, அர்ஜுன் எதுலடா பேசுவான் அது சொல்றேன். இரு வர நீ நீ ஓகே ஓகே. அர்ஜுன் சொல்லி இதுல மென்ஷன் பண்றது வந்து ஒரிஜினல் அர்ஜுன் சொல்றியா இல்ல அஜித்த சொல்றியா? ஏன்னா 2 பேரும் அர்ஜுன் தானே. அஜித் ஏய், ஃபர்ஸ்ட்ல இருந்து அஜித் தான் சொல்றேன். விட்டுரு ஓ அப்படியே சாரி சரி, ப்ரோ. குழப்பமா இருக்கு ப்ளீஸ் நீ படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு பாப்போம். ஃபர்ஸ்ட் சொல்லு. அர்ஜுனுக்கு அர்ஜுன் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, அர்ஜுனுக்கு அஜித் குமார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானு. நோ நோ நோ. சரி போன் பண்ணி பேசுவான். நீ இந்த மாதிரி ரோட்ல நடந்து வந்துட்டே இரு, அங்க அவன் வருவான் ஏறிக்க. இதுவும் அப்படியே அதே சீன் அதே படத்துல வரும். ஆனா அதுல என்னன்னா பக்கத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அந்த லொகேஷன் எல்லாம் போட முடியாது. ரோட்ல நடந்து ஹைவேஸ்ல நடந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க விட்டுருவாங்க. நடக்க விட்டதுக்கு அப்புறம் வந்து ஆரவ் வந்து ஏற்கனவே வண்டியில 4 பேர் இருக்காங்க, எனக்கு இடம் இருக்குமா அப்படின்னு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அவன்கிட்ட நின்னுட்டு ஏறா வண்டியில ஏறா அப்படின்ட்டு ஏத்திடுவாங்க. ஏத்திட்டு டேஷ்போர்டு வண்டியில வண்டியில ஏறுன்னு சொல்லுவாங்க பாரு. இவரெல்லாம் என் பொண்டாட்டியை டீலு கன்ஃபார்மா சட்டில் காட்டுறேன்னு தானே சொன்னீங்க அதான் அப்படின்னு பாரு. அவன்கிட்ட போயிட்டு போட்டு ஒரு டீலு அடி சட்டில் அடிப்பான் பாரு. விரட்டி பேக் எல்லாம் எடுத்துருவாங்க. பறக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுடா. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவன் பெருசு. அவனுக்கு ஒரு எலிவேஷன் சீன் இருந்தாலும் வாசிக்க முடியும். நடந்து போறதுக்கு எல்லாம் வாசிக்க முடியுமாடா? கரெக்ட் அவன் தான். படம் வேற ஃபுல்லா எலிவேஷன் ஆ, சொல்லிட்டு பார்க்ல நடந்து போவான் தெரியுமா, அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். அவன் ஆ. அதுதானே நடராஜா சர்வீஸ் தான்டா இன்னைக்கு அவன் பண்றது. விடு. ஸ்லோ மோஷன் நடக்க மாட்டான்டா. இவன் நார்மலா நடப்பான்டா. இப்ப நம்ம எப்படி இப்ப நான் மாடியில வாக்கிங் போற மாதிரி நடந்துட்டு இருப்பான் அவன். ஓ சாரி மாமா. கையில பேக் எடுத்துட்டு ஏன்னா கையில பேக் எடுத்துட்டு போறவனுக்கு என்னடா பாட்டு போட முடியுங்கிற மாதிரி அழுது பாத்துருமா மயில் திரும்பினே. ஊருக்கு போறவனை புடிச்சுக்கிட்டு ஏன்டா இங்க வர வச்சு டார்ச்சர் பண்றீங்கன்னு. அவனை ஏன் என்னவா பண்ணுவானோ, டேஷ்போர்ட பார்த்து உட்கார வைக்காம இந்த பக்கம் ரிவர்ஸ் கவுகள் மாதிரி உட்கார வச்சு கட்டிடுவானோட பின்னாடி கையில. செம காமெடியா இருக்கும். கட்டிட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த இந்த படத்துல கபாலி படத்துல துப்பாக்கி கோட்ல இருந்து எடுப்பானே அந்த மாதிரி ஒளி வச்சுக்குவான். அந்த பேங்க் ஆபீசர் பார்க்கும்போது ஒரு சின்னோண்டு கத்திய அதை எடுத்து ஒளிய வச்சுட்டு என்ன பண்ணுவான், அதை வச்சு டேப்பை கட் பண்ணிடுவாரு. அப்படி நடத்தா ஃபர்ஸ்ட் வாடி டொப்படி கீழே போட்டுருவான். டொய் கீழே போட்டு போட்டுருவான். சவுண்ட் கேட்குவான். இல்ல, அதுக்கு ஆரவ் அடிப்பான். என்னயா ஆடிக்கிட்டே இருக்க. ஆடிட்டு சரியா இருக்கும்டா. அடிப்பா அஜித் எனக்குலாம் சிரிப்பா இருந்துச்சு. ஆனா நான் என்ன நினைச்சேன், ஆரவ் கையில கடத்த கொன்றுவாங்கடா அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேளை கடைசியில அஜித் அடி வாங்கிட்டான். இல்லன்னா அவ்வளவுதான் அவன். ஏன் அவள அடி, அவனை பார்த்து ஏன் சப் அஜித் சப்னு அடிக்க வச்சிருக்காங்களா? ஆமாண்டா. ஃபர்ஸ்ட் இல்லடா, முதல்ல வந்து பூமர் அடுத்து வந்து டேய் ஏன்டா ஆடிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஆடாம ஓட்டியா ஆடாம ஓட்டியா. ஒரு வாட்டி சொல்லிடுவான். இந்த இப்ப வந்து பேக் வந்து காட்டுவானே, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு, உன்னை கொன்றுலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிமா ஒரு வாட்டி. அதான்டா, மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்குடா, உன்னை பார்த்தாலே கொல்லணும் போல இருக்கு, மரியாதையா வண்டியில ஏறா வந்து அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா வச்சுக்கேன், நான் சொல்றேன், நான் வந்து அந்த டைம்ல சொல்லிட்டு இருந்தேன் அந்த லிட்டரலி மீ. இல்ல நார்மலா எவனோ இவன் இருக்கானே, அவன் பேர் என்னடா, மங்காத்தா படத்துல வைபவ் வந்து ஏதோ திட்டிடுவான் அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி. ஆமாமா. அதுக்கே அவன் அடிக்க வேண்டாம். மங்காத்தாவோட இன்ட்ரோல போவன எந்த ஃபேன்ஸுக்கும் இருக்கிறத விட ஃபேன்ஸுக்கு ரொம்ப பயப்பட வேண்டியது இருக்கு. உண்மையா மதுரைக்காரங்க மோசமானவங்க தானே. சுப்பிரமணியம் பத்தி இது அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான். இவர் சசிகுமார் வந்து இன்டர்வியூ எடுக்கும் போது சுப்பிரமணியபுரத்து அப்போ கிளைமாக்ஸ் வந்து அந்த ஹீரோயினுக்கு இவன் சொல்லவே இல்லையாண்டா. திடீர்னு சொல்லுவோம், அவன் நடிக்க ஒத்துக்கவே இல்லையா. அதெல்லாம் இல்ல, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சீட்டர் அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சான் படத்து சீனை சொன்னதுக்கு அப்புறம். அப்புறமா எது சொல்லிக்கிட்டு பண்ணிட்டானா. பண்ணதுக்கு அப்புறம் தியேட்டர்ல போய் மதுரையில உட்காந்து இருக்கும் போது கடைசியில எல்லாம் கட்ட வார்த்தையில திட்டுவானவங்கள உட்காந்துட்டு தியேட்டர்ல உட்காந்துட்டு இது ஒண்ணு எதுக்கு கத்துறாங்க, நீ சூப்பரா ஆக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டானா. அப்புறமா அந்த பொண்ணு தெரிஞ்சுட்டு பேசவே இல்லையா அவன்கிட்ட. இவன் கூட பேசாம செத்து இருக்கு. ஐயோ அது மாதிரி. ஆனா அதான் இது மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்புறமா என்ன பண்ணுவான்,
அப்புறமா அந்த பின்னாடி கைய வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டு என்ன பண்ணுவான், என் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொடையில ஒரு இறக்கிட்டு கண்ணா முன்னாடி அந்த கத்தி எடுத்து குத்த ஆரம்பிச்சிருவான். இடையில இவனை திருப்பி அடிப்பானும்ல, அப்ப இவன் ஆரவ் தொடையில கத்தி குத்தி இருக்கும்டா. ஆரவ் தான் கார் ஓட்டிட்டு இருப்பான். ஏதோ ஸ்டாண்டு மாதிரி அந்த கத்தி எடுக்க மாட்டான். திரும்ப ப்ரோ இல்ல கத்தி எடுக்கிறதுக்கு இப்படி கை வைப்பா பாரு, திருப்பி கைய உள்ளார தள்ளி விட்டுருவான்டா. அதெல்லாம் பண்ணுவான்டா. அதுக்கப்புறம் இவனை வந்து 2 பேர் புடிச்சிருவாங்க, கல்லுல இடிக்க போறதுக்காக பண்ணுவாங்க தெரியுமா. இவனை வந்து நல்ல ஆக்சிலேட்டர் கொடு, டோரை தொற, ரைட்ல ஒடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பண்ணும் போதும் தான் புரியல. அவங்க வந்து மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ல அந்த படத்தை வந்து இது பண்ணிருக்காங்க. மெடிக்கல் ஆஸ்பெக்ட் படி நீ கத்தியை உருவக்கூடாது. இல்லடா புரியுதா இல்லையா, அவன் திரும்ப மேல ஏஞ்சி வந்து அந்த கத்தியை பிடிங்கி இன்னொருத்தர குத்திடுவான்டா. அது வரைக்கும் ஏதோ ஸ்டாண்ட்ல சொல்லி வச்சிருந்த கத்தி மாதிரி அதை எடுக்காம அப்படியே வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு தான் அந்த துப்பாக்கியை ஒரு தண்டு புடுங்கிட்டு ஒழுங்கா வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான். அப்பதான் அந்த ட்ரெய்லர்ல நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஆள் வாரி விழுந்தாருல அந்த சீனு பயமுறுத்துறதுக்கு வண்டி. சீரியஸா சொல்றேன்டா, எந்த படத்துக்கு இவன் வந்து கீழே விழுந்ததை வச்சு ப்ரமோஷன் பண்றாங்கன்னா அந்த படம் பி மாதிரி தான்டா இருக்கு. உண்மை. ஆனா காரு 2 லிட்டர்ல போகும் பெரிய எனக்கெல்லாம் செம்ம சிரிப்பு. அதை பார்த்துட்டு என்னடா சர்க்கஸ்ல பண்றதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. உள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கோம்டா. கார் எப்படி போய்கிட்டு இருக்கோம்னா, அந்த ட்ரெய்லர்ல வரும் தெரியுமா, 2 வீல்ல போகும் தெரியுமா காரு, சைடுல இருக்க 2 வீல்ல போகும் ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல. ரொம்ப ரொம்ப நேரமா அதான் நான் பாத்துருந்தேன். அவன்டா ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு, 2 வீல்ல 10 நிமிஷமா பேலன்ஸ் பண்ணான்டா. ரேசர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிட் அடிக்கும் போது கவுந்துட்டேடா அப்படின்னு பாத்துருந்தேன் நானு. இல்ல இதுல இந்த படத்தை வந்து நம்ம ஓரளவு இவ்வளவு தூரம் பார்க்க முடிஞ்சது காரணம் வந்து இந்த சினிமோட்டோகிராஃபி செமையா இருந்தது. அதுவும் அந்த அனிருத்தோட மியூசிக் என்னமோ ட்ரை பண்ணிருப்பான்டா, ஏதாவது பண்ணணும், டுண்டு டுண்டு குட்டும் முயற்சி டுண்டு குட்டு குட்டும். அது வந்து இப்பதான் வரும் அந்த மியூசிக். அந்த தியேட்டர்ல கத்துறாங்கடா எல்லாரும், இது கரெக்டா வரும்போது அஜித் சொல்லு இல்ல டைட்டில் ஆரம்பிக்கும் போதும் இதேதான் போட்டானோ. அந்த அஜித் குமார் வரதுக்கு முன்னாடி கரெக்டா அஜித்தேன்னு வரும்போது அஜித் குமார் பேர் வரும், இவங்க எல்லாம் கத்துறானோ. அந்த மாதிரிதான் அந்த டைட்டில் போட்டிருந்தான். இந்த இது வரப்பயே எல்லாம் கத்தி இருப்பாங்க, 2-3 பேர் கத்துறாங்க, ஆனா மீதி எல்லாம் தூங்கிட்டானுங்க எல்லாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அப்பதானே என்ன பண்ணுவான் தெரியுமா, பின்னாடி வந்து கையை கட்டிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த டேப் வச்சு ஒரு டேப் சுத்தினாங்க, அதை என்ன பண்ணுவான், கழுத்தோட போட்டு கட்டிடுவான் சீட்ல. கழுத்தோட போய் கட்டினதுனால என்ன ஆகும்னா, இவன் ஒவ்வொரு வாட்டி பிரேக் அடிக்கும் போது வண்டி வந்து முன்னாடி புஷ் ஆகும்ல கழுத்து, அப்ப இருக்கும். அதுக்கப்புறம் லா ஆஃப் மோஷன் எல்லாம் இப்ப எவனும் கேட்கற, நீ சவுன்னு இரு, சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் எல்லாம் பேசுவான். இப்பதான் வந்து படத்தை டப்பு டப்புன்னு முடிக்கணும்னு நானே பாத்துக்கிட்டு இருக்கேன். கழுத்த வந்து இடிக்குமா, சரின்ட்டு என்ன பண்ணுவான், இப்ப பாரு ஆண்டிங்கிற மாதிரி காரை ஒரு சுத்தி விட்டுருவான்டா. டே உள்ள நீ தானடா இருக்க அப்படின்னு. அதெல்லாம் பாத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு அடிச்சு வண்டி கண்ணா போனான்னு 3 ரோல் அடிச்சு திரும்ப வந்து ஏதோ கேம்ல வர மாதிரி திரும்ப வந்த பொசிஷன்ல வந்து நின்றுண்டா காரு. எப்படி அப்படிங்கிற மாதிரி பாத்துருந்தேன். ஏன் அந்த கார் எல்லாம் கவுராதரா? இல்லடா அந்த கார் கவுரும் தான், ஆனா அந்த 3 ரோல் அடிக்கிற வரைக்கும் எல்லாம் கண்ணாடி எதுவும் உடையாமலாம் தாங்கின்னு இருக்காது, புரியுதா? கவுந்து நின்றும் அது ஒண்ணும் கண்ணாடி கன்ஃபார்மா உடஞ்சிருண்டா, சரியா? அந்த அளவுக்கு வந்து அன்பிரேக்கபிள் கிளாஸ் எல்லாம் போட மாட்டானுங்க. அந்த கார் இதாவாது, ஒன்னும் டேமேஜ் ஆகாது அவ்வளவு சீக்கிரத்துல. அதான் இவனை போட்டு அடிச்சுட்டு போகும்போது அந்த ஃபர்ஸ்ட்ல அர்ஜுன் மாட்டும் போது ஒரு போலீஸ் வந்தானே, அதே போலீஸ் திரும்ப வருவான். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நம்மளால கரெக்டா ஒழுங்கா இறங்க, நம்மள கையில துப்பாக்கியோட இறங்கிடுவான். துப்பாக்கி வச்சிருக்க, போட்டுட்டு கீழே போடு. நான் இல்ல, என் பொண்டாட்டி அவன் தான் கடத்திட்டான், அவன் ஹி இஸ் த கிரிமினல், ஐ எம் குட் பாய் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாரு. ஆரவ் உள்ள இருக்க இறங்கடான்னு ஆரவ் என்ன பண்ணுவான், அந்த கழுத்தோட சீட்டு தனியா கழுத்துல தெரியும், அந்த தலை வைக்கிறது மட்டும், அதோட எந்திரிச்சு வெளில வந்து டப்பு டப்புன்னு போலீஸ்காரன் சுட்டுட்டு வண்டி எடுத்துட்டு ஓடிடுவான். வண்டி எடுத்துட்டு ஓடினதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவான், அஜித் மலையில இருந்து இல்லடா, இவன் துப்பாக்கி எடுத்துட்டு போலீஸ்காரன் சுட்டோட அஜித் குமார் பக்கத்துல இவன் துப்பாக்கிய போடதான் சொல்லுவான். போலீஸ் குமார் போலீஸ்காரன் போலீஸ்காரன் சொன்ன பயத்துல வெளில போடுவான், துப்பாக்கிய தூரமா போட்டுட்டு படுத்துருவான்டா அஜித். சரி காமெடியா இருக்கும். இவன் வெளில வந்து சுட்டோட அந்த துப்பாக்கி எடுக்க போவான், அதுக்குள்ள இவன் சுட ஆரம்பிச்சிருவான், மலையில இருந்து உருண்டுட்டே வருவான். காமெடியா இருந்துச்சு.
அவன் போட்டிருக்க கோட்டுக்கு வேற ஏதோ சிலிண்டர் ஹெச்பி கேஸ் மேல இருந்து உருட்டி விட்ட மாதிரி வருவான் அங்க இருந்து யார கொண்டாதெல்லாம் சாவடா தாக்கி வச்சு. ஆனா அவன் நல்லா சரி. பாடுறா. 4 மாசம் 2 மாசம் கழிச்சு பழி வாங்குறான்டா நவம்பர் மாசம் அடிச்சதுக்கு. தெரியும் ஏன் தெரியும் உண்மையா இவன் அப்படிதானே நெசப்பாம்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கோட்டு வேற அந்த ஹெச்பி அந்த இந்தியன் கேஸ் கூட ப்ளூ கலர்ல இருக்கும், ஹெச்பி கேஸ் தான் சிவப்பு கலர்ல இருக்கும். கரெக்டா உருண்டு வருவான். நம்ம ஆளு ஷாட்கன் வச்சு பாப்பான், இது அவ்வளவு ரேஞ்சு பத்தாது, சரி நம்ம வீடு போய் சேருவோம்னு கிளம்பிடுவான் போது வந்துட்டு அந்த ட்ரெயிலர்ல வரும் தெரியுமா, இன்ஸ்பெக்டர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்ஸ்பெக்டர் என்ன இல்ல, பண்ணுவான், ஆபீசர் டவுன். ஆபீசர் டவுன் சரி ஆல்ரெடி வந்து உறுத்திட்டு இருக்கிறான், நீ அவனுக்கு வேற காப்பாத்து. எடுத்து வேற குடுக்குற. இல்ல அவன் சொல்லுவான் பாரு, சார் அவர் நீங்க காப்பாத்துங்க, பக்கத்தூர் வரைக்கும் உங்க வண்டி எடுத்துட்டு போறான், வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவான், போலீஸ் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவான். கிளம்பிட்டு அந்த இடத்துல போய் பார்ப்பான், திரும்ப ஒரு கஃபே மாதிரி இருக்கும்டா, அங்க போய் பார்ப்பான், திரும்ப இவனு இங்க இருக்காங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்டா அடுத்து எனக்கு டக்குன்னு ஒரு இடத்துல பிளாங்க் ஆயிட்டு இப்போ எது சொல்றடா? இந்த கார் எடுத்துட்டு வயசானவங்க போயிட்டு திரும்ப பெரிய காருக்கு அவன் எல்லாம் ஸ்மார்ட் பண்ணிடுவான்டா. அந்த வயசானவன் சீனை நான் சொல்றேன் பாரு, சரி காமெடியா இருக்கும் அந்த சீனு. அது என்ன ஆமா ஆகுது, இப்போ ஆமா வந்து நம்ம ஆளு இன்ஸ்பெக்டர் கார் எடுக்கிறாரா, கார் எடுத்துட்டு அங்க ஓடுவாரு. சொரிஞ்சிட்டு ஓடுவாரு. அங்க போய் நின்னு பார்த்தா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ட்ரக்ல வந்து கீழே குனிஞ்சு எல்லாத்தையும் போய் செக் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க வந்து ஒரு இடத்துல வந்து தேடிட்டு இருக்காரு, ஒருத்தனை கண்டுபிடிக்கிறாரு, ஒரு கிழவனை. அவன் அவன் யாரா யாரு அப்படின்னு தெரியுமா, சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி சொல்லு. அவன் யாரும் தெரியுதா இல்லையா, அந்த அந்த பிசில போன் அடிக்கிறது உனக்குதான் சொல்லுவான் தெரியுமா, அந்த உனக்கு பேங்க் தான் வாசல்ல. சொல்லுவாங்க அவன். அவன் தான் அந்த தாத்தா தான் அவன். அந்த அவனை தாத்தா இவனை வச்சு அந்த தாத்தா இரு நான் சொல்றேன். ம், அந்த ம். தாத்தா வந்து வீட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போவான். அவன் பண்ணா உள்ள போயிட்டு அந்த அவங்க ஒய்ஃபை போட்டு அடின்னு அடிப்பான், டமால் டுமின்னு அது அடிச்சுட்டு. அவன் ஒய்ஃப் அங்க இல்லடா, அவன் ஒய்ஃப் இல்ல, வேலைக்கு வச்சிருக்க பொண்ணு, அது வந்து வேலைக்காரிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அப்படியா, சரி. அவங்க போட்டு சப்டைட்டில் அடிச்சுட்டு தான் வரும். அப்புறமா ம். வந்து கீழே அந்த சின்ன பையனை அடிக்கிற மாதிரி விளையாண்டுட்டு இருப்பான். அப்புறம் அவங்க அம்மாவை போய் பாத்துக்குவான். அவங்க அம்மா வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், வெளில வருவான். அவங்க அம்மா வந்து இப்படி ரூம்ல உட்கார வச்சுட்டு வெளில வருவான். ஏகே வந்துருவாரு. ஏகே வந்து அவனை போட்டு அடிச்சு இது பண்ணிட்டு இருப்பாரு. பின்னாடி கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான கிழவி வரும். கிழவி கையில பார்த்தா ஷார்ட் கன் வச்சிருக்கோம். எடுத்து ஷூட் பண்ணா இவன் அந்த கிழவனை சுட்டுரும் காலிலே. காமெடி, டார்க் காமெடின்னு நினைச்சுக்குவாங்க போல இவங்களே. டார்க் காமெடி கால ஓ, சுட்டுச்சு. அப்ப அடுத்த அவங்க சீன் வந்து பார்த்தா அஜித்தை காப்பாத்துறதுக்கு சொல்லையா? இல்ல இல்ல, சப்டைட்டில் வர தெரியாதுடா அவனுக்கு. அதான் மாத்தி ஐயோ. சுட்டுருச்சு கிழவி. கிழவி மாத்தி சுட்டுருச்சு. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா ஷூட் பண்ணவரும் நம்ம தல வந்து அப்படியே நவுந்துருவாரு. இது மாதிரி எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள வருவ அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அதை விட செம காமெடியா இருக்கும். என்னன்னா, இவன் இந்த கிழவன் கால்ல சுடுவாங்கல்ல, இவன் வந்து இந்த அவன் கிழவி சுடுறதுக்கு பயப்படுவான், மாத்தி சுட்டுருவோம் பயந்துட்டு இருப்பான். இல்ல அப்ப சுடாத நீ சுடுறதெல்லாம் என்ன சுடுது அறிந்த டக்குன்னு பார்த்தா இந்த இவன் ஜீமோ பார்த்தது இல்ல, ஜீமோ பழைய ம், விஜயகாந்த் படம் ஒண்ணு பாத்திருக்கியா, ஒரு போலீஸ்காரன் சுடுவான், ஆ. நெஞ்சில திருவோடு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பான், அது சுட்டு இதுடா, திரும்ப அந்த return படம் போகும் ஐயோ தெரியுமா? நல்ல படமாடா அது, தவசின்னு நினைக்கிறேன். தர்மபுரி. தர்மபுரி ஆ, தர்மபுரி தர்மபுரி. தர்மபுரி ஆ, மாத்தி சொல்லிட்டேன். அந்த படத்தோட காமெடி மாரி ஒண்ணு எடுத்து வச்சிருப்பாரா, சீரியஸா பின்னாடி ஷீல்டு இருக்கும். ஷீல்டுல ஷாட்கன் குண்டு அடிச்சு பறந்து போய் விடுவோம். ஏன்னா ஷாட்கன் சுடும் போது ஸ்லக்குனா அந்த இதுதான் போகும். எப்படி தம்பி சொல்றது, பிரிஞ்சு பிரிஞ்சு தம்பி புல்லட் மாதிரி போகும். ஸ்லக் கதையெல்லாம் நீங்க பேசக்கூடாது. பீஸ்ட் படத்தோட அமைதியா இருக்கணும். Please. சும்மாறா. அது பேர் என்ன, சன் டிவி மாரி, அது நம்ம ஏற்கனவே போதுமானங்கிற அளவுக்கு அலசியாச்சு, அதனால இப்ப வந்து இதுதான் நம்ம அலசுவோம். ஸ்லக் கதையெல்லாம் பேசக்கூடாது நீங்க. அதான் போயிட்டு புல்லட் சுட்டு அடிச்சு என்ன திரும்பி ஆகும்னா, போச்சா அதை மட்டும் சொல்லுங்க. இர்றா ம். சுட்டு என்ன ஆகும், திரும்ப போய் கிளவி மண்டையில சுட்டுரும், கிளவி செத்துரும். அப்புறம் என்ன பண்ணுவான், இவன் போய் அவனை அடிச்சு மிரட்டலாம் வரும்போது, இந்த இதுல வேன் ஹெல்சிங் படத்துல எல்லாம் ஒரு அம்பு ஒரு கறி ஒண்ணு வச்சிருப்பான் இதுல கையில, ஆட்டோமேட்டிக். பாரு பீஸ் மேக்கர் ஒரு ஃபுல்லா ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் தான், வந்ததுல இருந்து ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் தான் இறங்கிட்டு இருக்கான். அது பேரு அந்த புண்டைக்கு அது பேரு கிராஸ் போர்டு சொல்ல தெரியல. தெரியும்டா, கிராஸ் போன்னு எனக்கு தெரியும்டா, பப்ஜில எடுத்தோடனே அதான கிடைக்கும், கன் இல்லனா. ம். நீ மூறாடே. ஓடின் பாய். அதை எடுத்துட்டு சொல்லுங்க. ஒருத்தன் வந்து, நான் நினைச்சேன் இப்ப பாரு ஓவரா பேசிட்டு இருக்கான், அஜித் குண்டியில சுட போறான் அப்படின்னு நினைச்சேன் நானு. பரவாயில்ல, முட்டியில தான் சுடுவான். அவ்வளவு முட்டியில சுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான், திரும்ப வந்து என்ன பண்ணுவான், ஓரமா என்னடா எங்களை பிடிச்சிடலாம் நினைச்சான், ஏதோ ஓவரா பேசிட்டு இருப்பான், அவனுக்கு யாருன்னே தெரியல. அவன் பாரு, அவனோட தான் அந்த கஃபே, அந்த வருவானா, நம்ம அவன் ஜப்பர் பேரு பாய்டா. ஜப்பர். அவன் ஜப்பர் பாய். அவன் இடத்துல வந்து எதாவது நடக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், பக்கத்துல அந்த ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு சின்ன பையன் இவன் ஓவரா பண்ணுவானா, அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான், கத்தியை ஒண்ணு கொடுப்பான் கையில. நான் கூட கண்ணு கொடுப்பான்னு பார்த்தா கத்தியை கொடுப்பான். கத்தியை கொடுத்து விட்டு அடிச்சு எல்லாரும் டைவர்ட் பண்ணி எல்லாரையும் பிடிச்சிருவான்டா. பிடிச்சி கயிறெல்லாம் போட்டு கட்டி
எங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி அந்த ஏரியால இருக்காங்க, நீ போ, நீ வந்து சாவ தேடி போற அப்படின்னு அங்க இருந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்ப வரான். இப்பதான் வந்து ஒரு வழியா அனிருத்துக்கு வந்து அப்பாடா ஒரு வழியா எனக்கு வாசிக்க ஒரு இடம் கிடைச்சிருக்கடாங்கிற மாதிரி இப்பதான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். பாட்டு என்ன பண்ணுவான், ஒரு அந்த எக்ஸ்யூவி மாதிரி ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தனை டோரை திறந்து இடிக்கிறது, அவனை போட்டு அடிக்கிறது, அதெல்லாம் போட்டு அவனை அடிச்சுட்டு உருண்டுட்டு கிடப்பான். உருண்டுட்டு கிடப்பான் இவன் கொரியோகிராஃபி வருவான். ரொம்ப மோசமா இருந்துச்சு. டேய் பாய்ஸ், ஒரு சீன் விட்டுட்டீங்கடா டேய். இவங்க ரெஜினா கேசன்ட்ரா வந்து எப்படி அது கூட விட்டுறலாம், அவங்க சைக்கோ அதை வச்சுக்கிட்டோம். கடைசியா அவங்க வந்து பேசுறாங்க. இது பண்ணுவாங்களேடா, த்ரிஷா மேனிபுலேட் பண்ணுவாங்களேடா நடுவுலயே. ஐயா ஆமாண்டா, அதெல்லாம் தேவையில்லாதடா. இருடா, அதான் இவன் வந்து அதுவா அந்த சீன் கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, இவன்ட்ட இப்படி சொல்லி இவன்ட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது மாதிரி நீ 4.5 கோடி ரூபா கொடுத்துட்டீங்கன்னாச்சு, அது பேர் என்ன, நீ 16 லட்சம் ரூபா காசு கொடுத்துட்டீங்கன்னா வந்து உனக்கு 2 ஆப்ஷன். ஒண்ணு வந்து உடனே விட்டுட்டு திருசாவை கொண்டுருவேன், அப்படி இல்லைன்னா திருசாவையும் விட்டுருவோம் உடனே விட்டுருவோம், நீங்க 2 பேரும் நல்லா ஒழுங்கா சந்தோஷமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். அப்படி சொன்னா இவன் போய் காசு எடுக்க போறான். ரெஜினா போய் என்ன பண்ணுவானா, போயிட்டு திருசாட்ட என்ன சொல்லுவானா, உன் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காளா, அவ யாருன்னா இந்த ஆங்கர் ரம்யான்னு ஒருத்தி இருப்பாளா, ரம்யா ஆங்கர் அவளுக்கும் புருஷனுக்கும் தொடர்பு இருக்கு, அதனாலதான் இது பண்றான்னு சொல்லிட்டு நீ சொல்ற கதையெல்லாம் வைக்கும்போது இந்த விவேக் வருதுல இது ஷூட்டிங் பண்ணிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களா, நைட் 8 மணி சீரியல் எடுக்க வேண்டிய ஸ்கிரிப்ட் எடுத்துக்கொண்டு இங்க வச்சிருக்காங்கன்னு ஒருத்தர் மீம் போட்டிருந்தான். இவனுக்கு தொடர்பு இவன் எல்லாம். ஆனா இவங்க மண்டவாசம் பண்ணும்போது 2 பேருமே ஒரே விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா அவ என்னை ஏமாத்தினாலும் என்னை கொல்லுங்கிறது அளவுக்கு அவ கெட்டவல்லம்பா. அதே மாதிரி இவனு சொல்லுவா, இவன் இவ்வளவு பேசும்போது ரெஜினா வண்டே கேப்பா, யூ ஆர் அ மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாளா திருசா. பரவாயில்ல நான் மான்ஸ்டர் தான், ஆனா நான் வந்து நான் என் புருஷனை ஏமாத்தல அப்படி ஜஸ்ட் ஜஸ்ட் அப்படின்னு எடுத்துடலாம். அப்படியே கேளு அவனை விடாம கொண்டுரு அப்படிங்கிற மாதிரி பாத்துறது நானு. திரும்ப அது பேர் என்ன, உங்களுக்கு எல்லாம் என்னதான் வேணும், என் புருஷன் ரொம்ப நல்லா வச்சு எதுனா அர்ஜுன் ரொம்ப நல்லா, அதாவது திருசா வந்து அஜித் சொல்லுவாங்க, அஜித் ரொம்ப நல்லவர் தெரியுமா. ஒருவேளை நீ வேற கள்ளத்தடப்பு இருந்தியா, ஓகே அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன் ஒரு செகண்ட்ல. இல்ல திருசா வந்து சொல்லுவா அஜித் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னா, அப்படியா, அப்ப அந்த பிரகாஷோட சுத்துனியே அப்ப அதெல்லாம் தெரியலையா அப்படி செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்விடி, எஸ் அப்படின்ட்டு பாத்துருந்தேன், காட்டி போட அவள அப்படிங்கிற மாதிரி பாத்துருந்தேன். எப்படி சொல்றான் பாருடா. எனக்கெல்லாம் அப்படியே அஜித் மேட்ச் பாக்கணுமே, நம்ம தலைவர் ஒருத்தி இப்படி ஏமாத்தி விட்டாலேன்னு உட்காந்து அழுவாங்கல அப்படின்னு பாத்துருந்தேன். ஆமா நேத்து ஒரு ரீல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி த்ரிஷா வந்து படத்துல இருந்து வெளியே வரும்போது ஒருத்தன் வந்து த்ரிஷா மேம் படம் சூப்பரா நடிச்சிருந்தீங்கன்னு சொன்னான் பாரு, அவங்க நல்ல வேலை படம் நல்லா இருக்குன்னு சொன்னானே. அப்படி சொல்ல, நல்ல வேலை நல்லா நடிச்சீங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். ஆனா ரெஜினா வந்து வெளில வருவா, ரெஜினா வெளில வந்துட்டு கார்ல ஏறும் போது கரெக்டா சவடிக்கா பாட்டு ஓடும்டா, கார் உள்ள ஆடிட்டே போவா. அந்த கிளிப்பிங் சூப்பரா இருந்துச்சு, ஒரு மாதிரி கியூட்டா ஆடுவா உள்ள உட்காந்துட்டு. இவ ஏமாத்துறா இப்படி சொல்றோம்னா திருசாக்கு மூஞ்சே மாறிடும், இப்படி அசிங்கப்படுத்தி விட்டாளே அப்படிங்கிற மாதிரி. சரி, அந்த பிரகாஷ் வச்சிருக்கோன்னு சொல்லும் போது யாருமே காட்ட மாட்டாங்களா, அது யாரும் காட்ட மாட்டாங்க. ஆனா வந்து அதுதான் இவரோட திருசாவோட கீப்பு. ஓ சாரி மாமா. இல்ல அஜித்தோட சக்காலத்தான் அவன் தான். ஓ ஓகே. ஆனா அப்ப திருசா மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா, ஏண்டா நான் ஒருத்தனை வச்சிருக்கேன்னு சொல்லும் போது என் புருஷன் கூட இந்த கேள்வி எல்லாம் கேட்கலடி, நீ வண்டே கேட்கறியடி அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்போம். சரி பாருங்கண்டா. அதுக்கப்புறம் திரும்ப நான் இந்த பொசனிக்கு வரேன் பாரு, கடைசியில கன்னு எல்லாம் எடுத்துட்டு போவான்டா. போனா அங்க இவன் இருப்பான், ஆரவ் இருப்பான், அந்த பில்டிங் அவங்க இருக்க பில்டிங் கண்டுபிடிச்சிருவான்டா. ஆரவ் இருப்பான். ஆரவ் போயிட்டு என்ன, ஆரவுக்கு இவனுக்கு சண்டை நடக்கும். அந்த வந்து இந்த இது இருக்கும்ல, இந்த சின்ன சின்ன இந்த கம்பி வெட்டுற மிஷின் ஒண்ணு இருக்கும்ல, ரம்போ மாதிரி கீழே கை சின்னதா இருக்கும் தெரியுமா, ஆட்டோமேட்டிக்ல சர்ன்னு ஒண்ணு இது போடுவாங்க தெரியுமா, கம்பி வெட்டுற மிஷின். அத வச்சுட்டு சண்டை போட வருவான்டா. இது கேம்ல கூட வரும்டா, அது சின்ன சின்னதா அத வச்சுட்டு கேம்ல எல்லாம் போன் கட்டர் சொல்லுவானுங்க. அத வச்சுட்டு இவனை வெட்ட வருவான். கடைசியில என்ன ஆகும் தெரியுமா, ஆரவை பிடிச்சி தள்ளி விட்டு அடிச்சு விட்டு அவனை கொல்லுங்கிற இன்டென்ஷனே கிடையாது, ஆரவே போய் அதுல விழுந்துருவான்டா, மூஞ்ச கொண்டு போய் வச்சிருவான், சம்பந்தமே இல்லாம வந்து இவளும் வந்து சண்டை போடுவா, ரெஜினா வந்து சண்டை போடுவா. ரெஜினா மேல இருந்து தள்ளி விடுவான், போயிட்டு ஆசிட் இதுல விழுந்துருவா.
அர்ஜுன் அப்ப வந்து எனக்கு இது பேர் என்ன, அர்ஜுனுக்கும் இவளுக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கும்டா. ஆனா இந்த படத்துல இவங்க எக்ஸ்ட்ரா எழுதுனதே அர்ஜுனுக்கும் ரெஜினாக்கும் ஒரு பிளாஷ்பேக் தான். ஆனா அந்த படத்துக்கு இது தேவையில்லை, பிரேக் டவுன்லயும் கிடையாது இந்த பார்ட். இவங்க 2 பேரும் கொடூரமானவங்க, இவ்வளவுதான். இதுக்கு வந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு பிளாஷ்பேக் வரும்டா. இவங்க ஏன் இவ்வளவு கொடூரமானவங்க 20 நிமிஷம்லாம் வராது, ஒரு 10 நிமிஷம் வரும். ஆனா கேவலமா தான் இருக்கும். இது மாதிரி இவ 2 பேருமே சரி அது காட்டினாங்கல்ல. அவங்க இந்த ஆஸ்பத்திரி இருந்து எப்படி தப்பிச்சாங்க, அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, எதுவுமே காட்டிருக்க மாட்டானோ. டேய் ஒரு நிமிஷம் பீஸ். அதுல பாத்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்லயே செக்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. எப்படிடா ஏன்டா புடிச்சு வச்சிருக்காங்க? இல்ல ஃபர்ஸ்ட் இது மாதிரி இருக்கவங்கள, அது மென்டல் அசைன்மென்ட்ல இருக்கவங்கள அடுத்து நம்ம எத்தனை படத்துல பாத்துறோம். ஹார்னஸ் இல்லாம நடக்க வச்சு கூட்டு போவாங்களா? ஆமா, கையுங்க ஹார்னஸ் இல்லாம நடக்க வச்சு கூட்டு போவாங்களா? அங்க சரி இவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணணும்னு கூட்டுன்னு வராங்க 2 பேரு. சரியா? இந்த சைடுல இருந்து இந்த தாய்லி எங்க திடீர்னு நடந்து வந்தான்? ஜாலியா வாக்கிங் வந்தானா? நைட்டு ஆயிடுச்சு, சாப்பிட்டு வாக்கிங் போவான். திடீர்னு ரெஜினாக்கு பிரச்சனை ரொம்ப ஸ்பான் ஆயிடுவாரு. வாக்கிங் வருவாரு. வாக்கிங் வந்துட்டு நான் வந்து உன்னை பாக்குறேன், என் பேரு வந்து ஏதோ சொல்லுவான், அது வந்து அவன் பேரு ஏதோ சொல்லுவா. நான் வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு அது பாக்குறதா அது ஒரு சீனு. அடுத்த சீனே பார்த்தா அவன் குடும்பத்தையே கொன்றுவானுங்க. இல்ல அப்புறமா பார்த்தா பாக்குறேன்னு தானே சொன்னேன், பார்த்தா பாக்குறேன்னு சொல்லிட்டு ஓக்கரியாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீன் இருக்கா இல்லையா சொல்லு? இருக்கு. அப்புறம் என்ன? ஆனா அந்த மென்டல் அசைல இருந்து எப்படி தப்பிச்சாங்க அதெல்லாம் காட்டல. போயிட்டு ரெஜினா அப்பா அம்மா வந்து அவளை வந்து ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிட்டு இந்த வேலையெல்லாம் ஹைவேஸ்ல இந்த வேலையெல்லாம் இவங்க தான் பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக் வர வருண்ட தேவையில்லாம. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இவனுக்கும் அஜித்துக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு கேவலமா ஒரு சண்டை. அர்ஜுன் எனக்கு தெரிஞ்சு போட்டதுலே ஒரு கேவலமான சண்டைனா இதான் நினைக்கிறேன். இரும்பு திரையில போட்டிருக்கான், லியோல போட்டிருக்கான், எல்லா திரைப்படத்துல போட்டிருக்கான்டா ஹீரோட சண்டை. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோவோட கேவலமா ஒரு சண்டை தான். என்னன்னா ஒரு அரவ மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த மெட்டல்லாம் இது ரீசைக்கிள் பண்ற மிஷின் மாதிரி இருக்கும். கிரைண்டிங் மிஷின் மெட்டல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுல போட்டு இது பண்ணிட்டு இருப்பான்டா. அவங்க யூஸ் பண்ண போனு, நம்பர் பிளேட் எல்லாத்தையும் போட்டுட்டு இருப்பான். அதுல என்ன பண்ணுவான், கம்பி மாரி போட்டு இந்த மாஸ்டர்ல ஜேடி வந்து பவானியை தொங்க விடுவானு அது மாதிரி தொங்க விட்டுட்டு, சொல்லு என் பொண்டாட்டி எங்க இருக்கா சொல்லுன்னா, நான் வேணா இதுல தோத்துருக்கான், ஆனா நீ இதுல ஜெயிக்க கூடாது, இந்த கம்பியில இருந்து விட்டுட்டு அவனே அந்த அரவ மிஷின் உள்ள விழுந்துருவான்டா. இவன் என்ன பண்ணுவான், ஐயோன்னு அழுவான் பாரு. டக்குன்னு பார்த்தா ஒரு இடத்துல இந்த படத்துல வரும் தெரியுமா, இந்த வேட்டையாடு விளையாடுல ஒரு இடத்துல மண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும், நாய் ஏதோ பண்ணிட்டு இருக்கும், போய் தோண்டுனா உள்ள இது இருக்கும் தெரியுமா, ஜோதிகா இருக்கும்ல, வேட்டையாடு விளையாடு. அதே மாதிரி என்னன்னா இவன் தோண்டுவான், உள்ள ஒரு பெரிய இதே இருக்கும், சப்வேவே இருக்கும். சப்வேக்குள்ள போனா இந்த இது தாண்டா குபீர் மூமெண்ட் எனக்கு படத்துல. அந்த எம்டன் மகன் பாத்திருக்கியா, எங்க அப்பா எனக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போன மாசம் செத்து போன இவன் சொல்லுவானோ தெரியுமா, 3 நாளைக்கு முன்னாடி சாந்தி அப்படின்னு போனீங்க. என்ன ஆகும்னா என்னன்னா இவங்க வேலை என்ன தெரியுமா, இது மாதிரி ஹைஜாக் பண்ணி புருஷன்ல இருந்து காசு அடிச்சுட்டு புருஷனை கொண்டுட்டு ஒய்ஃபுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ரஷ்யன்ஸுக்கு வித்துருவாங்களாண்டா. ஏன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற அளவுக்கு எங்க எந்திரம் வந்துச்சு எக்யூப்மெண்ட்ஸுங்கிற மாதிரி. ஒருத்தர் ஒரு பொம்பளை உடம்புல மாஸ்க் சுத்தி வச்சிருப்பாங்க, இவன் போட்டுட்டு திருசா பேரு கயல் அப்படின்னா அழுவாண்டா போட்டு கட் பண்ண திருசா சிரிப்பாதான் இருந்துச்சு. திருசா வந்து பக்கத்துல ஓரமா படுத்திருக்கோண்டாச்சா, எனக்கு சிரிப்புலா தாங்க உள்ள. எப்படா அது நம்ம ரமணா இல்ல வேற ரமணா அப்படின்னுவாங்கல்ல, எனக்குலாம் அந்த வடிவேல் தாண்டா உட்காந்து அஜித் வந்து அழுவான் பாரு, கயல் அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். அவனோட மெமரிஸ் குட் மெமரிஸ் எல்லாம் வேற வரும்டா. இது வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் போகும்டா இந்த சீனு. அவனோட குட் மெமரிஸ் எல்லாம் வரும். சே இப்படி இருந்ததை நம்ம வாழ்க்கை விட்டுட்டோமேங்கிற மாதிரி இருப்பான். அப்புறம் கட் பண்ணா இவன் வந்து பக்கத்து சீட்ல உட்காந்துருப்பா. என்னடா பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கா, ஒருவேளை இவனுக்கு நம்மளோட இவ்வளவு இது போல இருக்கு, இவனோட இமேஜினேஷன் போல இருக்குன்னு பார்த்தா பக்கத்துல லெபார்டரியில வந்து அந்த பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கும், டேபிளுக்கு அந்தாண்டு கிடப்பான் திருசா. ஆடா பாவிகளா, இது எப்படா எடுத்தீங்க? இல்லடா பீஸ் கடைசியில வந்து ஒரு முட்டு கொடுப்பாங்களேடா, இது மாதிரி வந்து இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த போலீஸ் ஏன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு எதுக்கோ சொல்லுவாங்களேடா.
என்ன சொல்லுவான்? அதெல்லாம் இல்லடா, இவங்க ட்ரேஸ் பண்ணவே முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ட்ரேஸ் பண்ண முடியல, நீங்க வந்து உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும், ஆனா நீங்க வந்து ஒரு ஷெரீஃப் ஒரு ஆபீசரோட உயிரை காப்பாத்துறதுனால உங்களை லீவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவான். திரும்ப என்ன பண்ணுவான், அந்த டெஸ்டினேஷனை, அதாவது ஏதோ ராபிடோ டிரைவர் மாதிரி, இந்த நான் எனக்கு எது போனாலும் சரிங்க, உங்களை நான் போய் அந்த இடத்துல விட்டுறேங்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுருவான்டா. கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருவான். வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் திரும்பி அஜித்தை பார்த்து, நான் உன்னை ஏமாத்திட்டேன், இருந்தாலும் என்னை ஏன் நீ வந்து இது பண்ற அப்படின்னு, லவ் லவ் அப்படின்னு அழுவாண்டா. அழுதா ஓடி போய் கட்டி பிடிச்சிருவா. அதோட படம் முடிஞ்சிடும்டா. ஐயோ, எனக்குலாம் எப்படா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதுதான் விடாமுயற்சி. அதான் அழுவுனா, வீண் என் முயற்சி தான். ஜாமி ஏன் சாமி இது மாதிரி ஒரு படத்தை எடுத்து எங்க தாலி அறுக்கிற, பேச்சு வாங்க வைக்கிற அப்படின்ட்டு. 2 மாசம் வன்மை எனக்கு இப்பதான்டா குறைஞ்சிருக்கு. எஸ். உண்டை எரிச்சல் எனக்கு காலைல அந்த படத்தை பார்க்கறதுல. ஆனா நான் ஓட்டி பாத்துட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாவே. அதனாலதான் இவங்கிட்ட கொஞ்சம் கதைலாம் கேட்டேன். எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்ததுனால ஓட்டியே பாத்துட்டேன் பாதி படத்தை. இந்த இது இப்ப அப்படியே இந்த இதுல இப்ப ஜீமோனா அப்படியே இந்த பிரேக் டவுன் கதை எப்படி முடியும்னு சொல்றேன். இப்ப வந்து இவன் வந்து இது பண்றானே, அந்த என்ன ஆகுனா, இவங்க வந்து ரூட்ஸ் நம்பர் 7 மாதிரி அவன் ஒரு இடம் சொல்லுவான். அங்க போயிட்டு அங்கதான் கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னா, இவன் என்ன பண்ணுவான், அந்த கார் எடுத்துட்டு அந்த பக்கம் போவான். போனே பார்த்தா ஆரவ் கேரக்டர் வந்து அங்க ஒருத்த பண்ணிருப்பான். அவன் வந்து பின்னாடி வந்து இவனை வந்து இடிக்க வருவான். இவன் என்ன பண்ணுவான், வேற வழி இல்லாம கொண்டு போய் லேக்ல விட்டுட்டு அந்த பக்கம் போய் ஒளிஞ்சிருவான்டா ஒரு பாறை பின்னாடி. இவன் வந்த வரைக்கும் லாபம்னு என்ன பண்ணுவான், இதே மாதிரி அந்த கார் எடுத்துட்டு போயிடுவான். இந்த கார் திருடிட்டு போயிடுவான். காரை திருடிட்டு போனோன்னே என்ன ஆகுனா, பார்த்தா பின்னாடி தான் இவன் இருப்பான். அந்த ஒருத்தன் ஆர்டிசம் மாதிரி பண்ணானே, அவன் என்ன பண்ணுவான்னா, இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு அந்த பாறை பின்னாடி இருப்பான். பாறை பின்னாடில இருந்து வந்து இவனை அடிச்சு போட்டுருவான். புரியுதா? இவன் பின்னாடி இருந்து அடிச்சு போட்டுட்டு திரும்ப இவன் அங்கிருந்து தப்பிச்சு வருவான். தப்பிச்சு இந்த ஒரு கிழட்டு போய் ஒருத்தனை பார்த்துட்டு இவன் லீடு பிடிச்சு வருவானே. ஆனா அந்த ஒரிஜினல் என்ன ஆகும்னா, அதே மாதிரி ஒரு கிழட்டு வந்து இது சொல்லியிருப்பான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனா, அவன் வீட்டுலதான் எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்களே, எல்லாருமே வந்து கேதர் ஆவாங்க அந்த வீட்டுல. அந்த வீட்டுல அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கும். அந்த ஒய்ஃபுக்கு வந்து இவன் யாருன்னே தெரியாது, இவன் இது போல தப்பு பண்றான்னு தெரியாது. அந்த மாதிரி போகும் ஸ்கிரிப்ட். அவன் யாரும் தெரியாது. அப்புறம் இவன் வந்து கண்ணை காட்டி மிரட்டி அவன் ஒய்ஃபை காப்பாத்திட்டு வருவான். காப்பாத்திட்டு வரும்போது என்ன ஆகும்னா, இவன் கார் அங்கேருந்து தப்பிச்சு வந்துருவான். தப்பிச்சு வந்தோன்னு என்ன ஆகும்னா, அந்த இருக்க எல்லா கேங் மெம்பர்ஸும் ஒருத்தவன் ட்ரக்லயும் ஒரு 3 பேர் கார்லயும் இவனை சேஸ் பண்ணுவாங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் இடிக்க வரும்போதெல்லாம் இவங்க டீம்மேட்ஸ் காரையே அவங்களுக்குள்ள அந்த ட்ரக் வச்சு இடிக்க வச்சு, அப்ப அந்த ட்ரக்கு உள்ள போய் சண்டை போட்டு அந்த ட்ரக்கை கவுத்து அவன் வந்து அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்துருவான். அந்த லேக்ல விழுந்துருவான். அந்த ஒரு லேக்ல இவன் வண்டி மாட்டிடும்னு சொன்னா, அந்த லேக் வந்து ஒரு இடத்துல பாஸ் ஆகி போயிட்டு இருக்கும். அதுக்கு மேல இருக்க பிரிட்ஜ்ல கிளைமாக்ஸ் சண்டை நடக்கும். அந்த பிரிட்ஜ்ல இருந்து தள்ளி விட்டவும் அவன் சாக மாட்டான், கை கால் அசையும். இவன் ஒய்ஃப் கடத்திட்டு போனான். ஏன்னா இவன் ஒய்ஃப் கடுப்பா என்ன பண்ணுவானா, அந்த கண்டெய்னர் இருக்க பார்ட் இல்லாம மேல தூங்கிட்டு இருக்குல்ல, இப்ப கண்டெய்னர் கழட்டி விட்டு அந்த முன்னாடி பார்ட் கீழே விழுந்துரும்ல, இவன் என்ன பண்ணுவா, கடுப்பா இவ போய் அந்த கண்டெய்னர் பார்ட்டை பிரிச்சு விடுவா. முன்னாடி பார்ட் போய் அந்த வில்ல மேல விழுந்து வெடிச்சு செத்துருவான். இப்படி முடியும் அந்த அது ஆக்சுவலி இந்த படத்தை பார்த்துட்டு சலிப்பு மயிர்ல இருந்தீங்கன்னா அந்த படத்தை வேணா பாருங்க, நல்லா இருக்கும். அந்த படம் அவ்வளவு படத்தை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கும். இப்ப யோசிச்சா அந்த படத்துல அவ்வளவு நல்ல ரைட்டிங் இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு அதை பார்த்தா அந்த டோனட் இதுக்கெல்லாம் இந்த படத்துக்கு வந்து ஒரு 10% பெட்டர் அந்த படம். ஏன்னா அந்த படமே மொக்கதான், ஓகேவா? ஆனா அது இதை விட நல்லா இருக்கும். ஏன்னா நான் எவன்ட்டு சொன்னேன், நான் ஒன்றான சொன்னேன், அந்த படமே 1.5 மணி நேரமே இழுத்த மாதிரி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த படத்தை எடுக்கணும்னா கரெக்டா ஒரு 3/4 மணி நேரம் தான் அந்த படத்தோட கண்டென்ட். அவங்க 1.25 மணி நேரத்துக்கு இழுத்துருப்பாங்க. 2.5 மணி நேரம், அதை 2.5 மணி நேரத்துக்கு இழுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் விடாமுயற்சி டிஸ்கஷன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல படம், இந்த மாதிரி ரோட் த்ரில்லர் நல்ல படம் ஏதாவது பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டியூவல்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, ஓகேவா? 1971ல வந்தது டியூவல். அந்த படம் இது மாதிரி தான், ஒரு மாதிரி ஒரு பயங்கரமா இருக்கும். யாருன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வருவான், லாரி டிரைவர் எல்லாமே தெரியும்டா டாக்குமெண்ட்ரிக்கு. அந்த படம் தான் அதுதானே. ஆமா அது நல்லா தான் இருக்கும். ஒரு மாதிரி அந்த லாரி ஏன் துரத்துதுன்னே தெரியாம வந்துட்டே இருப்பான். ஆமா பயங்கரமா இருக்கும். அந்த இதை வச்சுதான் இன்ஸ்பயர் பண்ணி மரகத நாணயத்துல வந்து அந்த ட்ரக் அந்த லாரி வரும் பாரு, அதே மாதிரிதான் ஒரு லாரி துரத்திட்டே வரும். நல்லா தான்டா இருக்கும். ஒருத்தர் அது பாக்காதீங்க, அந்த படம் பாக்காதீங்க. ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அந்த படம். மனசு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சீன் ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் பார்த்து நான் உடஞ்சிட்டேன், ஏன்டா அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ சோகம்,
பாண்டிச்சேரியில 3 பேர் இறந்ததோடயா? அதோடய ஆமா, அதை விட போன் பேசிட்டு அது வரேன். அளவுக்கு இருக்கு. சாரிடா சாரிடா, அது அளவுக்கு வராதுடா. என்ன அவன் அழுதான் பாடுறான், மூக்கால அழுதான் பாடுறான். 3 பேரு செத்துட்டாங்க, எப்படி எப்படி சொல்ற, என்ன போய் சாவ சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டான். மனசே டக்குனு கஷ்டமாயிடுச்சு. முடிச்சு விடு. 3% தான் இருக்கு. அதுவும் 3 தானா? ஏனடா சார்ஜ். அது 3 சார்ஜ். ஓகே ஓகே மாமா, ஓகே மாமா. ம். சரி, ம். இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப விஸ்வரூப வெற்றியா வெற்றி. அப்படின்னு கேட்டா இல்ல. விஸ்வரூப வெற்றி இல்ல, அதுதான் வந்து ப்ராப்ளம் விடாமுயற்சி, இதுல. வீண் முயற்சி. அது மாதிரி. வீண் முயற்சி தான் லிட்டரலா. அந்த அந்த ட்விட் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அதான் வந்துச்சு, விடாமுயற்சி வீண் முயற்சின்னு. லிட்டரலா அதான் வந்து ரிவ்யூ. பார்த்துட்டு எல்லாம் அந்த கீழே வந்து போல் போட்டிருப்பேன், வல்லவன் படத்துல ரோஸ்ட் வேணுமா வேண்டாமா வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நீ இவன் கிடையாது, பீஸ் மேக்கர் சேர்க்க மாட்டேன், நானும் அமௌண்ட் கிடையாது. டாக்கி மிச்சி மட்டும் உட்காந்து பண்ணுவோம். டேய், அது டேய், வந்து நானும் வருவேன். இல்ல வேண்டாம், நீ வந்தன்னு வச்சுக்கோ, என்னடா நல்லா தானடா இருக்கு அப்படின்ப. தேவையா ஏய், எங்களுக்கு? ஆனா அவன் ஒண்ணு சொல்லிக்கிறான். அந்த குத்துன்னு ஒரு படம் இருக்கும், அதுக்கு முன்னாடி தம்முன்னு ஒரு படம் இருக்கும். ரெண்டும் ஒரே கதை தான். தம்மு ஃபிளாப் ஆயும் திரும்ப அதே கதையை கேட்டு எப்படி நடிச்சான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் சரி யாராச்சும் ஓகே, ஒரு clear பண்ணி வேணா விடுங்க. அது வேணா இந்த இது போல் போடுறேன். இந்த படத்துக்கு ரோஸ்ட் வேணுமா, வல்லவன், குத்து, தம் ஆர் ரெண்டுமே வேண்டாம், டாக்கி மிச்சி ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அது எதுன்னு நீங்க போடுறீங்களோ அதை நாங்க பண்ணுவோம் அடுத்த எபிசோடு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பீஸ் நான் வந்து 2023 நவம்பர் மாசம் நினைக்கிறேன், என்னோட மெயில்ல வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்த என்ன எபிசோடு பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுலயே நான் டாக்கி மிச்சி ரோஸ்ட்னு ஒரு எபிசோட் நோட் பண்ணி வச்சிருக்கேன்டா. போடு. அது வந்து அதுதான் அது. இந்த ஒரு சில விஷயம் வந்து சொல்லுவாங்கல்ல, இத வந்து நாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூவுனா தான் கரெக்டா இருக்கும். ஒரு எபிசோடா போட்டா அது வந்து அப்புறம் ஃபுல்லா வீணா போயிடும். அப்புறம் வீணா திரும்ப போயிடும். திரும்ப ஆமா, ஆமா, பேசுனதே ஆமா. பேசுன மாதிரி ஆயிடும் அடுத்தடுத்த எபிசோட்ல. அதனால அப்படி கரெக்ட் போட கரெக்ட். வேண்டாம். ஆமா, இது இல்ல கம்யூனிஸ்டுக்கு ஒரு எபிசோடு போடுங்கன்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. கரம் ஐயா, கரம் அவன் மசாலா மாதிரி டாக்கி வச்சு தேவையான அளவு அப்பப்ப போட்டுட்டே இருப்போம் எபிசோட். ஆமா, மூக்குல ஏறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அதான். சரி சரி, நம்ம பாடுற எவ்வளவு மும்முரமா இருக்கான்ல டாக்கி மிச்சி அடிக்கிறதுனா மட்டும் வேற லெவல்ரா. பீஸ் மேக்கர் ரோஸ்ட் போடுவோம்னால அவனும் அப்படிதான் பேசுவான். ஆமா ஆமா, ம். 2 பேரும் மாத்தி மாத்தி நான் உன்ன பிடிச்சுக்கோங்க. மாதிரிலாம் இருக்க மாட்டேன்டா, பழி வாங்க மாட்டேன்டா. நான் பழி வாங்க வேண்டாம். நான் ஹீரோ தமிழ். நான் வந்து 2010, 12 வர ஹீரோ மாதிரி பழி வாங்க வேண்டாம் வந்து. சரிங்க ப்ரோ. ஓ சரி ஓகே நண்பர்களே, எல்லாரும் கேட்ட வரங்கள் நன்றி. இத்துடன் இந்த எபிசோடை முடித்துக் கொள்ளலாம். உங்களிடம் பேசியது சலிப்பு மிச்சி, டோலக் குமார் மற்றும் ஆண்டை குஞ்சு. அத்துடன் முக்காசி நேரம் இதுலதான் இருந்தேன், நன்றி. டெஃபர்ல தான் இருந்தேன். பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்து பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே, சீ 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 சீச்சியன் குமாரி ஒரு சீச்சியன் குமாரி ஒரு சொல்லிட்டு பெருசா பண்றது ஒரு இல்ல. நிமிஷம். ஒருத்த கிரேக்கு போடுறான். அதுல வந்து இது என்னன்னா, இப்போ இந்த சீன் வந்து கிரெடிட்ல வரும். இந்த போர்ஷன் வந்து என்னன்னா, எப்ப படத்துல வந்து ஒரு சீனு இவர் வந்து பேபி அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவுற மாதிரி ஒரு சீனு. அந்த சீனு மாதிரி ஒரு இந்த டாக்டர் திவாகர் அழுவாரு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சீனு. ஓ இது மாரி என்னது, நான் வந்து பெரிய ஆக்டர் நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனு. அந்த சீன்லாம் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில. ஏன்னா அப்படி ஒரு உனக்கு அழுகை. என்ன டாக்கி பிரச்சனை? சொல்லுங்க அந்த அழுகையை பத்தி. உனக்கு இல்ல, என்ன அது பிரச்சனை? அப்படிதான் அழுவான். பிரச்சனை. அந்த சீன்ல இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து த்ரிஷாவுக்கும் அவருக்குமே வந்து ஒரு பிரிவினையே உண்டாகும். ஆமா, பிரிவினை அவர் இல்ல வந்து பிரிவு உண்டாகும். பிரிவு உண்டாகுமே. அது ஆமா, அந்த சீனுக்கு அப்புறம் தான் அப்படி ஆகுமே, கஷ்டங்கள் ஆரம்பிக்கும். ஆனா செம்ம காமெடி அந்த சீனு. நான்லாம் உளுந்து சிரிச்சேன், என்னடா பண்றாரு அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அது காமெடியா இருந்துச்சு. எப்படி அவ்வளவு டப்புன்னு ஒரு சவுண்ட் தானே கேட்கும் அதுவும். ஆமா. உழுந்துருவாங்கடா கீழே. ஓகே இத சொல்றதுக்காக தான் இந்த மறுபடியும் கிரைக்கு போட்டு ரெக்கார்ட் பண்ணேன். நன்றி வணக்கம்.